கேஎல் நீங்க சொன்னாதான் ஸ்டார்ட் பண்ணுவேன். என்ன ஸ்டார்ட். அனைவருக்கும் இனிய வணக்கம். ஐஆர்டிடி அமெரிக்க வானொலி ஐஆர்டிடி ரீடிங் ஃபாரம் வழங்கும் இன்னைக்கு புக் வந்து ஹெச்ஆர்டி அல்மனாக். என்னப்பா நான் பேசவே இல்லை. கேஎல் என்ன எல்லாரையும் மியூட் பண்ணிட்டு நீங்க பேசுங்க குரு. உங்களை மியூட் பண்ணிட்டாங்க யாரோ. ஆமா இப்போ வந்துருச்சு. கேஎல் ஆரம்பிக்கவா? குரு அண்ணா நீங்க ஆரம்பிக்கலாம். அக்கா ஓகே சொல்லிட்டாங்க. ரைட். வணக்கம். ஐஆர்டிடி அலுமினி அசோசியேஷன் ரீடர்ஸ் ஃபோரம் அமெரிக்க தமிழ் வானொலி தமிழ் எங்கள் மூச்சோடு இணைந்து நடத்துகின்ற புத்தகத்திறனாய்வு நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வருக வருக என வரவேற்கின்றோம். இது 6வது புத்தகத்திறனாய்வு நிகழ்ச்சி. இன்றைய புத்தகம் டாக்டர் வித்யா ஸ்ரீனிவாசன் அவர்கள் எழுதிய தி HRD அல்மனாக் என்ற புத்தகம். இதை நமக்காக திறனாய்வு செய்ய இருப்பவர் 2001 நம் ஐஆர்டிடியில் ஆட்டோமொபைல் படித்து முடித்த டாக்டர் எஸ் காயத்ரி அவர்கள். இப்பொழுது காயத்ரி பற்றிய ஒரு சிறு குறிப்பினை வழங்குவதற்கு பிரியா பரமேஸ்வரன் அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். அனைவருக்கும் வணக்கம். டாக்டர் காயத்ரி பத்தி சொல்றதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயம் நான் எல்லாருக்கும் சொல்லணும்னு ஆசைப்படுறேன். நம்ம இந்த புத்தகத்திறனாய்வு ரீடர்ஸ் ஃபோரம்லாம் ஆரம்பிச்சு நடத்திட்டே இருந்தப்போ நம்ம இது வரைக்கும் நமக்கு தெரிந்த நண்பர்கள் அந்த மாதிரி இருக்கவங்க தான் புத்தகத்திறனாய்வு பண்ணிட்டு இருந்தாங்க. இல்லைன்னா நம்ம போய் யாரையாவது கேட்டு பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனா நம்ம குரூப்பை பார்த்துட்டு நம்ம குரூப்ல போட்ட மெசேஜ் எல்லாம் பார்த்துட்டு காயத்ரி அக்கா அவங்களா வந்து நான் இந்த புத்தக திறனாய்வு பண்றேன் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கும் மேல அவங்க இந்த புத்தக திறனாய்வுக்கு முன்னாடி அனுப்பின டீசர் மெசேஜா இருக்கட்டும், டீசர் வீடியோவா இருக்கட்டும் ஆல்ரெடி சூப்பர் ஹிட்டா போயிட்டு இருக்கு. அதே மாதிரி இந்த படத்தையும் சூப்பர் டூப்பர் ஹிட் ஆக்குவோம் என்ற உறுதிமொழி ஏத்துட்டு வந்து காயத்ரி அக்காவுக்கு ஒரு சின்ன இன்ட்ரடக்ஷன் கொடுக்குறேன். அவங்களோட பயோகிராஃபியை நான் அப்படியே படிக்கிறேன். ஏன்னா அதை நான் என் வார்த்தையில சொன்னேன்னா அதுக்கான ஃபுல் ஜஸ்டிஸ் பண்ணுவேனா அப்படின்னு எனக்கு தெரியல. அதனால அதை நான் அப்படியே அந்த டெக்ஸ்ட் நான் படிக்கிறேன். Dr. S. Gayatri is an associate professor and head of general management stream in Rajalakshmi School of Business, Chennai. She was previously associated with Xavier Institute of Management and Entrepreneurship, Chennai. She holds a PhD in corporate governance from the University of Madras. She has a bachelor's in automobile engineering and had obtained her master's in business administration and MPhil in the same. She has cleared the UGC NET examination in management. She has 15 years of experience with various universities and colleges. She is an upcoming author in academics and has authored 4 books on corporate governance, strategic management, legal aspects of shipping, and group cohesiveness. She has written 20 research papers and had authored 8 book chapters in reputed publications like Springer. She specializes in writing case studies based on the contemporary Indian context and had authored 10 cases. Her teaching and research interests include strategic management, corporate governance, sustainability, and CSR. She is a certified trainer by AIMA BizLab. ரொம்ப நிறைய படிச்சிருக்காங்க. நிறைய டிகிரி படிச்சிருக்காங்க. 5 டிகிரின்னு நினைக்கிறேன். அதனால இன்னைக்கு இந்த புக்கை திறனாய்வு செய்யறதுக்கு இவங்களோட ஒரு பெஸ்ட் பர்சனை நம்மளால கண்டுபிடிக்க முடியாது. With this, I leave the stage to Dr. S. Gayatri. Over to you and all the best. ஆரம்பிக்கலாங்களா அப்போ? அனைவருக்கும் என் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த ஐஆர்டிடி ரீடர்ஸ் ஃபோரம்ல ஒரு புக்கை ரிவ்யூ பண்றது எனக்கு ரொம்ப பெருமையான விஷயமா இருக்கு.
சோ இதுல வந்து குறை நிறைகள் இருந்தா மன்னித்தருளும்படி வேண்டிக் கொள்கிறேன். ஏன்னா நான் நிறைய ரிவ்யூஸ் பார்த்திருக்கேன். ஃபர்ஸ்ட் ரிவ்யூ வந்து நம்ம பிரியா மேம் தான் பண்ணாங்க. ஃபர்ஸ்ட் அந்த ரிவ்யூ பார்த்ததுக்கு அப்புறம் நம்ம ரிவ்யூ பண்ணலாமா வேணாமான்னு எனக்கு ஒரு டவுட் வந்துச்சு. அவ்வளவு டீடைல்டா ஒரு ரிவ்யூ பண்ணாங்க. சோ அதுக்கு அடுத்து வந்த ரிவ்யூ எல்லாமே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு. சோ ஐ தாட் ஓகே, நம்மளோட சீனியர்ஸ், நம்ம கூட படிச்சவங்க, நம்மளோட ஜூனியர்ஸ் தானே இருக்கிறாங்க, லெட் அஸ் டேக் திஸ் அஸ் அ லேர்னிங் பிளாட்ஃபார்ம் அப்படின்னு. இன்னொன்னு வந்து நான் இப்போ கரண்டா டீல் பண்ணிட்டு இருந்த புக் தான் வந்து இந்த HRD ஆல்மனாக். சோ அதனால இந்த புக்கை ஒரு டபுள் மைண்டடா தான் எடுத்தேன். ஒண்ணு, இந்த புக்குக்கு வந்து இட் இஸ் ஓரளவுக்கு அகடமிக் புக் தான். இந்த புக்கை வந்து நம்ம ஃபோரம்ல ரிவ்யூ பண்ணி கிளாஸ் எடுத்த மாதிரி ஆயிடக்கூடாது அப்படிங்கிற ஒரு பயம் இருந்துச்சு. பட் ஸ்டில் இந்த மாதிரி ஒரு புக்கையும் ரிவ்யூ பண்ணி பார்க்கலாமே, நீங்க வந்து அதுல போட்டிருந்ததே வந்து உங்களுக்கு ரிவ்யூ பண்ணணுங்கிற ஆர்வம் இருக்கணும், எல்லா வகையான புத்தகங்களையும் பண்ணலாம் அப்படிங்கிறதுனால, ஸோ ஈவன் தோ இது இட் இஸ் மோர் ஆஃப் அ டெக்ஸ்ட் புக்கா இருந்தாலும் லெட் அஸ் கிவ் இட் அ ட்ரை அப்படிங்கிற ஒரு இதுலதான் நான் இந்த புக்கை எடுத்தேன். சோ நான் அந்த ப்ரோமோ வீடியோல சொல்லி இந்த மாதிரி இந்த HRD ஆல்மனாக் அப்படிங்கிறது வந்து ஒரு மனித வள மேம்பாட்டு கையேடு அப்படின்னு வச்சுக்கலாம். சோ இந்த புக்ஸோட ஆடியன்ஸ் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, மோஸ்ட்லி ஒரு HR டிபார்ட்மெண்ட்குள்ள என்டர் ஆகணும் அப்படின்னு HR படிச்சுட்டு இருக்கிறவங்களோ, இல்ல பிராக்டிசிங் HR மேனேஜர்ஸ் அல்லது டீம் லீடர்ஸ். அதுதான் நான் சொன்னேன், ஆல் ஆஃப் அஸ் ஆர் ரிலேட்டட் டு ஹியூமன் ரிசோர்ஸ். ஒன் வே ஆர் த அதர் நம்ம எம்ப்ளாயா இருப்போம், நம்மளுக்கு கீழே ஒரு சின்ன டீமா இருக்கும். டீம்னா வந்து எப்பவுமே ஒரு ஹைடெக் சாஃப்ட்வேர் கம்பெனில இருக்கிற ஒரு டீம் லீடர், அதுக்கு கீழே தான் டீம் இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஸோ நம்ம வீடு கட்டுறப்ப நம்மளுக்கு கீழே வேலை செய்யறவங்க ஒரு டீம் தான், நம்ம வீட்டுல இருக்கிறவங்களை மேனேஜ் பண்ணது ஒரு டீம் தான். ஸோ எல்லாருமே இந்த நீங்க வந்து நிறைய நெட்வொர்க்கிங் கூட மனித வளத்து கூட அசோசியேட் ஆயிருக்கீங்கனாலும் இந்த புக் வந்து இட் வில் ஆக்ட் அஸ் அ குட் கைட். அப்பார்ட் ஃப்ரம் தட், ஸோ உங்களுக்கு தெரிஞ்ச மக்கள் வந்து ஹியூமன் ரிசோர்ஸ்ல ஃபீல்டுக்குள்ள என்டர் ஆக போறாங்க, இல்ல வந்து அதுல PhD MPhil அந்த மாதிரி ரிசர்ச் பண்ண போறாங்க அப்படின்னா, திஸ் இஸ் அ ஆப் கிஃப்ட் ஃபார் தெம் வேர் தே வில் ஃபைண்ட் லாட் ஆஃப் இன்ஃபர்மேஷன். ஸோ இந்த புக்கோட ஆத்தர் பத்தி நான் ஒரு சின்ன இன்ட்ரோடக்ஷன் கொடுக்கணும். ஸோ இவங்க வந்து டாக்டர் வித்யா ஸ்ரீனிவாசன். இவங்களும் வந்து ஒரு ப்ரொஃபஸர் தான். கிட்டத்தட்ட she has put in 40 years of experience. ஸோ இவங்க பேசிக்கா ஹேட் ஹர் எஜுகேஷன் இன் மும்பை இன் லா. ஆஃப்டர் தட் இவங்களோட PhD வந்து டாடா இன்ஸ்டிடியூட் ஆஃப் சோசியல் சயின்ஸ்ல முடிச்சுட்டு சென்னைக்கு வந்து DJ வைஷ்ணவா காலேஜ்ல கிட்டத்தட்ட 36 இயர்ஸ் அந்த காலேஜோட டிபார்ட்மெண்ட் ஹெட்டா இருந்து, அந்த இன்ஸ்டிடியூட் இஸ் த ஒன் ஐகானிக் இன்ஸ்டிடியூட் ஃபார் HR அப்படிங்கிற ஒரு பிராண்டை கொண்டு வந்தாங்க. ஏன்னா லைக் இப்பதான் வந்து நம்மளுக்கு MBA ப்ரோக்ராம்ஸ் இருக்கு, அதுல HR ஸ்பெஷலைசேஷன் தரோம். பேக் தென் வந்து உங்களுக்கு ஒரு 30 years 20 years முன்னாடி எல்லாம் அந்த MBA ஸ்பெஷலைசேஷன் HR எல்லாம் அந்த மாதிரி ஸ்டோரி கிடையாது. ஸோ பீப்புள் வர் எய்தர் டேக்கிங் MSW or MHR. ஸோ அப்ப இருந்த ரிசோர்ஸ வச்சு அவங்க she has created so many managers, so many HR managers. ஸோ அவங்கள பாக்குறப்போ அந்த ஸ்டூடெண்ட்ஸ் இப்ப வந்து அவங்க பாத்தீங்கன்னா ஒரு கண்ட்ரி ஹெடா இருப்பாங்க, டீம் லீடரா இருப்பாங்க. அவங்க கண்ணுல வந்து அந்த மேடம் பாக்குறப்ப தெரியற அடரேஷன், ரெஸ்பெக்டும் இட் வில் பி அமேசிங். நம்மளுக்கு இந்த மாதிரி கிடைக்காதா நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் இருந்து, அதுக்கு நம்ம என்னென்னலாம் பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்துல என்ன இன்ஸ்பயர் பண்ணுச்சு. அண்ட் யூஸ்வலாவே வந்து ஒரு எம்பவர்ட் லேடி அப்படின்னா வந்து ஒரு இந்த காலத்துக்கு ஏத்த மாதிரி ரொம்ப சொபிஸ்டிகேட்டடா, அட்லீஸ்ட் ஒரு மாடர்ன் ட்ரெஸ்ல தான் இருக்கணும், நுனி நாக்குல ஆங்கிலம் பேசணும் அப்படிங்கிற ஸ்டீரியோ டைப் எல்லாம் உடைச்சிட்டு ரொம்ப டிப்பிக்கல் ஒரு சாரி கட்டிட்டு நம்ம சும்மா பார்த்தா நம்ம பக்கத்து வீட்டுல இருக்கிற ஒரு ஆண்டி நெக்ஸ்ட் டோர் மாதிரி இருப்பாங்க. பட் த அமௌண்ட் ஆஃப் இன்ஃப்ளூயன்ஸ் ஷி ஹாஸ் ஆன் ஹர் ஸ்டூடெண்ட்ஸ், நீங்க உங்க கம்பெனில இருக்கிற HRs கூட கேட்டு பார்க்கலாம் இவங்களை பத்தி தெரியுமான்னு. கண்டிப்பா வந்து எங்காவது ஒரு மூலையில எங்களோட ஸ்டூடெண்ட் உங்க கம்பெனில இருப்பாங்க. ஸோ அவ்வளோ நாலேஜும் வந்து அவங்க இந்த புக்ல போட்டிருக்காங்க. ஸோ திஸ் இஸ் த இன்ட்ரோடக்ஷன் அபவுட் ஹர். அண்ட் ஐ ஹேட் பீன் அசோசியேட்டட் with her for some two years. So அப்ப வந்து பார்த்த இன்ஸ்பிரேஷன்லாம் இந்த புக்கை படிச்சுட்டு தான் ஐ தாட் ஈவன் தோ இது வந்து ஒரு டெக்ஸ்ட் புக்கா இருந்தாலும் இதை நம்ம ரீடர்ஸ் ஃபாரத்துக்கு எடுத்துட்டு போவோம். மேபி அட் சம் பாயிண்ட் ஆஃப் டைம் ஒரு டீம் லீடராவோ இல்ல ஈவன் நம்ம வீட்டுல இருக்கிற குழந்தைங்களை ஒரு எப்படி ஒரு நெட்வொர்க்கிங் பத்தி சொல்லணும், அப்ப நம்மளுக்கு ஏதாவது ஐடியாஸ் வேணும்னா டெஃபினட்டா இந்த புக் வந்து ஒரு ரெடி ரீகானரா இருக்கும்.
ஸோ வித் திஸ் இன்ட்ரோடக்ஷன் நம்ம இந்த புக்குக்குள்ள போகலாம். ஸோ லைக் எனி அதர் புக் ஆன் ஹியூமன் ரிசோர்ஸ், இந்த புக் வந்து அவங்க ஒரு 4 சாப்டரா பிரிச்சிருக்காங்க. இதுல இருக்கிற எல்லா சாப்டர்ஸையும் ரிவ்யூ பண்ணணும்னா கண்டிப்பா இன்னைக்கு இந்த டைம் பத்தாது. ஸோ ஒரு ஜெனரல் ஓவர்வியூ பிளஸ் அதுல நமக்கு இன்ட்ரெஸ்டிங்கான என்ன விஷயங்கள் இருக்கு அப்படிங்கறத தான் நான் இன்னைக்கு உங்க கூட டிஸ்கஸ் பண்ணலாம்னு ஒரு ஐடியால வந்திருக்கேன். அது 4 சாப்டர்ல அந்த அதுல குட்டி குட்டி சாப்டர்ஸ் போட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன் வந்து அவங்க ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்ட்ராட்டஜி சென்ட்ரிக். எந்த ஒரு மனிதவள மேம்பாட்டு துறையா இருந்தாலும் நம்ம வடிவேல் சார் சொல்ற மாதிரி பிளான் பண்ணி தான் செய்யணுங்கிற மாதிரி பிளானிங் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நம்ம வந்து நினைச்சிட்டு இருப்போம் ஹெச்ஆர்ல இருக்கிறவங்களுக்கு எல்லாம் ஜாலி, என்ன வந்து அவங்க பாலிசிஸ் ஃப்ரேம் பண்ணுவாங்க, ரெக்ரூட்மெண்ட், அப்ரைசல், மற்றபடி அந்த அந்த ஒர்க் இஸ் வெரி ஃபன், த ஒர்க் இஸ் வெரி கூல் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஐடியாவும் இருக்கு. பட் ஸ்டில் அந்த ஒர்க்குள்ள வந்து என்னென்ன நுணுக்கங்கள் இருக்கு, அதுல வந்து என்னென்ன சேலஞ்சஸ் இருக்கு அப்படிங்கறத பத்தி பார்ப்போம். ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜி அப்படிங்கிறது லாங் டேர்ம் பிளானிங். இப்போ வந்து ஒரு கம்பெனி புதுசா சே ஃபார் எக்ஸாம்பிள் ஆப்பிள் வந்து இந்தியன் மார்க்கெட்க்கு ஏற்ற மாதிரி ஒரு ஐபோன் வந்து பெங்களூர் ப்ரொடக்ஷன் யூனிட்ல மேனுஃபேக்சர் பண்ணலாம்னு ஒரு ஸ்ட்ராட்டஜி வச்சிருக்காங்க. ஸோ இது வந்து ஆப்பிள் ஒரு நாள்ல எடுக்கிற முடிவு இல்லை. உங்க எல்லாருக்குமே தெரியும் இது டாப் மேனேஜ்மெண்ட் ஸ்ட்ராட்டஜில இருந்து வரும். இந்த டாப் மேனேஜ்மெண்ட் ஸ்ட்ராட்டஜி அப்படிங்கிறது ஒரு புதிய பொருளை நம்ம மார்க்கெட்ல இன்ட்ரடியூஸ் பண்றதோ, ஒரு புது மார்க்கெட்க்கு நம்ம போறதுக்கு மட்டும் இந்த ஸ்ட்ராட்டஜி உபயோகப்படுறது இல்ல. என்னோட கம்பெனிக்கு எந்த மாதிரியான மேன் பவர் தேவை, நான் எப்படி மேன் பவர் பிளானிங் பண்ணணும், ஈவன் இப்ப இந்த டெக் லே ஆஃப்ஸ் நிறைய நடந்துட்டு இருக்கு, அது கூட நம்ம பாத்தீங்கன்னா இட் இஸ் ரிலேட்டட் வித் த ஸ்ட்ராட்டஜி. சம்வேர் அவங்களுக்கு ஒரு ஏதோ ஒரு ஸ்டேஜ்ல ஒரு ப்ரெடிக்ஷன் கிடைச்சிருக்கு, நம்மளுக்கு வந்து ஒரு பூம் வரப்போகுது, ஆர் அந்த பேண்டமிக் பூம் வந்து ரீட்டைன் ஆக போகுது அப்படின்னு சொல்லி ஒர்க் ஃபோர்ஸ் அதிகமா எடுத்துட்டாங்க. பட் இப்ப காஸ்ட் கட்டிங் பண்ணணும்னு நினைக்கிறப்ப எல்லாருமே வந்து they are going for இந்த லே ஆஃப்ஸ். ஸோ இதுதான் வந்து ஒரு கம்பெனியோட லாங் டேர்ம் பிளானிங்ல இந்த மேன் பவர் பிளானிங்கும் இருக்கு. ஸோ மேன் பவர் பிளானிங் ஹெச்ஆர் அப்படின்னா மோஸ்ட் ஆஃப் அஸ் ஒரு லேமன் நம்ம என்ன திங்க் பண்ணுவோம், அவங்க வந்து ரெக்ரூட்மெண்ட் பண்ணுவாங்க, சில டைம்ஸ் கொஞ்சம் ட்ரைனிங் பண்ணுவாங்க, ஃபயர் பண்ணுவாங்க. மெயின்லி ஹையரிங் அண்ட் ஃபயரிங் தான் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு நினைச்சிருக்கோம். பட் ஹெச்ஆர் டிபார்ட்மெண்டோட இன்னொரு இம்பார்ட்டன்டான ஃபங்க்ஷன் நீங்க என்னன்னா ட்ரைனிங். ஸோ இன்னைக்கு இருக்க என்வாயன்மெண்ட்ல நான் கூட ஃபீல் பண்ணியிருக்கேன், நீங்க எல்லாரும் இதை ஃபீல் பண்ணியிருந்தா சொல்லுங்க. ஸோ நம்மளோட ஸ்கில் செட் வந்து இப்ப இருக்கிற ஜாப் டிஸ்கிரிப்ஷனுக்கு கம்மியா இருக்கு. நான் கண்டிப்பா என்ன அப்ஸ்கில் பண்ணணும். அப்ஸ்கில் பண்ணல அப்படின்னா நான் கொஞ்சம் ஒரு 2-3 வருஷத்துல ஒரு அவுடேட்டட் நோக்கியா போன் மாதிரி ஆயிடுவணுங்கிற ஃபீலிங் வந்து எனக்கு எப்பவுமே இருந்துட்டு இருக்கும். ஏன்னா என்னோட எஜுகேஷன் ஃபீல்ட்ல பாத்தீங்கன்னா நிறைய டெவலப்மெண்ட்ஸ் இருக்கும். அந்த மாதிரி ஒவ்வொருத்தருமே ஃபீல் பண்ணுவோம். அது வந்து சே ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு காலத்துல எப்படி எக்ஸல் வந்து ரொம்ப எல்லாத்துக்கும் கைவந்த கலையா இருக்கணும்னு எதிர்பார்த்தாங்களோ, இப்ப எல்லாம் பவர் பிஐயும் அந்த மாதிரி இருக்கணும், எல்லாமே டேஷ்போர்ட் போடுங்க, இன்ஃபோகிராபிக்ஸ் போடுங்கிறாங்க. நம்மளுக்கு பவர் பிஐ டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்றதே அவ்வளவு ஒரு கஷ்டமா இருக்கு. பட் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் பார்த்தா அதுல பூந்து விளையாண்டு இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி எல்லாருக்குமே ஒவ்வொரு சேலஞ்ச் இருக்கலாம். இதை நான் கத்துக்கிட்டு ஆகணும், என்ன அப்ஸ்கில் பண்ணிக்கணும். ஸோ ஹெச்ஆர் டிபார்ட்மெண்டோட ஒரு இம்பார்ட்டன்டான ஃபங்க்ஷன் வந்து இந்த ட்ரைனிங். இந்த ட்ரைனிங்கிறது வந்து அப்படியே நம்ம கொடுத்துட முடியாது. ஸோ அதுக்கு வந்து ஒரு என்ன மாதிரி ட்ரைனிங் இவங்களுக்கு வேணும் அப்படின்னு அந்த நீட் அசஸ்மெண்ட்னு சொல்றாங்க இல்லையா, அதை வந்து கம்பெனிஸ் வந்து கண்டிப்பா பண்ணுவாங்க. மேபி உங்க நீங்க ஒர்க் பண்ண இடத்துல கூட உங்ககிட்ட எல்லாம் இதுக்கு வந்து இன்புட்ஸ் எடுத்திருக்கலாம், இந்த ட்ரைனிங் நீட் என்னென்ன இருக்கு, அதை எப்படி பண்றதுன்னு. ஸோ அதுக்கு முதல்ல வந்து ஒரு அசஸ்மெண்ட் சர்வே மாதிரி கம்பெனிஸ் பண்ணணும். மோஸ்ட் ஆஃப் த கம்பெனிஸ் பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்றாங்க. இப்போ இந்த ஒர்க்கை வந்து செய்யறதுக்கு எனக்கு என்னென்ன ஸ்கில்ஸ் தேவைப்படுது, என்னென்ன ஸ்கில்ஸ்ல வந்து என்னோட எம்ப்ளாயிஸ் கம்மியா இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு ட்ரைனிங் நீட் சர்வே பண்ணணும். இன்னொன்னு வந்து ஒரு காம்பிடன்சி ஸ்டடி. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஃப்ரண்ட் ஆஃபீஸ் மேனேஜரா இருக்காங்க, அந்த ஃப்ரண்ட் ஆஃபீஸ் மேனேஜருக்கு என்னென்ன ஸ்கில்ஸ் தேவை. ஒரு காலத்துல ரொம்ப பிரசன்டபிளா இருந்தா மட்டும் போதும், கொஞ்சம் இங்கிலீஷ் தெரிஞ்சா போதும், ஒரு ஃப்ரண்ட் ஆஃபீஸ் மேனேஜரா போட்டலாம் அப்படிங்கறதெல்லாம் மாறி நீங்க ஒரு ஃப்ரண்ட் ஆஃபீஸ் மேனேஜரா இருந்தா கஸ்டமர்ஸ் கிட்ட எப்படி பேசணுங்கிறது வந்து உங்களுக்கு தெரியணும். பேஷன்ஸ் அண்ட் பெர்சவரன்ஸ் ரொம்ப ரொம்ப தேவை. டெலிஃபோன் எட்டிக்வெட்ஸ் ரொம்ப ரொம்ப தேவை. அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஜாப்க்கும் இந்த ஸ்கில்ஸ் தேவை அப்படிங்கிறது தான் கம்பிடன்சி ஸ்டடீஸ்ன்னு சொல்றாங்க.
இது வந்து நம்ம ரொம்ப சிம்பிளா வந்து அந்த காலத்திலேயே வள்ளுவர் சொல்லியிருக்காரு, இதனை இதனால் இவன் முடிக்கும் என்றாய்ந்து அதனை அவன் கண் விடல். ரைட் பீப்புள் ஃபார் த ரைட் ஜாப்னு சொல்லுவாங்க. அத சிம்பிளா நம்ம ரைட் பீப்புள் ஃபார் த ரைட் ஜாப்னு சொன்னாலும் அந்த ரைட் ஜாப்க்கு ஒரு டிஸ்கிரிப்ஷன் வேணும். இந்த ரைட் பீப்புள் இப்போ இந்த ஜாப்க்கு வந்து நான் இவங்க எடுக்கிறேன்னா இவங்க கிட்ட என்னென்ன ஸ்கில்ஸ் எல்லாம் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு காம்பிடன்சி ஸ்டடி பண்ணணும்ன்றாங்க. அதுக்கு அடுத்தது டாஸ்க் அனாலிசிஸ்னா ஒரு ஸ்கில் டெவலப் பண்ணும். இப்ப உங்க எல்லாத்துக்குமே வந்து நாங்க பைத்தான்ல வந்து ட்ரைனிங் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டா நம்ம எல்லாருக்குமே ஒர்க் பிளேஸ்ல புதுசா ஒண்ணு கத்துக்கணும், புதுசா ஒரு சேஞ்ச் வரப்போகுது அப்படின்னா கொஞ்சம் லைட்டா உதரும். இந்த ஸ்கில்ல நான் இது வரைக்கும் கிங்கா இருந்தேன், இப்ப புதுசா ஒண்ணு கொண்டு வரேன்னு சொல்றாங்க, இனி இதை நான் கத்துக்கிட்டு நான் இனி இது அதுக்கப்புறம் நான் எஸ்டாப்ளிஷ் பண்ணா என்ன பண்றது? இந்த ஸ்கில்லே வச்சு ஓட்டிட முடியாதான்னு அது எந்த லெவல்ல இருந்தாலும் யாரா இருந்தாலும் ஒரு லைட்டான ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்கும். ஃபர்ஸ்ட் எம்ப்ளாயிஸ்க்கு அந்த ரெசிஸ்டன்ஸை எடுத்துட்டு இந்த டாஸ்க் அனாலிசிஸ்ல என்ன ஸ்கில்ல வந்து நம்ம கத்துக்கணும், ஒரு எம்ப்ளாயி கத்துக்கணும்னு விரும்புறோமோ அதை வந்து we are breaking down into smaller tasks and then we are going to train the employees. So இந்த ட்ரைனிங் ப்ரோக்ராம் எல்லாம் பண்ணினதுக்கு அப்புறம் ஒரு பெர்ஃபார்மன்ஸ் அனாலிசிஸ் வைக்கிறோம். இந்த ட்ரைனிங் வந்து நான் எடுத்திருக்கேன், எடுத்ததுக்கு முன்னாடி என்னோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருந்துச்சு, எடுத்ததுக்கு அப்புறம் எப்படி இருந்துச்சு, நம்ம என்ன வேலையா செய்ய போறோம், சும்மா தானே பார்த்துட்டு இருக்க போறோங்கிற மாதிரியும் நிறைய எம்ப்ளாயிஸ் இருப்பாங்க ஒரு கம்பெனில. சோ நான் நிஜமாவே இந்த ட்ரைனிங் இவ்வளவு செட் ஆஃப் பீப்புளுக்கு இவ்வளவு செலவு பண்ணி நான் கொடுத்துருக்கேனே அது வந்து ஒர்க் அவுட் ஆகுதா அப்படின்னு பார்ப்பாங்க. ஸோ ட்ரைனிங் பொறுத்த வரைக்கும் இந்த 4 ஆஸ்பெக்ட்ஸ்ல தான் ஃபர்ஸ்ட் சர்வே பண்ணணும், அந்த காம்பிடன்சி ஸ்டடி பண்றோம், அதுக்கப்புறம் டாஸ்க் அனாலிசிஸ், பெர்ஃபார்மன்ஸ் அனாலிசிஸ். இதுல வந்து இவங்க ஒவ்வொரு கான்செப்ட் சொல்றப்போ ஒரு chunk of HR managers minimum ஒரு 50 people கிட்ட ஒரு சர்வே எடுத்திருக்காங்க, minimum 50 depending upon the availability. So அதுல HR managers என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்த காம்பிடன்ஸ் ஸ்டடி வந்து ரொம்ப முக்கியம், ரைட் பர்சன் ஃபார் த ரைட் ஜாப் நம்ம கொடுக்குறோம். இப்ப வந்து இட் இஸ் நாட் லைக் என்ன சொல்றது, நான் படிச்சு முடிச்சோன்னா எனக்கு வேலை கிடைச்சா போதும், நான் அந்த கம்பெனில வந்து எனக்கு பேசிக் ரிக்குவயர்மெண்ட் சாட்டிஸ்ஃபை ஆனா லைஃப் லாங் அந்த கம்பெனில இருந்துருவேன், அப்படியான ஒரு கல்ச்சரை பார்க்க முடியறது இல்ல. ஸோ நான் வந்து எங்களோட ரெக்ரூட்டர்ஸ் இல்ல ரிசோர்ஸ் பர்சன்ஸ் அந்த மாதிரி வர எம்ப்ளாயிஸ் கிட்ட சே ஃபார் எக்ஸாம்பிள் ஜென்எக்ஸ் பீப்புள், அதாவது ஒரு 1950s 60s 70s இல்ல அதுக்கு முன்னாடி இருந்த பூமர்ஸ் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா, அதாவது பேபி பூமர்ஸ் வித் ஆல் டியூ ரெஸ்பெக்ட். ஏன்னா இப்ப பூமர்ங்கிறது வேற மாதிரி ஒரு ஸ்லாங் ஆயிடுச்சு, ரொம்ப டிஸ்ரெஸ்பெக்ட்ஃபுல்லா வந்து பீப்புள் கூப்பிடுறாங்க. இந்த பேபி பூமர்ஸ் அண்ட் ஜென் எக்ஸ் கிட்ட பாத்தீங்கன்னா லாயல்டி டுவர்ட்ஸ் த கம்பெனிங்கிறது ரொம்ப ரொம்ப ஹையா இருக்கு. ஸோ எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் வேலை கொடுத்த கம்பெனி, நான் வந்து இந்த கம்பெனில ஒர்க் பண்ணி தான் வந்து இந்த கெரியர் டெவலப், என்னோட கெரியரே டெவலப் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி அந்த கம்பெனில வந்து they will stay. Say for example டாடா எம்ப்ளாயிஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா they are with the company, ஏன்னா அந்த கம்பெனில there is culture, ஒரு சேஞ்ச் கொண்டு வரணும் அப்படின்னா அந்த மாற்ற முனைவை எப்படி எம்ப்ளாயிஸ் கிட்ட கொடுக்கறது, இது எல்லாமே இருக்கு. the same thing நம்ம வந்து ஒரு மில்லேனியல் ஜெனரேஷன் எடுத்துக்கோங்க வைங்களேன். இப்ப நம்ம பாதி பேர் வந்து மில்லேனியல்ஸா இருப்போம், அதாவது சே ஒரு 1980 to 1996ல வந்தவங்க. அதுக்கப்புறம் வர்ற ஜென்சி, அதாவது ஜூமர்ஸ்ன்னு சொல்லுவோம், இவங்களது எல்லாமே ஆன்லைன் தான், படிக்கிறது இவங்க வாழ்க்கையே ஆன்லைன் தான். பிசிக்கலா வந்து எப்பவாவது தான் அவைலபிளா இருப்பாங்க, வீட்டுக்குள்ளேயே தான் இருப்பாங்க, பட் எப்பவாதான் பிசிக்கலா தே வில் டாக் வித் பேரண்ட்ஸா இருக்கட்டும், சிப்ளிங்ஸா இருக்கட்டும், மற்றது எல்லாமே வந்து அவங்களோட ஆன்லைன் வேர்ல்டு உண்டு, அவங்க உண்டு, ஒர்க் உண்டு, அப்படியே ஒரு ஆட்டோ பைலட் மோட்ல போயிட்டு இருப்பாங்க இந்த ஜென்சி. ஸோ இந்த ஜென்சி பீப்புள் பாத்தீங்கன்னா அவங்கள வந்து ஒரு கம்பெனில தக்க வைக்கணும் அப்படின்னா வந்து உனக்கு ஒரு நார்மலான சேலரி, இவ்வளவு பெர்க்ஸ் அப்படியெல்லாம் கொடுத்தா வந்து தே டு நாட் ஸ்டே. அவங்களோட எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வந்து வேற மாதிரி இருக்கு. எனக்கு வந்து ஒர்க் லைஃப் பேலன்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம், ஏன்னா எங்களை வந்து நீங்க வந்து 5 o'clock மேல யூ கேனாட் டிஸ்டர்ப், ஐ எம் நாட் என்டைட்டில் டு ஆன்சர் யுவர் மெயில்ஸ். ஸோ அந்த மாதிரி ஒரு ஆட்டிடியூட்ல இருக்காங்க. நம்மளோட ஒர்க் ஃபோர்ஸ்ல சே ஃபார் எக்ஸாம்பிள் இந்தியாவுக்கு வந்து டெமோகிராபிக் டிவிடெண்ட் இருக்கு, அதாவது ஒரு யங்கர் ஒர்க் ஃபோர்ஸ் தான் இனி வரும் வருடங்கள்ல இருக்குங்கிறப்போ இந்த ஒர்க் ஃபோர்ஸ் வச்சுதான் நம்ம வேலையை வாங்க போறோம். ஸோ இந்த ஒர்க் ஃபோர்ஸ் ஹேண்டில் பண்றது ஒரு சீனியர் லெவல் பீப்புளா இருக்கலாம். ரொம்ப ரொம்ப ஜாலியா வந்து இந்த கைண்ட் ஆஃப் வாட் ஐ சே இந்த ஜூமர்ஸ் ஜென்சி பீப்புள் இருப்பாங்க.
அவங்க வந்து ஓகே ஒரு என்னோட சீனியர் மேனேஜர் இருக்காரு அப்படின்னா அவர்கிட்ட வந்து நான் நின்னுட்டு தான் பேசணும், ஒவ்வொரு டைமும் நான் அவரை சார்னு அட்ரஸ் பண்ணணும் அப்படிங்கறதெல்லாம் அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப புதுமையான விஷயமா இருக்கும். ஸோ இந்த மாதிரி இருக்கிற ஒர்க் ஃபோர்ஸை நம்ம எப்படி ஹேண்டில் பண்ண போறோம்? இது வந்து ஒரு டைவர்ஸ் ஒர்க் ஃபோர்ஸ், பன்முகத்தன்மை அப்படிங்கிறது ஏஜ் வைஸ் சொல்லலாம். ஒரு கம்பெனில வந்து எந்த மாதிரி சீனியர் பீப்புள் மட்டுமே இருக்காங்க அப்படின்னா the entire culture of the company would be different. But senior people மட்டுமே இருக்கிற ஒரு கம்பெனியை நம்ம இப்ப பார்க்க முடியாது. So it will be a mix of senior, middle aged, அப்புறம் இப்ப நம்மளோட சில்ட்ரன் எல்லாம் பாத்தீங்கன்னா இன்டர்ன்ஸா போறாங்க, இன்டர்ன்ஸ், ஃப்ரெஷர்ஸ், இந்த மாதிரி ஒரு ஏஜ் வைஸ் ஹெட்ரோஜினியஸ் ஒரு குரூப் இருக்கு. அது இல்லாம when you look at their background, different backgrounds, different cities, இந்தியாவே வந்து மல்டிகல்ச்சுரல், பிளஸ் நீங்க ஒரு எம்என்சில ஒர்க் பண்றீங்க அப்படின்னா வந்து வேற வேற கண்ட்ரீஸ்ல இருந்து வருவாங்க. ஸோ அந்த இடத்துல வந்து இந்த கிராஸ் கல்ச்சுரல் மேனேஜ்மெண்ட்டும் நம்ம பண்ண வேண்டியதா இருக்கு. ஸோ இது எல்லாமே வந்து ஒரு கம்பெனி லாங் டேர்ம் பிளானிங்ல இத பத்தி திங்க் பண்ணணும். நான் எடுத்தோன்னா வந்து இந்த சேஞ்சை கொண்டு வந்துடுறேன் அப்படின்னு இம்மீடியட்டா சேஞ்ச இட் கேனாட் இம்ப்ளிமெண்ட். ஸோ இதுதான் நம்ம வந்து ஃபர்ஸ்ட் சாப்டர்ல வந்து அந்த ஸ்ட்ராட்டஜி சென்ட்ரிக் அப்படிங்கறது அவங்க சொல்றாங்க. இன்னொன்னு வந்து ஹெச்ஆர் மேனேஜரோட கோல்ஸ் என்ன? ஒரு ஹெச்ஆர் மேனேஜரா அவங்களோட கோல்ஸ் என்னன்னா, எஸ் ரெக்ரூட்மெண்ட், இப்ப நம்ம ட்ரைனிங்ல பார்த்த எல்லா விஷயங்களும் இருக்கு. அதுக்கப்புறம் வந்து என்கிட்ட இருக்கிற எம்ப்ளாயிஸ ஹவு டு ஐ கீப் தெம் ஹாப்பி? எப்படி கஸ்டமர்ஸ் வந்து கஸ்டமர்ஸ் ஆர் த கிங் நாங்க, யூ ஷுட் மேக் யுவர் கஸ்டமர்ஸ் ஹாப்பி நாங்க. இப்போ யூ ஷுட் மேக் யுவர் கஸ்டமர்ஸ் எக்ஸ்டாட்டிக். அப்புறம் யூ ஷுட் கிவ் யுவர் கஸ்டமர் வாட் ஹி ஹஸ் நாட் எக்ஸ்பெக்டட். அவன் நினைச்சே பார்க்காத பொருளை நீங்க கொடுக்கணும், அப்பதான் கஸ்டமரை நீங்க தக்க வச்சுக்கணும்னு சொல்றான். The same applies to employees. நீங்க வெளியில இருக்கிற கஸ்டமரை வந்து நம்ம எவ்வளவு நாளா பாத்துக்கிறோமோ அந்த மாதிரியே நம்ம உள்ள இருக்க நம்மளோட அசெட், அதாவது எம்ப்ளாயீஸோட வெல்னஸ் ஃபோக்கஸ் பண்ணினாதான் கம்பெனி கேன் ஹாவ் அ லெகசி. இல்லைன்னா அந்த கம்பெனியோட டீம் வந்து மாறிட்டே இருக்கும். ஒரு லெகசிங்கிறது நம்மளுக்கு எப்ப வரும்? ஒரு கிங் இருக்காரு, அவர்கிட்ட செட் ஆஃப் மினிஸ்டர்ஸ் இருக்காங்க. சோ அந்த காலத்துல வந்து இந்த மாதிரி இருந்துச்சு, அசோகர் காலத்துல இந்த மாதிரி இருந்துச்சு, இப்ப நம்ம பொன்னியின் செல்வன் பார்க்கலாம், அந்த காலத்துல இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா ஒரு டியூரேஷன்ல அவங்களோட பழக்க வழக்கங்கள் எப்படி எல்லாம் கொண்டு வந்தாங்க, கம்பெனில டைமிங் எப்படி இருந்துச்சு, இதெல்லாம் சேர்ந்துதான் லெகசி உருவாக்க முடியும். சோ இந்த கம்பெனிக்குள்ள போன வேகத்திலேயே நான் வந்துடுறேன், போறேன், ஓகே எவ்ரி திங் இஸ் குட், சேலரி வாங்குறேன், எனக்கு ஒரு 3 months 4 months எக்ஸ்பீரியன்ஸ் வாங்கிட்டு வந்துடுறேன்னா you cannot have a legacy in the company. So அத பத்தி பேசுறதுதான் இந்த செகண்ட் சாப்டர், எம்ப்ளாயி எம்பவர்மெண்ட். ஸோ என்னோட எம்ப்ளாயீஸை நான் ஹாப்பியா வச்சுக்கணும், அண்ட் ஐ ஷுட் மேக் தம் ஃபீல் எம்பவர்ட். அவங்க வந்து அந்த நான் பேசிட்டு இருக்க எம்ப்ளாயிங்கிற ஒரு லைன் மேனேஜரா கூட இருக்கலாம், ஃபங்க்ஷனல் லெவல்ல இருக்கலாம், இல்ல ஒரு மிடில் லெவல் மேனேஜரா இருக்கலாம், டாப் லெவல் மேனேஜரா கூட இருக்கலாம். ஸோ ஒவ்வொரு டைம் நான் இருக்கிறப்போ நான் என்னோட கம்பெனில எனக்கு இந்த மாதிரி ஒரு ஃபீலிங் வருது, ஐ எம் வெரி இன்அடிக்வேட் ஃபார் த ஜாப், நான் இந்த ஜாப்க்கு தேவையான ஸ்கில்ஸ் என்கிட்ட இல்ல போல, என்னோட பாஸ்க்கு வந்து என்னோட திறமை மேல நம்பிக்கை இல்லை, இப்படிங்கிற டவுட்லயே நான் இருந்தா என்னோட மோட்டிவேஷன் வந்து ரொம்ப ரொம்ப குறைஞ்சிடும். பட் இஃப் ஐ ஹாவ் அ வெரி ஹாப்பி என்வாயன்மெண்ட் வேர் நான் ஒரு சஜஷன் கொடுத்தா அட்லீஸ்ட் அதை கன்சிடர் பண்ணுவாங்க, if my suggestion or idea is good, அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க, and if it really works out எனக்கு வந்து அதுல I will get a share of that அப்படிங்கிற மாதிரி எம்ப்ளாயி ஃபீல்ஸ் அப்படின்னா that leads to employee empowerment. ஸோ இந்த எம்ப்ளாயி எம்பவர்மெண்ட் நம்ம கொண்டு வரணும்னா ஃபர்ஸ்ட் திங் இஸ் ஒர்க் பிளேஸ் வெல்னஸ். ஸோ இப்போ ஜோஹோ கம்பெனில வந்து வாட் மிஸ்டர் ஸ்ரீதர் வேம்பு சேஸ் இஸ் there are a lot of aspects. அதுல ஒரு ஆஸ்பெக்ட் சொல்றாரு, I provide food. ஏன்னா என்னோட கம்பெனிக்கு வர்ற யாரும் பசியோட வரக்கூடாது, நான் வந்து எனக்கு ஃபுட் கிடைக்குமா இல்லையா, நான் பக்கத்துல வாங்கணுமா இல்ல எப்படி இருக்கும் அந்த ஒரு தாட்டே வரக்கூடாது. ஃபர்ஸ்ட் தட் டு இன் அ டெவலப் நேஷன் லைக் இந்தியா இது ஒரு முக்கியமான பிரச்சனை. இன்னுமே நிறைய குடும்பங்கள்ல ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் கிராஜுவேட்ஸ் இருக்கிறாங்க, இப்பதான் வந்து காலேஜ்குள்ள கால் தடம் படிக்கும் நிறைய குழந்தைகள் இருக்காங்க. சோ அந்த மாதிரி குழந்தைங்களுக்கு வந்து இன்டர்ன்ஷிப் கொடுக்கறப்ப அவங்களுக்கு வந்து பசியோ உணவோ ஒரு தடையா இருந்திருக்க கூடாது அப்படிங்கறதுக்காக, அண்ட் ஃபுட்னா
சும்மா சாதாரண சாப்பாடெல்லாம் வந்து அங்க கொடுக்கறது இல்ல. நிறைய பேரு யூ மைட் ஹாவ் அசோசியேட்டட் வித் ஜோஹோ. அவங்களோட தே ஹாவ் அ வைட் ஸ்ப்ரெட். ஸோ ஃபர்ஸ்ட் அங்க போனோன்னே எம்ப்ளாயிஸ்க்கு வந்து வயிறு நிறைஞ்சிருது. அதுக்கப்புறம் தே ஒர்க். ஸோ இது அதாவது நீங்க எம்ப்ளாயிஸ்க்கு வந்து குட் ஃபுட் கொடுத்தீங்கன்னா ப்ரொடக்டிவிட்டி இன்க்ரீஸ் ஆகும்னு சொல்லல. ஃபார் அ டெவலப்பிங் நேஷன் லைக் இந்தியா, ஃபார் பீப்புள் ஹூ கம் ஃப்ரம் அ பாவர்ட்டி ஸ்ட்ரிக்கன் பேக்ரவுண்ட், நீங்க ஃபர்ஸ்ட் அவங்க மாஸ்லோஸ் ஹையரார்கில ஃபர்ஸ்ட் நீங்க அவங்களோட உணவு தேவையை இது பண்ணும். அண்ட் தென் யூ கிவ் தம் ட்ரைனிங், யூ கிவ் தம் கான்ஃபிடன்ஸ். ஸோ அந்த ஒர்க் பிளேஸ் எப்படி இருக்குன்னா, ஐ ஃபீல் எம்பவர்ட். நான் வந்து யாரை பார்த்தும் இன்ஃபீரியரா ஃபீல் பண்ண தேவையில்லை. ஈவன் அஃப் ஐ இன்ஃபீரியரா ஃபீல் பண்ணாலும் ஐ ஆல்வேஸ் ஹாவ் த கான்ஃபிடன்ஸ். எனக்கு இங்க ஒரு ட்ரைனிங் டிபார்ட்மெண்ட் இருக்கு, எனக்கு இங்க ஒரு பாஸ் இருக்காரு who will always help me out. எனக்கு இது தெரியலன்னு சொன்னா இங்க என்ன யாரும் வந்து எள்ளி நகையாட மாட்டாங்க. they will try to teach me. அந்த என்ன நான் வந்து இங்க இருந்து ஒரு நல்ல மென்டாரா எடுத்துக்கலாம். so that sort of environment is what is the thing expected by even millennials like us and also by Gen Zs. so இதுக்குரிய ஒர்க் பிளேஸ வந்து கொடுக்கறதுக்கு கம்பெனிஸ் வந்து எப்படி எல்லாம் ஃபோக்கஸ் பண்ணும். Then as I said, in the culture management அப்படிங்கிறது it is very very important. One is on the company-ஓட culture. ஒவ்வொரு கம்பெனிக்கும் ஒரு சில what do you say unwritten rules இருக்கலாம். We call it as a ritual. சில கம்பெனிஸ்ல இது வந்து repeated practices. இந்த கம்பெனில நாங்க இந்த practice ரொம்ப காலமா செஞ்சுட்டு இருக்கோம். So that could be something like how you start your day. ஒரு breakfast meeting வைக்கிறது, அந்த ஒரு மார்னிங்ல they have this good morning meetings. We always start our day like that. இல்ல வந்து quality circles இருக்கலாம். Every week we have a quality circle meeting. அந்த மாதிரி you will have some repeated practices which we call as rituals. இது ஒரு வகையில வந்து கல்ச்சரை செட் பண்ணுது. அதுக்கப்புறம் norms. These are like rules and guidelines which is very explicit. சிலது வந்து implicitஆ இருக்கும், இந்த கம்பெனில இப்படிதான் பண்ணணும். சிலது ரொம்ப எக்ஸ்பிளிசிட்டா இருக்கும், நீங்க வந்து இந்த கம்பெனில இந்த மாதிரி ட்ரெஸ் கோட்ல தான் வரணும், சரி நீங்க 9 to 5 கண்டிப்பா ஒர்க் பண்ணணும், ஃபிளெக்சிபிள் டைமிங் இல்ல. அண்ட் இட் இஸ் ஆல்வேஸ் ஒர்க் ஃபர்ஸ்ட். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஜாப்பனீஸ் கல்ச்சர் பாத்தீங்கன்னா, இப்ப இருக்கிற ஈவன் நம்மளோட வாட் வி கால் அஸ் Gen Z, they stick to this kind of culture where they prioritize work over everything. அங்க வந்து there is even a term called as டெத் அவுட் ஆஃப் ஒர்க். நம்ம விளையாட்டா சொல்லுவோம், நான் வேலை செஞ்சா செத்து போயிரும் இருக்குன்னு. பட் இன் கண்ட்ரி லைக் ஜப்பான் அது நிஜமாவே நடக்குது. ஸோ ஜாப்பனீஸ் கல்ச்சர் இஸ் லைக் தட். இதே ஜாப்பனீஸ் கம்பெனி ஒரு ஜாயிண்ட் வெஞ்சர்ல when மாருதி சுசுகி came into India, ரெண்டு இடத்துல they had the manufacturing plant. ஒன்னு வந்து குர்கான், இன்னொன்னு வந்து மானேசர் plant. So they tried to implement the same culture. At that time அந்த salary was exorbitant. மத்த மேனுஃபேக்சரிங் கம்பெனிஸ் யாரும் கொடுக்காத salary எல்லாம் தராங்க. பட் ஒர்க்கிங் கண்டிஷன் எப்படின்னா, உனக்கு வந்து பிரேக் அப்படின்னா 7 minutes தான் ஒரு நாளைக்கு, இன்க்ளூடிங் யுவர் பயோ பிரேக், டீ பிரேக். நம்மளோட இந்தியன் கல்ச்சர் தெரியும், we are all part of Indian culture. நம்மளுக்கு 9 o'clockனாவே நம்ம மைண்ட்ல 9:13 தான் ஃபிக்ஸ் ஆகும். 10 o'clock பிரேக்னாவே we take it for granted it is 20 minutes. ஸோ அந்த மாதிரி ஒரு கல்ச்சர்ல வளர்ந்த நமக்கு when they are giving that you could have break only for 7 minutes. So literally நீ 7 minutes மேல பிரேக் எடுக்க கூடாது. And your biometrics would be taken into account. If you are late by 2 minutes there will be a salary cut. So இதெல்லாம் வந்து அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப டஃப்பா இருந்துச்சு இந்தியன் பீப்புள். even though the company paid so much, cross cultural management went on a toss அந்த கேஸ்ல பாத்தீங்கன்னா. So in 2012 there was a huge uprise where ஒரு HR மேனேஜர் வந்து இந்த இண்டஸ்ட்ரியல் ரிலேஷன்ஸ் ப்ராப்பரா ஹேண்டில் பண்ணாததுனால ஒரு HR மேனேஜர் வாஸ் செட் அப்ளேஸ். ஸோ அவர் உயிர் இருந்திருக்காரு. அதுக்காக ஒரு 92 ஒர்க்கர்ஸ் வந்து they were arrested. ஸோ இதுல என்ன மெயின் ரீசன் பாத்தீங்கன்னா, the cross cultural workplace, or there were a lot of issues. What works well for Japan will not exactly work well for India. See, நீங்க கார் எடுத்துட்டு வரீங்க, இந்தியன் ரோட்ஸ்க்கு ஏத்த மாதிரி தான் காரை கஸ்டமைஸ் பண்றோம். ஒரு யூரோப்பியன் மார்க்கெட்டுக்கு ஏத்த மாதிரி தான் கார்ல கலர்ஸ் கொடுப்போம்.
ஸோ அதே மாதிரி ஒரு ஒர்க் எத்திக் வந்து ஜப்பான்ல எப்படி இருக்குன்னா அது அப்படியே இந்தியால இம்ப்ளிமெண்ட் பண்றப்போ இந்த மாதிரியான ரிசல்ட்ஸ் வந்து ஒரு ஹெச்ஆர் மேனேஜர் உயிரிழந்து தென் தேர் வாஸ் லாட் ஆஃப் கோர்ட் கேஸ் ப்ரொசீடிங்ஸ் வித் ஹரியானா கவர்மெண்ட். இதுல நிறைய ரீசன்ஸ் இருக்கு. பட் நான் இங்க ஃபோக்கஸ் பண்றது இந்த கிராஸ் கல்ச்சர் எப்படி இம்பார்ட்டன்ட். ஒரு கம்பெனில பன்முகத்தன்மை இருக்கும். ஆனா அந்த பன்முகத்தன்மை வந்து நம்ம எப்படி மேனேஜ் பண்றோம். If there is only a very thin line where your mismanagement will lead to huge failure, like what happened in the case of Maruti Suzuki. But there are also good examples where in a cross-cultural environment, people learn others' culture, they learn new technology, even that is there. So as I was saying, in the cross-cultural environment, how you're going to manage அப்படிங்கிறதும் HR டிபார்ட்மெண்டோட ஒரு இம்பார்ட்டன்ட் சேலஞ்ச். இன்னொன்னு எம்ப்ளாயி என்கேஜ்மெண்ட். சே நான் 9 to 5 போறேன், இதுதான் என்னோட ஒர்க் ஸ்கெடியூல். சம்டைம்ஸ் எனக்கு இந்த ஒர்க் வந்து ரொம்ப மொனோட்டனஸா இருக்கு. as I said, நான் இந்த ஒர்க்குக்கு ஏதாவது வேல்யூ ஆட் பண்றேன்னா என்னோட லைஃப் வந்து இந்த மாதிரி ஒரு ஆட்டோ பைலட் மோட்லயே போயிருமா, இதுதான் என்னோட கெரியரா, அந்த மாதிரி நிறைய டவுட் வரலாம். ஸோ அதுக்கு வந்து நம்ம we have to focus, just like every employees empower பண்றோம், you give them calculated power in taking the decisions. In the same way, you need to keep your employees engaged, not only through work, it could be training. So ஒரு எம்ப்ளாயி என் கம்பெனில ஒர்க் பண்ணிட்டு அவனுக்கு வெளியில போனா அவனுக்கு வேலை கிடைக்கிறது ரொம்ப ஈஸியா இருக்கும். One, because of my brand. Another one, I should have given him a very clear career plan. இப்போ எத்தனை கம்பெனிஸ்ல நம்மளுக்கு வந்து என்டர் ஆனோம்னா ஒரு கரியர் மேப் கொடுக்குறாங்க. ஓகே, நீங்க வந்து இப்ப இந்த லெவல்ல என்டர் ஆயிருக்கீங்க. சே ஒரு 2 yearsல வந்து you will become a in the one year you will be a trainee, after which you will become a line manager, then you can become a functional manager, நீங்க ஒரு டீம் லீட் ஆகலாம், அதுக்கப்புறம் நீங்க ஒரு பிளான்ட் ஹெட் ஆகலாம். இதுதான் ஒரு கரியர் மேப். இந்த மாதிரி வர்ற ஒரு எம்ப்ளாய்க்கும் ஒரு கெரியர் மேப் அந்த கம்பெனில கொடுத்தாங்கன்னா, so the employee has a clear cut plan. So நான் இந்த கம்பெனில 3 years இருந்தா I qualify as line manager. So என்னோட கெரியர் கிராஃப் வந்து இந்த மாதிரி போகும். After maybe நான் இதுக்கப்புறம் ஸ்விட்ச் பண்ணிக்கலாம். So even if I switch, I have experience, I have training. நான் எந்த பொசிஷன்ல அப்ரெண்டிஸா வந்து நான் அப்ரெண்டிஸாவே வெளில போறேன், அப்ரெண்டிஸாவே என் கெரியரை முடிச்சுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி இருந்தா no one will like. So இந்த career graph எல்லாருக்குமே கிடைக்குதா அப்படின்னு பார்த்தா there are very few companies doing it. HR managers themselves have accepted ஒரு clear career map வந்து எங்களால கொடுக்க முடியறது இல்ல. So அங்கதான் வந்து என்ன ரீசன்ஸ்னா there are one is we are the company policy is such that, or the company's budget is such that we cannot go for so much of promotions. இன்னொன்னு என்ன சொல்றாங்கன்னா, we do not have enough informations to capture these things. We do not have a system to do this. இப்ப அனாலிட்டிக்ஸ்னு எல்லாமே பேசலாம். அதாவது ஃபர்ஸ்ட் வந்து what petrol is the new gold ன்னு சொன்னது மாதிரி இப்ப data is the new gold. The boys படத்துல செந்தில் சொல்லுவார் information is wealth. அந்த மாதிரி இப்ப வந்து டேட்டா தான் கோல்ட். நம்மளோட எனி டேட்டா you can just play with the data, you can come up with amazing results. So HR analytics அப்படின்றது என்கிட்ட என்ன எம்ப்ளாயிஸ் இருக்காங்க, என்னோட எம்ப்ளாயிஸ் ஒரு கம்பெனில நம்ம கம்பெனிலேயே ஒர்க் பண்ணிருப்போம், அந்த கம்பெனிலேயே நம்மளோட ரெஸ்யூமே வந்து எவ்வளவு டைம் அப்டேட் பண்ண சொல்லியிருப்பாங்க. அப்புறம் இன்னொன்னு அப்ரைசல்ங்கிற பேர்ல ஒரு வருஷத்துக்கு வந்து ஒரு 4 அப்ரைசல் வச்சிருப்பாங்க, 3 வருஷம் இதே மாதிரி பண்ணிருப்பாங்க, 3 வருஷம் இன்க்ரிமெண்ட் இல்லாம கூட நிறைய பேர் ஒர்க் பண்ணிருக்கலாம். சோ ஏதாவது நம்ம கெரியர்ல ஏதாவது ஒரு பாயிண்ட்ல ஏதாவது ஒரு கம்பெனில இது கண்டிப்பா நடந்துரும். அப்ரைசல் பண்ணுவாங்க, டேட்டா கலெக்ட் பண்ணுவாங்க, 3 மாசம் கழிச்சு அதே டேட்டாவை கேட்பாங்க. பட் நம்மளுக்கு என்ன ரிஃப்ளெக்ட் ஆயிருக்கு, எனக்கு ஒரு ப்ரொமோஷன் கிடைச்சிருக்கா, இல்ல எனக்கு நான் ஏதாவது கிரிட்டிக்கல் ப்ராஜெக்ட் கேட்டனே அது கிடைச்சிருக்கா, ஆனா டேட்டா மட்டும் வாங்கிட்டே இருப்பாங்க. சோ இந்த டேட்டா வந்து ரெப்பிட்டேட்டிவா வாங்கிட்டு இருப்பாங்க. So how do you manage? இப்போ as I said, HR is something very cool, அவங்களுக்கும் டேட்டாக்கும் சம்பந்தம் இல்ல அப்படிங்கிற காலெல்லாம் போய் how you manage data in other departments like operations, accounts, HR லயும் they have this HR analytics. So in the HR analytics they capture all the informations about the employees. So when this HR analytics
is capturing all the data. It helps them to a certain extent. Ipa நம்ம சொன்னோம் இல்லையா, ஒரு employee வந்து if he feels very demotivated because அவருக்கு ஒரு என்கேஜ்மெண்ட் இல்லைன்னு நினைக்கிறாரு, இல்ல சரியான ட்ரைனிங் எனக்கு கொடுக்கலன்னு ஒரு பொண்ணு நினைக்கிறாங்க, இல்ல மேபி எனக்கு ஏதோ ஒரு இடத்துல வந்து ஒரு பயஸ்டா ஒரு நிகழ்ச்சி நடந்திருக்குன்னு நினைக்கிறாங்க. ஸோ இஃப் யூ ஹாவ் டேட்டா and if that data is transparent, accessible to everyone, just like how you have an ERP for supply chain, ஒரு supply chainல visibility எவ்வளோ அதிகமா இருக்கோ அந்த அளவுக்கு ப்ராப்ளம்ஸ் கம்மியா இருக்கும். ஓகே, எனக்கு இங்கெல்லாம் இன்வென்ட்ரி பிளாக்ஸ் இருக்கு, எனக்கு இந்த சப்ளையர் எல்லாம் ப்ராப்ளம் இருக்குன்னு தெரியற மாதிரி நம்மளோட ஹெச்ஆர் டிபார்ட்மெண்ட்ல நம்ம கற்றுக்கிற எம்ப்ளாயியோட டேட்டா பிளஸ் வாட் ஐ எம் டூயிங் ஃபார் ரெக்ரூட்மெண்ட், இது எல்லாமும் டிரான்ஸ்பரண்டா இருந்தா maybe you can have better promotions, you can have better assignment of projects. So idhula pathina there are certain data like when an employee was last promoted, ivrukku vandu last appraisal eppa nadந்துச்சு, இவருக்கு மொத்தம் எத்தனை அப்ரைசல் நடந்துச்சு, அப்ரைசல் யார் யார் பண்ணாங்க, இவர் லாஸ்டா எப்ப ப்ரொமோட் ஆனாரு, இவங்களுக்கு எத்தனை கிரிட்டிக்கல் ப்ராஜெக்ட்ஸ் அசைன் ஆயிருக்கு. ஸோ இந்த டேட்டா சேம் ஸ்டாண்டர்ட் டேட்டா அந்த கம்பெனிக்குள்ள இருக்கிற எல்லாத்துக்குமே அவைலபிளா இல்லை. ஸோ திஸ் இஸ் வேர் the HR department had been lagging and HR analyticsனால அந்த ப்ராப்ளம் ஓரளவுக்கு சால்வ் ஆயிட்டு இருக்குன்னு HR managers சொல்றாங்க. ஸோ ஈவன் நீங்க இதையும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிருக்கலாம், வேர் டேட்டா வந்து ப்ராப்பரா HR டிபார்ட்மெண்ட்க்கு போகாதனால lot of things were delayed அந்த மாதிரி ரீசன்ஸ். ஸோ இதை பேஸ் பண்ணி தான் you have the reward management and any human being would like to be appreciated. சில பேர் சொல்லுவாங்க எனக்கு விளம்பரம் பிடிக்காதுன்னு, பட் வாட் எவர் இட் இஸ், அப்ரிசியேஷன் இஸ் நீடட் இஃப் யூ ஆர் அ ஹியூமன் பீயிங். ஸோ இந்த அப்ரிசியேஷன் அப்படிங்கிறது it depends on the culture of the organization, the background of the individual, the pedigree and his financial status. எப்படி ஒரு ட்ரைனிங் கொடுக்கறதுக்கு நம்ம அவ்வளோ இன்புட்ஸ் கொடுத்து இந்த மாதிரி ட்ரைனிங்கை இந்த எம்ப்ளாயி கொடுக்கலாங்கிறோமோ அந்த மாதிரி நம்ம ரிவார்ட் மேனேஜ்மெண்ட்க்கும் we should do certain research. எந்த ரிவார்ட் எந்த எம்ப்ளாயிஸ்க்கு ஒர்க் ஆகுது அப்படிங்கிறது we have to be very very clear. இப்போ இன்னொன்னு சொல்லுவாங்க, you should always appreciate your employees in public and criticize them in private. See like என்ன சொல்றதுன்னா, நம்ம ஒரு 20 years back it was very common, seniors எப்படி வந்து நீங்க ஜூனியர் எம்ப்ளாயிஸ்ட வந்து how you appreciate, ஒரு ஒர்க் பண்ணலன்னா அவங்கள திட்டுறதோ எல்லாருக்கும் முன்னாடி திட்டுறது, அதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப காமனான விஷயம். ஈவன் வித் ரெஸ்பெக்ட் டு ஸ்டூடெண்ட்ஸ் ஆல்சோ, நீ நல்லா செய்யலைன்னா உங்களை திட்டதான் செய்வோம். பட் இப்போ வந்து அது ஒரு சென்சிட்டிவ் இஷ்யூ ஆயிருக்கு. வெரி நார்மலா ஈவன் இஃப் யூ ஆர் சேயிங் சம்திங், கிரிட்டிசைசிங் சம்ஒன் இன் பப்ளிக், இட் குட் பி டேக்கன் ஃபார் ஹராஸ்மெண்ட். திஸ் இஸ் பிகாஸ் ஆஃப் வேரியஸ் சேஞ்சஸ் லைக் lifestyle, the kind of society we are in, the kind of people they are. Okay, so நாங்க இந்த மாதிரி எம்ப்ளாயிஸ்க்கு எப்படி ரிவார்ட் கொடுக்கணும், what are all the words which I should use, I should not use. Even as a team manager, I should be very very careful with the choice of the words I'm going to use. You know, words have an effect. நான் criticize பண்றதா இருந்தாலும் I have to choose the right words. அதுவும் நான் மெயில் அனுப்புறதா இருந்தா I have to be very very cautious with the words because it's going to become a proof when my words are wrong. So even with the noblest intention, நான் வந்து ஒரு ஸ்டூடெண்ட் திட்டுறேன் இல்ல ஏதாவது ஒரு வேர்ட் யூஸ் பண்ணிடா, he can kind of go for counseling. If there are various channels where he can escalate the issue, the same thing is there for the employees. So what they are trying to say is HR managers have to strike a balance and they have to be very very careful with the choice of the words you use with, especially or MNC la vandu, you know, you have different kind of people, then definitely நம்ம வந்து அந்த words communication. See mostly MNCs Indiaக்குள்ள வரப்ப very cleverly they will take a, you know, a very good Indian with good education system. சரி சுத்தி வளைச்சு பேசாம சொல்லிடுறேன், பெப்சிக்கு எப்படி இந்திரா நோய் அப்பாயிண்ட் பண்ணாங்க. Okay, Indra Nooyi was the face of Pepsi. And the face of Pepsi, Indra Nooyi in சொல்லியே அதுக்கு பின்னாடி whatever challenges Pepsi had with respect to the cases on Pepsi வந்து ground water tap பண்றாங்க, அந்த மாதிரி நிறைய issues வர்றப்போ they were able to use Indra Nooyi as the icon.
ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் you have to be very very careful how you are going to deal this issue. So அதுக்காக MNCs go for these kind of strategies also. And again நான் எதனால வந்து இந்த Gen Z கிட்ட ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும் அப்படிங்கிற, because I kind of spend my entire day with this Gen Z people. ஸோ அவங்கள பொறுத்த வரைக்கும் இப்போ நம்ம எல்லாம் வந்து நம்ம ஸ்ட்ரிக்ட் பேரண்டிங், நம்மள பேரண்ட்ஸ் எப்படி வளர்த்தாங்கிறது வெரி ஸ்ட்ரிக்ட் பேரண்டிங். பட் Gen Z நம்மளோட குழந்தைங்கள நம்ம அப்படி வளர்க்கணும்னா இல்ல. ஸோ மோஸ்ட்லி இட் இஸ் லைக் ஒரே கிட் தான் இல்ல 2 siblings. We try to give the best of everyone, அவங்க பெஸ்ட் ஆஃப் எவ்ரிதிங். கொஞ்சம் கூட அவங்க வந்து முகம் சொல்லிச்சிடக்கூடாது, இது இல்லைன்னு அவங்க நினைச்சிடக்கூடாது. ஐ வாண்ட் டு கிவ் த பெஸ்ட், அதுதான் என்னுடைய வாழ்க்கையின் முதல் குறிக்கோள் அப்படிங்கிற மாதிரி ஒரு பேரண்டிங் நாம பண்ணி they are so much pampered. ஸோ கிளாஸ்ல வந்துட்டு ஒரு 10 minutes ஏசி இல்லைன்னா அவனால உட்கார முடியாது. அண்ட் எல்லாத்துக்குமே இன்ஸ்டன்ட் கிராட்டிபிகேஷன், அவனுக்கு இப்பவே நடந்தாங்க. So that is how he had been brought up in his house. I'm saying about the middle class and the upper middle class. So and when he comes to the company, அவனுக்கு வந்து இந்த ரியாலிட்டி எல்லாம் அப்பதான் கொஞ்சம் ரியாலிட்டி சிங்ஸ் இன், ரொம்ப கஷ்டப்படுறாங்க. ஸோ இந்த கைண்ட் ஆஃப் பீப்புளை டீல் பண்றதுக்கு you should be very careful, and there should be a fine balance with respect to the kind of policies we have, the kind of the choice of words, the kind of mails we write to them. So இது வந்து நம்ம ரிவார்ட் சிஸ்டத்துல யூஸ் பண்ணாலும் சரி, cross cultural யூஸ் பண்ணாலும் சரி, this is what is the reality. இன்னொன்னு வந்து even LinkedIn ஓட CEO also says like you know networking is very important in this age. So இப்ப நம்மளே இந்த ஃபோரத்துல how we get introduced, எனக்கு வந்து மேக்ஸிமம் என்னோட பேட்ச்ல இருக்கிற people மட்டும் தான் தெரியும், only because of networking. Though it's not happening through LinkedIn, it's happening through WhatsApp. But in the networking, I have come to meet a lot of people, different backgrounds, different talents. என்ன சொல்றது, என்னோட ஃப்ரெண்ட்ஸ் குரூப்ல நினைச்சிட்டு ஓகே நம்ம நிறைய புக்ஸ் படிக்கிற மாதிரி இருக்கு, பரவாயில்லன்னு. அப்புறம் இந்த குரூப்ல வந்தோம்னா தெரியுது, ஐயோ நம்ம படிக்கிற புக் எல்லாம் ஒண்ணுமே இல்லையா, பீப்புள் இந்த ஸ்பீட்ல they are reading lot of books ன்னு சொல்லி டிஃப்ரெண்ட் ஜானர்ஸ்ல இருக்கிற புக்ஸ் எல்லாம் தெரியுது. ஸோ in the same way, what LinkedIn CEO emphasizes, networking is good. At the same time, take interns. அவர் வந்து கம்பெனிஸ்க்கு ஜெனரலா சொல்றது, நீங்க ரெக்ரூட் பண்றீங்க, you have a recruitment policy, that is good. Apart from that, internship program எல்லா கம்பெனிஸும் வச்சிருக்காங்க. So the internship programல வந்து for people from students from all disciplines, whether it is arts and science, STEM, what they call in Western countries, இல்ல நம்ம இதுல வர engineering ஆகட்டும், PGDM, MBA ஆகட்டும், internship compulsory. Most of the people, students now go for என்ன சொல்றது, ஒரு valid internship where they want to learn something. So இப்போ internshipக்காக ஒரு 3 months உங்க கம்பெனிக்குள்ள வர்ற ஒரு ஸ்டூடெண்ட், he or she is traveling with you, so she knows the culture of your company, she understands better, she knows when, how, what is the timing of the company, how you should communicate with your seniors, how is the communication channel with respect to the peers. So இது எல்லாமே அவங்களுக்கு நீங்க 3 monthsல தரீங்க, and then they go back to their colleges. So நீங்க இந்த இன்டர்ன்ஸ் வந்தாங்க இல்லையா, அவங்கள ரெக்ரூட் பண்ணீங்கன்னா it could give your company better. நீங்க உங்களோட ட்ரைனிங் காஸ்ட் குறைக்கலாம். You can go for fresh recruitment, you can go also for this lateral recruitment, but when it comes to filling a position with freshers, most of the company CEOs prefer interns rather than freshers who actually do not have much knowledge about the company. So in that way, organizational alignmentல நீங்க ஈவன் ஒரு சேஞ்ச் கொண்டு வந்தா கூட there will not be a cultural shock. So இந்த மாற்ற முனைவு அப்படிங்கிறது வந்து எந்த ஏஜ்ல எந்த லெவல் ஆஃப் எம்ப்ளாய்க்குமே adapting to a change is a challenge. So when you are going to bring in the change, first the employees have to be sensitized. So இந்த கான்செப்ட் இதனால தான் இந்த சேஞ்ச். Most of the time we are taken aback. ஒரு பாலிசி நம்மளுக்கு ஒரு மெயில் தான் வரும், சில டைம் பார்த்தா நம்ம பார்ட் ஆஃப் தட் பாலிசியா இருப்போம், we would not get the information from the primary source, we would be getting it through a mail at a later date. So that is one example for communication gap. It happens at all levels. So coming back to change management, in the sensitization நம்ம வந்து எல்லாருக்குமே ப்ரொவைட் பண்ணோம். After that we go for orientation. இந்த சேஞ்ச்னால as an employee
நமக்கு என்னென்னலாம் பெனிஃபிட்ஸ் வரப்போகுது அண்ட் why is that change. ஸோ இதை சொல்றப்ப வந்து who moved my cheese அப்படின்னு ஒரு புக் இருக்கும். ஸோ அதை வந்து யாராவது ரிவ்யூ பண்ணாலும் நல்லா இருக்கும். அதோட சீக்வல் இன்னொரு ப்ரொஃபஸர் எழுதியிருக்காரு ஐ மூவ்ட் யுவர் சீஸ். ஸோ இந்த ரெண்டு புக்குமே பார்த்தா நம்ம எல்லாமே ஒரு கம்ஃபர்ட் ஜோன்ல இருக்கோம். ஸோ அந்த கம்ஃபர்ட் ஜோன்ல ஹாப்பியா தான் இருக்கும். இதுல எனக்கே சில டைம்ஸ் டவுட் வருது, கம்ஃபர்ட் ஜோன்ல ஹாப்பியா இருக்கும் கண்டென்டடா இருக்கிறது தப்பா, இல்ல நான் கம்ஃபர்ட் ஜோனை விட்டு வெளியில வந்து ஐ எம் ஸ்ட்ரைவிங் சோ மச் அது கரெக்டா? ஸோ இந்த கம்ஃபர்ட் ஜோனுக்கும் கண்டென்ட்மெண்ட்க்கும் என்ன டிஃபரன்ஸ்? See, there is one main difference. நீ கம்ஃபர்ட் ஜோன்லயே கண்டென்டடா இருக்கலாம், பட் when the whole world changes, if you are not changing, like how Nokia missed the race, it entered the smartphone race very late. Such a big company which introduced the concept of mobile phone from Finland was not market leader இருந்த ஒரு கம்பெனினாலேயே சேஞ்ச் லேட்டா அடாப்ட் பண்ணதுனால it was not able to withstand the race. So அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் நம்ம எல்லாருக்கும் வர சான்சஸ் இருக்கு. ஸோ அந்த who moved the cheese-ல இததான் சொல்லியிருப்பாங்க. எப்படி நான் என்னை சுத்தி என்ன நடக்குதுன்னே தெரியாம இருந்தா ஒரு நாள் வந்து எனக்கு சீஸே இருக்காது. அந்த மாதிரி இஃப் ஐம் டூ கோசி, ரொம்ப கண்டென்டடா எனக்கு இது போதும் அப்படிங்கிற மாதிரி ஒர்க் ஸ்பேஸ்ல இருந்துட்டா we will definitely be eliminated. ஒன்னு there is automation, there is artificial intelligence. இதே நம்மளுக்கு பெரிய threat. In spite of that, if we are happily unaware of what is happening and if we fail to upskill ourselves, then definitely it's going to cost all of us. So அந்த வகையில இந்த ஓரியன்டேஷன்ல we should tell இந்த சேஞ்ச் வந்து நமக்கு இனிஷியலா கஷ்டமா இருந்தாலும் how this is going to bring us revenue, how this is going to help you to keep the job, and how this is going to help you to upgrade yourself and get a new job. So that is orientation. After that is change management. இதை வந்து எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பா கொண்டு வர போறோம். Then how we are able to lot of practices இருக்கு. We go for the Kaizen, constant improvement, அந்த மாதிரியான விஷயங்கள். So இப்போ இது வந்து it has to be kind of organizational, occupational, individual. இது மூணும் அலைன்டா இருக்கணும் அப்படின்னு சொல்றேன். சரி, இந்த கம்பெனில நான் வந்து கெத்துப்பா, இந்த கம்பெனிக்கு தேவையான டேட்டாலாம் என்கிட்ட இருக்கு, இந்த கம்பெனில நான் கெத்து. சரி, ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கம்பெனியே கை மாறிடுது, ஒரு மர்ஜர் அண்ட் அக்விசிஷன் நடக்குதோ ஏதோ ஒண்ணு, நீ என்னென்ன விஷயத்துல எல்லாம் கெத்துன்னு நினைச்சியோ இந்த கம்பெனி வந்து அது எல்லாத்தையும் ஸ்கிராப் பண்ணுது. ஸ்கிராப் பண்ணிட்டு புதுசா மெத்தட்ஸ் இம்ப்ளிமெண்ட் பண்றாங்க. இப்ப நீ சேஞ்சுக்கு அடாப்ட் ஆகல, இல்ல எனக்கு இவ்வளவுதான் தெரியும்னு சொன்னா யுவர் ஜாப் இஸ் அட் அ question. So இது from Twitter to any other company it is happening. So இது இந்த மாதிரி எங்க கம்பெனில எல்லாம் அந்த மாதிரி நடக்க வாய்ப்பு இல்லைங்க அப்படின்னு சொல்லவே முடியாது. வாய்ப்பே இல்லை ராஜா, இது யாருக்கு வேணாலும் நடக்கலாம். So this change is inevitable and this change management is something which all of us has to undergo. And as I said, எனக்கு இந்த ஆர்கனைசேஷன்ல நான் வச்சிருக்கிற ஸ்கில் செட்டை வச்சு நான் என்னோட காலத்தை ஓட்டிடலாம்னு நினைக்கிறது ரொம்ப ரொம்ப தப்பு. As an individual, what are my skill set? Yes, it is fitting with my role. So நான் ஒரு டீம் லீடா இருக்கேன் and that is fitting with my organizational goal. அந்த மாதிரி தான் அலைன்மெண்ட் இருக்கணும். In spite of that, the company should see to that the employee has a career even when he leaves the company. So இது கம்பெனியோட தலைவலி மட்டும் சொல்லிட முடியாது. As an employee, we should ensure that I'm constantly learning new things and I'm very creative or very innovative. So அடுத்ததா நம்ம fourth up அவங்க கொடுத்திருக்கிற சாப்டர் இந்த லேர்னிங் பத்தி தான். So how this learning and development is happening. So most of the companies வந்து they have periodic training. எப்படி நம்ம மெயின்டெனன்ஸ்ல வந்து நம்ம படிச்சிருப்போம். ஸோ நம்ம மெக்கானிக்கல் ஆட்டோமொபைல் எல்லாம் படிக்கிறப்ப இப்படிதான் நம்மளுக்கு டைப்ஸ் ஆஃப் மெயின்டெனன்ஸ் சொல்லி தருவாங்க. பிரேக் டவுன் மெயின்டெனன்ஸ், ஐ ஸ்டில் ரிமெம்பர் எங்க கிளாஸ்ல வந்து சார் சொல்லுவாரு, நீ 2 வீலர் ஓட்டிட்டு போற, வண்டி நின்னதுக்கு அப்புறம் தான் நீ எல்லாம் மெயின்டெனன்ஸ் பண்ணுவா, மாசம் யாருமே மெயின்டெனன்ஸ் பண்ண மாட்டா, அதுதான் பிரேக் டவுன் மெயின்டெனன்ஸ். இதே வண்டியை வந்து நீ மாசம் மெயின்டெனன்ஸ் கொடுத்தீங்கன்னா தட் இஸ் பீரியாடிக்கல் மெயின்டெனன்ஸ். அதுக்கப்புறம் நிறைய வந்துச்சு ப்ரிவென்டிவ், ப்ரெடிக்டிவ் மெயின்டெனன்ஸ். ஸோ இந்த சேம் வே உனக்கு புதுசா ஒரு ஸ்கில் சேஞ்ச் ஆகுது, அப்ப மட்டும் உனக்கு ட்ரைனிங் கொண்டு வருது, உன்னை வந்து உடனே மாத்திரலாம் ஓவர் நைட்ல. ஸோ தட் இஸ் நாட் கோயிங் டு ஒர்க். The company will always have a training department which constantly devises training programs
and there is something called as continuous learning. இப்ப நம்ம எல்லாருமே ஒரு அட்லீஸ்ட் ஒரு 10% இந்த வாழ்நாள் முழுவதும் கற்றல் அப்படிங்கிறத ஏதோ ஒரு விஷயத்துல ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். அது வந்து நம்ம ஹெல்த் ரிலேட்டடா இருக்கலாம், இல்ல புக்ஸ் படிக்கிறதா இருக்கலாம், கெரியர் ரிலேட்டடா இருக்கலாம். ஸோ இந்த சேம் வே த கம்பெனி will see to that this learning, there is continuous learning. இப்ப வந்து நிறைய இடத்துல ஐ திங்க் இது வந்து ஒரு மேண்டேட்டரியாவே இருக்கு. அப்பார்ட் ஃப்ரம் யுவர் ஒர்க் நீங்க வந்து 30 hours of training வந்து இதுல இம்ப்ளிமெண்ட் பண்ணிருக்கணும். ஈவன் இஃப் யூ வாண்ட் டு கெட் யோர் செல்ஃப் எலிஜிபிள் ஃபார் அ பர்டிகுலர் இன்க்ரிமெண்ட், இவ்வளோ இயர்ஸ் ஆஃப் ட்ரைனிங் நீங்க பண்ணிருக்கணும், இவ்வளோ ஹார்ஸ் ஆஃப் ட்ரைனிங் எடுத்திருக்கணும். அப்பார்ட் ஃப்ரம் தட் நீங்க வந்து சர்டிஃபிகேஷன் எடுத்திருக்கணும். அண்ட் எஸ்பெஷலி companies வந்து support the employees with respect to training. On the job training வந்து companies எல்லாருமே ஃபோக்கஸ் பண்றாங்க. apart from that, when an employee has a need, எனக்கு இந்த ட்ரைனிங் வேணும், இது கம்பெனிக்கு வந்து இப்ப மேபி இந்த கம்பெனில நீங்க வந்து இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணல, ஒரு 2-3 monthsல பண்ணலாம், ஆர் ஐ வில் அட்டெண்ட் ட்ரைனிங் அண்ட் I'll help you with itங்கிற மாதிரி ஒரு எம்ப்ளாயி வந்து ரொம்ப ப்ரோஆக்டிவா திங்க் பண்ணா the company should invest on the employee. It should not think that this is something beyond my budget. So the company should, apart from on the job training, they should help the employee in getting trained in all the ways. So recently நடந்த ஒரு ரிசர்ச்ல கூட வந்து when there was a research on employees in IT companies, most of the companies were sponsoring the higher education and certification courses of the employees. So நீங்க ஒரு what do you say, MIT la or certification course edukringa, even there are a lot of certification courses which is like costly, which the employee cannot offer. So the company is investing in higher education, it is investing in your certification courses. In the higher education la paatha, apart from financial aid, neenga or higher education course or certification course neenga seirappa ungaloda superior வந்து உங்களுக்கு எவ்வளவு சப்போர்ட்டிவா இருக்காது அப்படிங்கிறது முக்கியம். First, your boss superior should know that you are doing something different, you are doing a course and this is going to help him and this is actually going to strengthen my team. அப்படிங்கிற ஒரு approachல if your superior is supporting you, அது வந்து helps the student to complete the course earlier. So there were some students who are not able to complete the course, and the survey la pakrappa one main reason, even though the company provided financial support, the bosses or their immediate superiors were not that cooperative. So நான் ஒரு கிளாஸ் அட்டென்ட் பண்ணுவேன், எனக்கு ஃபிளெக்சிபிள் டைமிங் கொடுங்க, ஒரு எக்ஸாம் போகணும் அப்படிங்கிறப்பெல்லாம் வந்து they always had this apprehension. இதை நான் பாஸ் கிட்ட எப்ப கேட்கறது, பாஸ் நல்ல மூட்ல இருக்கிறப்ப கேட்கறது, எனக்கு இது கிராண்ட் ஆகுமா, அந்த மாதிரியான anxiety எல்லாம் they underwent, because of which that is one reason because of which they were not able to complete the course. So இதுல என்ன ஒண்ணு சொல்லலாம் அப்படின்னா, coaching and mentoring. So training, yes, there is a separate department, it is going. Apart from that, நம்ம நிறைய பேருக்கு வந்து மென்டார்ஸ் லைஃப்ல பார்த்திருக்கோம். அது வந்து they would be நம்ம ஒர்க் பிளேஸ்லயே மென்டார் கிடைச்சிருந்தா அது நம்ம செஞ்ச வரோன்னு தான் சொல்லணும். எஸ்பெஷலி ஃபார் ஃபீமேல்ஸ் அந்த மாதிரி ஒரு மென்டாரிங் வந்து மில்லினியல்ஸ்க்கு அல்ல அதுக்கு முன்னாடி இருக்கிற ஜெனரேஷனுக்கு கிடைச்சுதான்னு எனக்கு தெரியல. பட் இப்போ வந்து மென்டாரிங் இஸ் being focused by educational institution, by all companies, where you should have a mentor with whom you would feel free, who would handhold with you in clearing your doubts on your career. If you want to go on a sabbatical, do a course, then come back, whatever it is, this mentor plays very important role. So in the mentoring, they are kind of bringing in the company. So overall, this is how the scenario of HR in India is. And also, the author says that this is the scenario, doesn't mean in the scenario ipdi dhaan irukum. This scenario will undergo lot of changes because you have disruptive technologies everywhere. So all this technology will definitely have an impact on the workforce. And some of the companies, so ivanga in the book vandu she wrote before the pandemic, but now I could realize what the author said is true, because in the work from home அப்படிங்கிறது வந்து ஒரு completely different culture கொண்டு வந்திருக்கு, different challenges கொண்டு வந்திருக்கு. Even moonlighting problems வருது, where employees have
kind of ample time, or they do not have, enough remuneration from a company, so they think I could work for another company. So moonlighting is one challenge which has emerged, and for that one reason is this work from home. Like that, challenges which the HR department is facing is lot, and again it is up to the HR managers to come up with enough policy so that we are able to keep our employees happy at the end of the day. So இதுதான் நான் வந்து ஒரு மெயின் எசன்ஸ் ஆஃப் த புக் வந்து இந்த நம்ம எக்ஸாமுக்கு முன்னாடி ஒரு ரீடிங் பண்ணோம்ல, அதுவும் நம்ம பண்ணாம நம்ம ஃப்ரெண்டு சொல்லி கொடுப்பாங்க, அவசரமா படிச்சு பரிச்சு எழுதோம்ல, அந்த மாதிரியான பாயிண்ட்ஸ் மட்டும்தான் நான் இந்த புக்ல இருந்து எனக்கு இந்த டைம்குள்ள எடுத்து கொடுக்க முடிஞ்சிச்சு. So if you are free and if you think that at one point of time நானும் ஃபல்குனி நாயர் மாதிரி ஒரு 50 yearsல ஒரு ஆண்டர்பிரினர் ஆக போறேன், ஒரு டீமை வந்து நான் லீட் பண்ண போறேன் அப்படின்னா, this book is for you. Thank you very much. ரொம்ப அருமை. உங்க மாணவர்கள் உண்மையிலே ரொம்ப கொடுத்து வச்சவங்க, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா சொல்றீங்க. நீங்க சொல்லிட்டீங்க போதே இது வந்து ஒரு சப்ஜெக்ட் புக் மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு ரொம்ப அருமையா கொண்டு போனீங்க. நிறைய விஷயங்கள், ஸ்ட்ராட்டஜி மேனேஜ்மெண்ட், எம்ப்ளாயி எம்பவர்மெண்ட், கிராஸ் கல்ச்சர் மேனேஜ்மெண்ட், கேரியர் மேப்ஸ், நிறைய புது விஷயங்கள் நிறைய சொல்லியிருக்கீங்க. இடையிலே நீங்க பாய்ஸ் படத்தை எக்ஸாம்பிள் சொன்னீங்க, இன்ஃபர்மேஷன் இஸ் வெல்த், நிறைய எக்ஸாம்பிள்ஸ் கம்பெனியை வச்சு, நம்ம பெப்சி, ட்விட்டர், நோக்கியா, லிங்க்டின், அப்புறம் அப்ரிசியேஷன் எவ்வளவு முக்கியம்னு அழகா சொன்னீங்க. அப்படியே நீங்க பேசும்போதே இடையில நம்ம குரூப்பை அப்படியே அப்ரிஷியேட் பண்ணிட்டீங்க. நிறைய புக்ஸ் படிக்கிறாங்க அப்படின்னு சொன்னது அது ஒரு சந்தோஷமாயிருச்சு நமக்கு. நீங்க சொல்றதை செய்யவும் செய்யறீங்க. அப்போ ஜென் எக்ஸ், ஜென் ஜி பீப்புள் எல்லாம் ரொம்ப ரொம்ப நிறைய விஷயங்கள் புதுசா தெரிஞ்சுச்சு. லைஃப் லாங் லேர்னிங் பத்தி சொல்றது, அதாவது நம்ம ஒரு எம்ப்ளாயி சைட்ல இருந்தாலுமே நிறைய கத்துக்க முடியும் போல. நம்மளா அப்படி இருக்கணும் அப்படின்றது நல்ல, நான் நிறைய நோட்ஸ் எடுத்து வச்சிருக்கேன், எழுதி வச்சிருக்கேன். இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு, ரொம்ப சந்தோஷம். இப்போ வந்து நம்ம கலந்துரையாடலுக்கு போகலாம். விருப்பப்படுறவங்க நம்ம அந்த ஜூம்ல இருக்க ஹேண்ட் ரைஸ், ஏற்கனவே ஹேண்ட் ரைஸ் ஆரம்பிச்சிச்சு, இப்போ ரெடியா இருக்காங்க, நான் கூப்பிடுறேன் ஒவ்வொருத்தரா. இளமாறன் யாரு ஹேண்ட் ரைஸ் போட்டு? வடிவு தான் முதல்ல பண்ணாங்க. ஒரே ஒரு விஷயம், லைக் கேவியட் டிஸ்க்ளைமர் மாதிரி ஐ வில் டெல். பேசிக்கலி ஐ எம் நாட் HR ப்ரொஃபஷனல். ஸோ நான் வந்து ஏகலைவன் மாதிரி இந்த புக்கு படிச்சு வந்தது HR நாலேஜ். ஐ எம் இன்டு ஜெனரல் மேனேஜ்மெண்ட். நான் வந்து உங்களுக்கு we can have it as a discussion. எக்ஸாக்ட் பாலிசிஸ் நான் கரெக்டா இருக்குமான்னு தெரியல. So that is my humble opinion before opening the forum for discussion. Yeah. Yes ma'am. வடிவு பேசலாம், நீங்க பேசலாம், அன்மியூட் பண்ணி பேசிக்கங்க. ஓகே, ஹாய் காயத்ரி, நான் பேசுறது கேக்குதுங்களா? நல்லா இருந்துச்சு செஷனு. இது வந்து ஒரு என்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து எனக்கு இது ரொம்ப புதுசா இருந்துச்சு HR. அப்புறம் இன்ஃபேக்ட் நீங்க இனிஷியலா சொன்ன மாதிரிதான், ஒரு வீட்டுல வேலை வாங்குறதுல இருந்து டோட்டல், இப்ப நான் காலேஜ்ல ஒர்க் பண்றேன்னா அங்க வரைக்கும் பீப்புள் மேனேஜ்மெண்ட்ங்கிறது வந்து ரொம்ப டஃப் தான். அதுவும் இப்ப ரொம்ப ரொம்ப டஃப் ஆயிருச்சு. லைக் ஜென்சி இந்த ஜென்ரேஷனை ஹேண்டில் பண்றது ரொம்ப கஷ்டமான ஒண்ணுதான், எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான். இப்ப என்ன அப்படின்னு சொன்னா, எனக்கு பர்சனலா இருக்கிற ரெண்டு கொஸ்டின் எனக்கு. ஃபர்ஸ்ட் ஒன் வந்து இந்த லாயல் பத்தி சொன்னீங்க. இந்த லாயல் பத்தி சொல்லும்போது நான் ஏதோ ஒரு புக்கு படிச்சேன். நல்லி அவங்க அப்பா இறந்த உடனே நல்லி சில்க்ஸ் அவங்க அந்த பையன் எடுத்துக்கிறாரு. அவரு சொல்ற பாயிண்ட் என்ன அப்படின்னு சொன்னா, ஒன்ஸ் எங்க அப்பா யாரெல்லாம் லாயலா இருந்தாங்களோ அவங்க எல்லாம் எனக்கும் லாயலா இருந்தாங்க. சோ என்னால நான் சின்ன வயசு பையனா இருந்தாலும் என்னால கம்பெனி என்னுடைய அந்த கடையை வந்து அந்த பிசினஸ வந்து ரன் பண்ண முடிஞ்சுது அப்படின்னு சொல்றாரு. அடுத்தது இன்னொரு விஷயம், அதே புக்ல இன்னொருத்தர் என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, எனக்கு அந்த நேம் யார் சொன்னாங்கன்னு மறந்துருச்சு, சாரி. அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, நான் வந்து ஒருத்தன் லாயலா இருக்கிறான், ஒருத்தன் வந்து நேர்மையானவனா இருக்கிறான், ஆனா அவனுக்கு ஸ்கில் இல்ல, ஆனா அவன் கொஞ்சம் ஒர்க்கு நல்லா இல்ல அப்படிங்கன்னா நான் வச்சிருக்க மாட்டேன் வேலையில, நான் வந்து அனுப்பிச்சிருவேன் அப்படின்னு சொல்லி இன்னொரு ஒரு முன்னேறின ஒரு சக்சஸ் பிசினஸ்மேன் சொல்றாங்க. அப்போ இந்த லாயல் அப்படிங்கறத நான் வந்து இதா இருக்கிறத நான் எப்படி எடுத்துக்கிறது? ஒன்ஸ் அது பொழைக்க தெரியாதவன் செய்யற வேலை அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கிறதா, இல்ல இது எப்படின்னு சொல்லி எனக்கு புரியல. ரெண்டு கான்ட்ரவர்சியான ஒன்லி ரெண்டு வந்துச்சு. இது என்னுடைய இன்னொரு பாயிண்ட்.
இன்னொன்னு என்ன அப்படின்னு சொன்னா இந்த ஒரே வேலையில இப்ப நான் என்னுடைய வேலையில இருக்கிற என் வேலையிலேயே ஆழமா விழுகிறதுங்க வேற, அகலமா உழுகிறதுங்கிறது வேற, ரைட்? லாட்டிடியூட் அண்ட் லாங்கிடியூட் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. இப்போ ஆஃப்டர் கோவிட், அஸ் யூ செட், கோவிடுக்கு அப்புறம் எல்லாருமே லேர்ன் பண்ண லெசனா என்ன சொல்றாங்க அப்படின்னா, இல்ல எனக்கு எனக்கு வந்து ஆல்டர்னேட்டிவா இன்னொரு ஒர்க் தெரிஞ்சிருந்துச்சு அப்படின்னா எனக்கு சர்வைவல் பெரிய பிரச்சனையா இருந்திருக்காது கோவிட் பீரியட்ல அப்படின்னு சொல்றாங்க. அப்போ அந்த அந்த மாதிரி ஒரு இதுல வந்து நான் இல்ல எனக்கு வாத்தியார் வேலை மட்டும் இது பண்ண முடியாது, எனக்கு மத்த இன்னொரு வேலையும் தெரிஞ்சிருந்தா நான் என்னுடைய சர்வைவலை அட் த எண்ட் என்னுடைய பிரெட் அண்ட் சீஸ்க்காக நான் வந்து ஒர்க் பண்ணிருக்கலாம், என்னுடைய சாப்பாட்டுக்காக நான் வந்து இது ஏர்ன் பண்ணியிருந்திருக்கலாம் அப்படிங்கிற ஒரு கான்ட்ரவர்சியான பாயிண்டையும் சொல்றாங்க. இல்ல நான் வந்து என்னுடைய ஃபீல்ட்லயே நான் டெவலப் ஆயிட்டே இருக்கிறேன் அப்படின்னு சொன்னா இன்னொரு இதை பத்தி எனக்கு தெரிஞ்சிருக்காம போயிடும். உலகம் ஒரு இடத்துல முடங்கும் போது நான் இன்னொரு உலகத்துக்காக என்னால ஃபிட்னஸ் ஆக முடியாது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த 2 கொஸ்டினுமே எனக்கு இருக்குது. ஸோ லாயலா இருக்கிறது எந்த அளவுக்கு, இல்ல இன்னொன்னு கூட அப்ப வாட்ஸ்அப் மெசேஜ் எல்லாம் வந்துட்டே இருக்குதுல்ல, லவ் யுவர் ஜாப் நாட் யுவர் கம்பெனி அப்படிங்கிறாங்க. ஸோ இதெல்லாம் எனக்கு எப்படி எடுத்துக்கிறதுன்னு தெரியல. நீங்க இந்த துறையில இருக்கிறதுனால இதை கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும் அப்படின்னு யோசிக்கிறேன். தேங்க்ஸ் காயத்ரி. Thank you for the question. So first question, loyal அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா it is ஒன்னு இண்டிவிஜுவலோட பிரின்சிபிள்ஸ். ஸோ அந்த இண்டிவிஜுவலோட பிரின்சிபிள் நம்மளுக்கு எப்படி பிரின்சிபிள் செட் ஆகுது அப்படின்னு பார்த்தா, ஃபர்ஸ்ட் நம்மளோட ஃபேமிலி வேல்யூஸ், அப்புறம் நம்ம என்ன மாதிரி ஒரு சொசைட்டி ஒரு கம்யூனிட்டில இருந்து வரோம், நம்மளோட பெடிகிரி, இது எல்லாம் சேர்ந்துதான் நம்ம பிரின்சிபிள்ஸ் வந்து டிஃபைன் பண்ணுது. தென் நம்ம எந்த இரால இருக்கோம் அப்படிங்கறதையும் பொறுத்து. அதுதான் நான் ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி எங்களுக்கு இப்ப கூட வந்து டிவிஎஸ்ல இருந்து ரெக்ரூட்மெண்ட்க்கு வந்தப்ப சொன்னாங்க. அதுக்கு ரெக்ரூட்மெண்ட்க்கு வந்த 3 பேருமே சொல்றாங்க, நான் வந்து இந்த கம்பெனில 18 இயர்ஸா இருக்கேன், 20 இயர்ஸா இருக்கேன். இப்ப நான் அப்ப கம்பேர் பண்ணப்பே பார்த்தா எனக்கு 18 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ், மொத்தம் நான் 8 காலேஜஸ்ல ஒர்க் பண்ணியிருக்கேன். ஸோ இப்ப இந்த இடத்துல வந்து இப்ப லாயல்டி பத்தி என்ன சொல்றது அப்படின்னா, இதுல நிறைய விஷயங்கள். ஒண்ணு, நீங்க சொன்ன அந்த நல்லி எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா, அவங்க தே ஹாவ் அ லெகசி. ஃபார்ச்சுனேட்லி ஃபாதருக்கு லாயலா இருந்த அத்தனை எம்ப்ளாயிஸும் அப்படி இன்டாக்டா இவருக்கும் இருந்ததுனால அவரால் சக்சஸ்ஃபுல்லா இருக்க முடிஞ்சிச்சு. ஸோ ப்ராபப்ளி அவங்க எல்லாருமே யூனோ 100% பார்த்தா ஒரு 60% வந்து சீனியர் பீப்புளா தான் இருந்திருப்பாங்க. ஸோ அவங்க அந்த சேம் லாயல்ட்டி கொடுக்க முடிஞ்சிருக்கும். பிளஸ் அவங்களுக்கு அந்த ஏஜ்க்கு அப்புறம் இன்னொரு டிரான்ஸ்ஃபார்ம் பண்றதுமே சேலஞ்சிங்கா இருந்தது. ஸோ இதே வந்து இப்போ நம்ம இன்ஃபோசிஸ்ல வந்து இந்த மாதிரியே அவங்க சக்சஷன் பிளானிங்ல வந்து அவரோட சன் வந்தப்போ இவருக்கு இருந்த லாயல்ட்டியோ இவருக்கிட்ட மக்கள் காட்டின ரெஸ்பெக்டோ அவங்க சன் கிட்ட காட்ட முடியல. ஒண்ணு அவரோட வே ஆஃப் திங்ஸ் இஸ் டிஃப்ரெண்ட். மேபி நீங்க சொன்னீங்க இல்லையா, இப்ப இருக்கிற ஒரு பாஸ் வந்து என்ன நினைப்பாருன்னா, இப்ப நீ லாயலா இருக்க, எவ்ரிதிங் இஸ் குட், உன்கிட்ட ஸ்கில் இல்ல அப்படின்னா, நான் இப்போ ஒரு கேமிங் கம்பெனி வச்சிருக்கேன், புதுசா என்னோட கம்பெனில கேமிங் ஒரு ஃபீச்சர் கொண்டு வந்துட்டேன், ரொம்ப லாயலான எம்ப்ளாயி தான், பட் உங்ககிட்ட அந்த ஸ்கில் இல்லைன்னா நான் உங்களுக்கு எப்படி வந்து ஐ எம் கோயிங் டு பே யூ. இப்போ நான் நீங்க லாயல்னு உங்களை வச்சுக்கிறேன், உங்களுக்கு நான் இந்த சேலரியே தரேன். there are 4 freshers who are putting their blood and soul into the work. ஸோ அவங்க தான் எனக்கு ஆக்சுவலா கான்ட்ரிபியூட் பண்றாங்க. நான் அப்ப அவங்களுக்கும் அதே சேலரி கொடுக்குறப்ப இது வந்து இட் பிகம்ஸ் வெரி வெரி டிஃபிகல்ட். ஸோ ஒரு கம்பெனி என்ன மாதிரி ப்ராடக்டை டீல் பண்ணுது, சில கம்பெனிஸ்ல இந்த டெக்னாலஜி வச்சே நீங்க இன்னும் 10 வருஷத்தை ஓட்டலாம். சில கம்பெனிஸ் டிஸ்ரப்டிவ் டெக்னாலஜில இருக்கும், அதுக்கு வந்து ஐ டோன்ட் நீட் லாயல் பீப்புள், ஐ நீட் பீப்புள் ஹூ ஆர் வெரி டெக் சாவி. நீ என்கிட்ட வர்ற ட்ரைனிங் எடுக்கிற ஆஸ் பர் கான்ட்ராக்ட் இரு, அதுக்கப்புறம் நீ போறேன்னா எனக்கு இதே பாலிசி தான், ஐ எம் கோயிங் டு அப்ளை த பாலிசி. ஸோ தட் இஸ் வாட் ஐ எம் ட்ரைங் டு சே. அந்த கம்பெனி எந்த இண்டஸ்ட்ரியில இருக்கு, அந்த கம்பெனியோட கல்ச்சர் என்ன, மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங், வாட் யூ எக்ஸ்பெக்ட் ஃப்ரம் Gen X, you can never expect from a millennial or a Gen Y. சிம்பிளா ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். இப்ப நம்ம எல்லாம் வளர்ந்தப்ப பேரண்ட்ஸ்க்கு ரொம்ப அவங்க என்ன சொல்றாங்களோ அதை கேட்டுப்போம். சில டைம்ஸ் ஏதோ அப்பப்ப கொஞ்சம் தைரியம் தலை தூக்குறப்ப கொஸ்டின் கேட்போம். பட் இப்ப நம்ம குழந்தைங்க எப்படி இருக்காங்கன்னு நம்மளே தெரியும். நம்ம என்ன பண்ணாலும் அவங்க எண்ட் ஆஃப் த டே அவங்க என்ன சொல்றாங்க, நீ எனக்கு அட்டென்ஷன் கொடுக்கல, எனக்கு லேக் ஆஃப் லவ்வா இருக்கு, நீ என்னை வந்து ஹக் பண்ணல, இந்த மாதிரி ஒரு விஷயம்லாம் வந்து நம்ம வளர்ந்தப்ப இல்லவே இல்லை. ஸோ நம்ம வீட்டுல இருக்க இந்த குழந்தைங்க தான் they are going to become employees.
ஸோ அவங்க கிட்ட இந்த லாயல்டி ஃபேக்டரை எக்ஸ்பெக்ட் பண்றது என்னை பொறுத்த வரைக்கும் இட் இஸ் சேலஞ்ச். ஸ்கில் ஒண்ணுதான் அங்க பேசும். ஸோ இது வந்து என்னோட ஒப்பீனியன். வேற நம்ம ப்ரோஸ் அண்ட் சிஸ் வேற ஒப்பீனியன் இருந்தாலும் சொல்லலாம். உங்களோட செகண்ட் கொஸ்டின் இஸ் அபவுட் எப்படி வந்து நான் ஒரு ஃபீல்ட்ல இருக்கிறப்போ how do I develop my skills? Yeah, it is always நம்ம ஒரு ஃபீல்ட்ல இருக்கிறோம், who moved the cheese ல வர மாதிரி தான். So any successful person, CEO, அவங்களோட மார்னிங் ரொட்டீன் நம்ம எடுத்து பார்த்தா, ராபின் சர்மாவோட 5 AM கிளப்பை படிச்சாலும் சரி, அவங்க ஃபர்ஸ்ட் 2-3 hours of morning they devote for themselves. So இந்த இடத்துல நம்ம வந்து ரொம்ப ரொம்ப செல்ஃபிஷா இருக்க வேண்டியது இருக்கு. So they devote for the physical health, mental health, and they devote for self learning. நம்மளுக்கு கோவிட் வருதா, சேலஞ்ச் வருதா, that is immaterial. I have to learn something. So I'm going to learn something so intensive that I became the expert in the field. So when I have that level of expertise, எனக்கு வந்து இந்த ஜாப் ஒரு I try to become very innovative. Survival வந்து ஒரு கொஸ்டினா இருக்காது. So what I would suggest here is every one of us, irrespective of the situation, in the constant learning அப்படிங்கிறது inevitable இப்ப இருக்கிற பீரியட்ல. ஏன்னா this is a proven formula. Any CEO, any success coach, how much you invest on yourself is going to reflect in everything னு சொல்றாங்க. So in that way நம்மளுக்கு வந்து கண்டென்டடா இருக்கிறப்போ, நான் இந்த ஃபீல்ட்ல இருக்கலாம், நீங்க இந்த ஃபீல்ட்ல இருக்கலாம், பட் இந்த ஃபீல்ட்ல நீங்க அப்டேட் ஆக தவறிட்டீங்கன்னா you will be the first one to lose the job. Like it could be a tech field, it could be anything. If you are not updated, you are the first to be fired. So that is the mantra with which I find the organizations with whom I am associated to be operating. Thank you. இளமாறன், நீங்க வணக்கம் காயத்ரி. நான் பொதுவா உங்களுடைய பேச்சை பாராட்டலாம்னு நினைச்சேன். ஆனா இப்ப சமீபத்துல ஒரு 2வது கேள்விக்கு ஒரு பதில் சொன்னீங்க இல்லையா, காலையில் முதல் சில மணித்துளிகள் வந்து நமக்கானதுன்னு. அதுதான் நான் அந்த 1 மணி நேர பேச்சுல வைர வரிகளை நான் அதுதான் எடுத்துக்கிறேன். ரொம்ப ஸ்ட்ராங்கான பாயிண்ட். அது முதல் சில மணித்துளிகளை வந்து நமக்காக செலவிடணும், நம்மளுடைய ஹெல்த், நம்மளுடைய லேர்னிங், நம்மளுடைய இதுக்காக செலவிடணுங்கிறது வந்து ஒரு முக்கியமான பாயிண்டா நான் எடுத்துக்கிறேன். மற்றபடி ஓவரால் தெளிவான உரை, பயனுள்ளதாகவும் இருந்தது. குரு நான் சொன்ன மாதிரி என்கிட்ட இருக்கிறது ஒரே கொஸ்டின் வந்து லாயல் ரிலேட்டட் தான். அது எப்படின்னா, நம்ம இப்போ சம்டைம்ஸ் நம்ம இன்வெஸ்ட் பண்ணி ட்ரெயின் பண்றோம் இல்லைங்களா, நம்மளோட ஒர்க் ஃபோர்ஸோ இல்லை ஒரு சர்டிஃபிகேஷன் ட்ரைனிங் பண்ணும்போது அதுல சில ரிஸ்க்கும் இருக்கு. ட்ரைனிங்கோ சர்டிஃபிகேஷன் முடிச்சுட்டு அவங்க அப்படியே ஜம்ப் ஆயிடுறாங்க இல்லையா. ஸோ இந்த சினாரியோவுக்கு ஏதாவது இந்த புக்ல ரெஃபரன்ஸ் ஏதாவது கொடுத்துருக்காங்களா, இல்லை ஏதாவது ஒரு ஸ்ட்ராட்டஜி டிஃபைன் பண்ணியிருக்காங்களா? இது வந்து அவங்க இந்த புக்ல ஸ்பெசிபிக் ஸ்ட்ராட்டஜி இதுக்கு சொல்லல, பட் அவங்க என்ன சொல்றாங்க, எம்ப்ளாயி ரிட்டென்ஷனுக்கு யூ ஷுட் ஹாவ் ஸ்ட்ராட்டஜி. சி மோஸ்ட் ஆஃப் த கம்பெனிஸ் இந்த மாதிரி மேனேஜ்மெண்ட் ட்ரெயினிஸா எடுக்கிறாங்க. இப்ப சுந்தரம் ஃபினான்ஸ் ட்ரெயினிஸா எடுக்கிறாங்க அப்படின்னா, ஸோ ஐம் இன்வெஸ்டிங் இன் யூ. அதுக்கப்புறம் வந்து என்வாயன்மெண்ட் இஸ் சச் தட் அந்த இதை வந்து நீங்க எப்படி வேணாலும் கொண்டு வரலாம், எம்ப்ளாயி கான்ட்ராக்ட் மூலம் கொண்டு வரலாம். ஸோ எம்ப்ளாயி கான்ட்ராக்ட் மூலம் வந்து ஒரு ஸ்டார்ட் அப்போ இல்ல அப்கமிங் ஆர்கனைசேஷன்ஸ் எம்ப்ளாயி கான்ட்ராக்ட் தான் போட்டு ஆகணும். ஸோ நீங்க சொல்ற மாதிரி நான் உனக்கு இவ்வளோ ட்ரைனிங் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன், ஸோ யூ ஹாவ் டு ஸ்டே வித் த கம்பெனி, இல்லையா யூ ஹாவ் டு உங்களோட நோட்டீஸ் பீரியடை வந்து இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. ஸோ அதே மாதிரி நான் வந்து உன்னை அனுப்புறதா இருந்தாலும் ஐ வில் கிவ் யூ நோட்டீஸ், யூ வில் ஹாவ் செவரன்ஸ் பேக்கேஜ், இது எல்லாமே சொல்லுவாங்க. ஸோ இது வந்து ஒரு ஒரு ஸ்டார்ட் அப் இண்டஸ்ட்ரியில இருக்கிற ஒரு அப்கமிங் கம்பெனி பண்றது. And so இது மூலம் you can whatever time resources you have invested அத இது பண்ணிக்கலாம். So இதுதான் ஸ்ட்ராட்டஜி நான் அவங்க சொல்லல, பட் for employee retention you should have a strategy. இல்ல நீங்க வந்து you give them a very clear career map, you give them a very clear succession planning so that the employee does not feel like leaving your company. So நம்ம அந்த லெவல்ல வரணும் அப்படின்னா, இப்போ நம்ம டிக்யூஎம்ல ஃபர்ஸ்ட் லெவல்ல வரலாம், இல்ல அந்த டிக்யூஎம்ல 6 சிக்மான்னு சொல்றாங்க. ரீசெண்டா அப்பல்லோ டயர்ஸ் வந்து டெமிங்ஸ் அவார்ட் வின் பண்ணிருக்காங்க. ஸோ அந்த அப்பல்லோ டயர்ஸ், நான் என்னோட ப்ரீவியஸ் இன்ஸ்டியூட்ல ஒர்க் பண்ணப்போ அப்பல்லோ டயர்ஸ் வந்து எவ்வளோக்கு எவ்வளோ அவங்க ப்ரொடக்ஷன்ல வந்து இன்வெஸ்ட் பண்றாங்களோ அந்த அளவு எம்ப்ளாயி ட்ரைனிங்ல இன்வெஸ்ட் பண்றாங்க. ஸோ நாங்க வந்து அவங்களுக்கு மேனேஜ்மெண்ட் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம்ஸ் நடத்துவோம். அப்ப மிடில் லெவல் மேனேஜர்ஸ் வருவாங்க. ஸோ அந்த மிடில் லெவல் மேனேஜர்ஸ்க்கு பீரியாடிக் ட்ரைனிங்,
அவங்க எல்லாமே பார்த்தா ரொம்ப வெல்வெஸ்டா இருக்கும். ஃபர்ஸ்ட் 2-3 கிளாஸ் அவங்க கிளாஸ்க்குள்ள போறதுக்கு நானே பயப்பட்டேன். they are senior people, they have so much of experience. In spite of that அவங்களுக்கு வந்து கம்யூனிகேஷன் எப்படி இருக்கணும், நான் சொன்ன இமெயில் எட்டிகெட்ஸ் எப்படி இருக்கணும், ஒரு கஸ்டமர் கிட்ட இல்ல ஒரு பாஸ் கிட்ட ஐ ஹாவ் டு சே நோ, அதை நான் எப்படி கரெக்டா சொல்லணும், இந்த மாதிரியான ட்ரைனிங் எல்லாம் கொடுக்க சொன்னாங்க. ஸோ that company is ensuring, okay, productivity wise, compensation wise, I'm giving you this. Apart from that, I'm giving you a lot of things. So இங்க வந்து it is up to the employee. இந்த அளவு எனக்கு வேற எங்காவது ட்ரைனிங் கொடுப்பாங்களா, such a nice workplace, should I leave அப்படின்னா you create employee wellness program so that the employee does not leave. இதுவுமே ஒரு strategy. So depending upon your organization, you can, but you should go for some strategy to retain your employees, as you said, because you're investing a lot in them. Yeah. நன்றி. Thank you. வேற யாராவது ஹேண்ட் ரைஸ் பண்றீங்களா? அதுக்கு முன்னாடி ஆபீஸ் பாலிடிக்ஸ் பத்தி எதுவும் பேசுறாங்களா அவங்க? ஹவ் டு ஓவர் கம் ஆபீஸ் பாலிடிக்ஸ், அதை பத்தி ஏதாவது சொல்றாங்களா? இல்ல, அது செப்பரேட்டா அவங்க அந்த ஆபீஸ் பாலிடிக்ஸ் காசிப்னு சொல்லல, கம்யூனிகேஷன் பத்தி சொல்றாங்க. ஸோ கம்யூனிகேஷன் அட் ஆல் லெவல்ஸ், நிறைய இடத்துல வந்து டாப் மேனேஜ்மெண்டோட ஸ்ட்ராட்டஜி அது பர்குலேட் ஆகி கீழே வர்றப்போ அவங்க என்ன ஸ்ட்ராட்டஜி சொன்னாங்களோ அது அப்படியே டைல்யூட் ஆகி ஃபங்க்ஷனல் லெவல் மேனேஜர்ஸ்க்கு வரும் அப்படிங்க. அதுக்கு நிறைய ரீசன்ஸ் சொல்றாங்க. அது கம்யூனிகேஷன் கேப்பா இருக்கலாம், இல்ல நம்ம கிராஸ் கல்ச்சுரல் ஆஸ்பெக்ட்ஸ் சரியா டீல் பண்ணாததா இருக்கலாம், நீங்க சொன்ன மாதிரி ஆபீஸ் பாலிடிக்ஸே இருக்கலாம். இந்த ஆபீஸ் பாலிடிக்ஸ் அவங்க டைரக்டா சொல்லினாலும், ஈவன் இந்த ஹெச்ஆர் அனாலிட்டிக்ஸ்ல எம்ப்ளாயோட டேட்டா பேஸ், வாட் ஆர் த பேசிக் டீடைல்ஸ்ங்கிறது எவ்ரி ஒன் ஷுட் ஹாவ் ஆக்சஸ். ஒரு டிரான்ஸ்பரன்சி இருக்கணும். நீங்க வந்து ஒரு எம்ப்ளாய்க்கு ஒரு கிரிட்டிக்கல் ப்ராஜெக்ட் அசைன் பண்றீங்கன்னாலும் அந்த இடத்துல ஒரு டிரான்ஸ்பரன்சி இருக்கும். அவங்களுக்கு ஒரு ப்ரொமோஷன் கிடைக்குனாலும் ஒரு டிரான்ஸ்பரன்சி இருக்கும். திஸ் குட் ஹேப்பன் ஒன்லி வென் யூ ஹாவ் some data which is accessible. இந்த மாதிரியான explicit HR policies are சொல்லிருக்காங்க, which could avoid office politics. But office politics is like something spicy. Sometimes we enjoy, sometimes we become the target. It is inevitable na சொல்லணும். So that here and there அவங்க சில strategies சொல்லிருக்காங்க, so that workplace வந்து கொஞ்சம் ஒரு what do we say, அட்லீஸ்ட் ஒரு டைவர்ஸா, ஒரு ஆஸ்ட்ரசிசம் இல்லாம, நான் மட்டும் ஒதுக்கப்பட்டதா ஃபீல் பண்ணாம ஒரு இன்க்ளூசிவ் ஒர்க் ஃபோர்ஸ் எப்படி இருக்கணுங்கிறதுக்கு அவங்க பாயிண்ட் சொல்லியிருக்காங்க. சூப்பர், தேங்க்யூ தேங்க்யூ. கனகலட்சுமி, நீங்க அன்மியூட் பேசலாம். அடுத்து துளசிராமன் இருக்கா, சதா இருக்காங்க. நான் முதல்ல வந்து ரொம்ப மிக்க என்ன சொல்றதுன்னா, நீங்க உண்மையிலேயே இதை புரிஞ்சுதான் செய்றீங்க அப்படின்னு அளவுக்கு நீங்க பேசும்போது தோணுச்சு. அது மாத்திரம் இல்ல, நீங்க ஆன்சர் பண்ணும்போது ஒரு அந்த கேள்வி கேட்டோன்னா அதுக்கு பதில் கொடுக்குறீங்கல்ல, அதுல புரிஞ்சுது நீங்க இந்த பாடத்தை அதை பாடமே தான். ஏன்னா அப்படிதான் ஃபீல் ஆச்சு எனக்கு. எல்லாமே புரிஞ்சிச்சு. நான் விட்டா இப்ப நீங்க சொன்ன மாதிரி எக்ஸாம் எழுதிடலாம், அந்த அளவுக்கு தான் நீங்க அதை கொடுத்தீங்க. ரொம்ப நல்லா இருந்தது. அத எந்த அளவுக்கு நீங்க புரிஞ்சு ஒரு மாணவனுக்கு எப்படி சொல்லித்தரணும் அந்த அளவுக்கு சொல்லித்தரீங்க. நிஜமாலும் உங்க மாணவர்கள் வந்து குரு சொன்ன மாதிரி கண்டிப்பா அவங்க வந்து கொடுத்து வச்சவங்கதான். சோ இப்ப நான் கேள்விக்கு போறேன். இந்த இப்ப இவங்க அதுக்கு சொன்னீங்க இல்லையா, எல்லாம் ட்ரெயின் பண்றோம், அந்த லாயல்ட்டி இல்லாம நம்ம எல்லாத்தையும் ட்ரெயின் பண்றோம். சோ இவங்க வந்து இந்த மாதிரி இப்போ ரொம்ப பாராட்டினால கேள்வி கூட பாதிதான் ஞாபகம் இருக்குது. சரி, இப்ப என்னன்னா அவங்க வந்து இருங்க, வேற அடுத்தவங்க கேள்வி போயிருங்க, நான் திரும்பி வரேன். ஏன்னா கோர்வையா வரல, ஒரு நிமிஷம் வரேன் திரும்பி. துளசி அண்ணா வணக்கம், கேக்குதுங்களா? நல்லா கேக்குது, சொல்லுங்க. நான் பேசுறது கேக்குதா? கேக்குது. வணக்கம், கங்க்ராச்சுலேஷன் டாக்டர் எஸ்ஜி, நல்லா எடுத்தீங்க. நான் லாஸ்ட் வீக் காலேஜுக்கு போயிருந்தேன், ஒரு இண்டக்ஷன் ப்ரோக்ராம்க்கு டாக்டர் மலர்மன்னனோட சேர்ந்து ஒரு ப்ரோக்ராம் பண்ணோம். அப்போ வந்து ஒரு ஆட்டோமொபைல்ல இருந்து ஒரு பொண்ணு வந்திருந்து கேள்விப்பட்டேன். எனக்கு ஆச்சரியமா இருந்தது. ஆச்சரியம் இல்லை, பரவாயில்ல, லேடிஸ் எல்லாம் வந்து ஆட்டோமொபைல் எடுத்து படிக்கிறாங்கன்னு. பட் 20 வருஷத்துக்கு முன்னாடி நீங்க எடுத்து படிக்கிறதுங்கிறது எனக்கு செய்தி, வாழ்த்துக்கள். இது பாயிண்ட் நம்பர் 1. பட் அதோட ரிலேட்டடா இப்ப ஒர்க் பண்றீங்களா அப்படின்றது எனக்கு ஒரு டவுட் இருக்குது. அதை நீங்க கிளாரிஃபை பண்ணலாம். எஸ் சார், தேங்க்யூ ஃபார் த அப்ரிசியேஷன். நீங்க
கேட்டது உங்களோட கொஸ்டின் வந்து செகண்ட் பார்ட்ல வருது. ரிலேட்டடா ஒர்க் பண்றீங்களான்னு கேக்குறீங்க. ஸோ ஜஸ்ட் முடிச்சுட்டு வந்தேன். ஸோ சாரி ஃபார் த டிஸ்டர்பன்ஸ். இப்போ நிறைய பேர் சொன்னீங்க, நீங்களுமே சொன்னீங்க, இந்த இடத்துல இதையும் நான் சொல்லிக்கணும், உங்க ஸ்டூடெண்ட்ஸ் வந்து தே ஆர் கிஃப்டட்னு. பட் ஆக்சுவலா கிளாஸ்க்கு போறப்ப இந்த ஜெனரேஷன் வந்து எப்படி உட்கார்ந்துருப்பாங்கன்னு நான் சொல்றேன். கிளாஸ்ல அவங்க என்னவோ என் கிளாஸ்க்கு வந்து அதனால நான் பெருமை அடைஞ்ச மாதிரியும், அவங்க கிளாஸ்க்கு வந்ததுனாலயே நான் புலாங்கித அடைஞ்சுக்கணுங்கிற மாதிரியான ஒரு ஆட்டிடியூட்ல உட்கார்ந்துருப்பாங்க. சோ நான் டெய்லி போறப்ப என்ன செல்ஃப் மோட்டிவேட் பண்ணிப்பேன். நம்மளுக்கு வந்திருக்கிற செட்டு இதுதான், இவங்களை நம்ம மோட்டிவேட் பண்ணணும், நீ டிமோட்டிவேட் ஆயிராதன்னு சொல்லிட்டு தான் நான் கிளாஸ்க்கு போறேன். சோ இந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இப்படிதான், அவங்களுக்கு வந்து இப்போ ரொம்ப கஷ்டப்பட்டு அவங்க லெவலுக்கு இருக்கிற எக்ஸாம்பிள்ஸ் எடுத்துட்டு போவேன். அவங்க வந்து அப்டேட்டடா வச்சுக்கணும்னு எக்ஸாம்பிள்ஸ் கொடுப்பேன். பாதி பேர் வந்து செலக்டிவ் லிசனிங் மாதிரி தான் பண்ணிப்பாங்க, பாதி பேர் என்னதான் பண்ணுவாங்கன்னு தெரியாது. சரி நீங்க வந்து மனசை விட்டுறாதீங்கன்னு ஒரு ஹேண்ட் ஃபுல் ஆஃப் பீப்புள் மட்டும் ஆன்சர் பண்ணுவாங்க. ஸோ இதுதான் வந்து நான் பார்த்த இப்ப இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ். திஸ் இஸ் ஈவன் நான் ஒரு இந்த குரூப்ல கூட பார்த்தேன், லைக் ஹவு ஒரு ப்ரொஃபசர் நம்ம அலுமினை வந்து போயிருந்தப்ப வந்து அவங்க சாட் பாக்ஸ்ல ஸ்கிரிபிள் பண்ணாங்க, அந்த மாதிரி எல்லாம் சொல்லியிருந்தாங்க. ஸோ இது வந்து அவங்கள பொறுத்த வரைக்கும் இது ரொம்ப ரொம்ப சாதாரணமான ஒரு விஷயம் ஆயிடுச்சு. இது எவ்வளவு டிஸ்ரெஸ்பெக்ட்ஃபுல்னு கூட வந்து அவங்க they don't realize. இந்த மாதிரியான ஒரு செட் ஆஃப் பீப்புள்ல தான் நம்ம டீல் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அது ஒண்ணு நான் சொல்லிக்கணும். ஏன்னா நிறைய பேர் சொன்னீங்க நீங்க, பட் அந்த கிளாஸ்க்கு போறதோட ரியாலிட்டி இதுதான், எக்ஸ்பெக்டேஷன் வர்சஸ் ரியாலிட்டி மாதிரி. பட் ஸ்டில் தேர் ஆர் நான் என்ன பாசிட்டிவா நினைச்சேன்னா, ஈவன் இஃப் ஐ எம் ஏபிள் டு இன்ஸ்பயர் ஒன் ஸ்டூடெண்ட் த்ரூ அவுட் த டே பை எனி ஆஃப் திஸ், ஐ திங்க் தட் மை டே இஸ் சக்சஸ்ஃபுல், மை டே இஸ் குட். அந்த வகையில தான் நான் வந்து ஐ டேக் மை ஜாப் சாட்டிஸ்ஃபேக்ஷன். இன்னொன்னு வந்து நான் ஆக்சுவலா ஆட்டோமொபைல் என்னோட ஸ்டோரி கேட்டீங்கன்னா, நான் வந்து அப்படி விருப்பப்பட்டு ஆட்டோமொபைல் ஃபீல்டுக்குள்ள போகணும்னு போகல. அந்த காலத்துல இருக்கிற பேரண்ட்ஸ் மாதிரி தான் எனக்கு ரெண்டே சாய்ஸ், நீ மெடிசன் போ இல்ல இன்ஜினியரிங் போன்னு சொன்னாங்க. அப்ப என்னோட ஐ டு நாட் நோ அது என்னோட குட் லக்கா பேட் லக்கான்னு மெடிசனுக்கு வந்து எனக்கு ஒரு 0.5 85 கட் ஆஃப் போயிருச்சு. ஸோ அப்ப லாஸ்ட் மினிட்ல நான் வந்தப்ப எனக்கு இருந்த 3 குரூப், ஐ திங்க் மெக்கானிக்கல், சிவில், ஆட்டோ, ஏதோ ஒரு இதுல ஆட்டோமொபைல் எடுத்துட்டேன். பட் வாட் ஐ வுட் சே இஸ் அந்த பேசிக், அதுக்கப்புறம் ஐ வென்ட் ஃபார் MBA. கொஞ்சம் தைரியம் வந்து நான் வந்து இனிமேல் ஆட்டோமொபைல் ரிலேட்டடா படிக்க முடியாதுன்னு சொல்லி ஐ வென்ட் ஃபார் MBA, PhD எல்லாம் அதுல பண்ணினேன். பட் அந்த 4 years படிச்சதோட இம்பாக்ட் வந்து I will like நான் டெக்னிக்கல் பேப்பர்ஸ் எடுக்கிறப்ப வந்து I was able to give better examples, better result. ஸோ என்னோட ரிசர்ச் பேப்பர்ஸ் எல்லாமே வந்து somehow நான் எடுக்கிறது பார்த்தா ஒரு ஆட்டோ காம்பனன்ட் இண்டஸ்ட்ரி ரிலேட்டடாவோ it helped me a lot. எனக்கு அந்த B automobile தான் end of the day is my foundation. So even though I'm not in the related field, I'm completely into PGDM, but I have dealt with engineering students. That automobile degree has actually helped me. Technically, நான் அந்த ஃபீல்ட்ல ஒர்க் பண்ணலைனாலும் visualizing things, associating that with a particular industry, அந்த வகையில it has helped. So that's what I could say. என்னோட செகண்ட் क्वेश्चन அதுவா இருந்தா அதுக்கு ஆஃப் ஆன்சர் இப்பயே பண்ணிட்டீங்கன்னு நினைக்கிறேன். என்னன்னா சிம்பிள், அதாவது என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்ல மெக்கானிக்கல் இண்டஸ்ட்ரி ஃபார் அபவுட் 31 years. இதுல பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் பாத்தீங்கன்னா நிறைய HR மேனேஜர்ஸ் ஐ கம் அக்ராஸ். இந்த என்ஜினியரிங் பேக்ரவுண்டோட வந்தவங்களை நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. மற்ற டிகிரிஸ் அதை வந்து ரொம்ப தரக்குறைவா நான் எடை போடல, இருந்தாலும் மற்றவங்களை காட்டிலும் என்ஜினியரிங் பேக்ரவுண்ட் இருந்தவங்க வந்து இந்த பர்டிகுலர்லி இன் HR ஃபீல்ட்ல வந்து ரொம்ப நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அதுக்கு நான் நிறைய எக்ஸாம்பிள் சொல்ல முடியும் எங்க கம்பெனியை பொறுத்த வரைக்கும். ஸோ இந்த இன்ஜினியரிங் பேக்ரவுண்ட் கண்டிப்பா வந்து HRல இருக்கிறவங்களுக்கு நல்லா ஹெல்ப்ஃபுல்லா இருக்குன்றது என்னோட தனிப்பட்ட கருத்து. அதை நீங்க ப்ரூவ் பண்ணியிருக்கீங்க. ஏன்னா நிறைய கிளாஸ் அப்ப இன்ஜினியரிங் எக்ஸாம்பிள்ல இருந்து கொடுத்தா தட் வில் கிவ் சம் இம்பாக்ட் டு த ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ அதை வந்து ஃபுல்ஃபில் பண்ணியிருக்கிறீங்க. என்னோட 3வது கொஸ்டின் ஆர் 3வது பாயிண்ட்னு ஐ கேன் சே, இதுல என்னன்னா இந்த HR டிபார்ட்மெண்ட் எப்பயுமே வந்து ஃப்ரெண்ட்லி என்விரான்மெண்ட்ல இல்லை. பார்த்தா நீங்க சொன்ன டேர்ம்ஸ், டெர்மினாலஜி, ஜார்கன்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நான் ஆல்மோஸ்ட் எல்லா இதையும் கேட்டேன் என்னோட கெரியர்ல.
எக்ஸப்ட் இந்த டேட்டா இஸ் கோல்டுன்னு ஒன்று சொன்னீங்க, அது மட்டும் எனக்கு புதுசா இருந்தது. அது இப்பத்த ரீசன்ட் ட்ரெண்டா இருக்கலாம், அது சந்தோஷப்படுறேன். ஏன்னா நான் டேட்டா ரிலேட்டடா நிறைய ஒர்க் பண்ணி இருக்கிறதுனால. இப்போ இந்த நீங்க சொன்ன ஸ்ட்ராட்டஜி மேனேஜ்மெண்ட்ல இருந்து சேஞ்ச் மேனேஜ்மெண்ட்ல லேர்னிங் அண்ட் டெவலப்மெண்ட்ல இருந்து எல்லாமே வந்து மேபி அப்ளிகபிள் ஃபார் டாப் கார்பரேட் கம்பெனிஸ் ஆர் ஐடி ஃபீல்ட் ஆர் ஃபாரின் டவுன் சவுத், பர்டிகுலர்லி எக்ஸப்ட் சென்னை. டவுன் சவுத் இப்போ லைக் ஈரோடு, கோயம்புத்தூர், மதுரை இந்த மாதிரி ஏரியாலாம் இன்னும் இந்த பிரின்சிபிள்ஸோ இந்த பாலிசிஸோ அல்லது ஹெச்ஆர் இதை இனிஷியேட்டிவ் பண்ணி ஒரு மேனேஜ்மெண்ட் ஒரு டெசிஷன் எடுக்கிறதாவோ இல்லை. இங்க வந்து மேனேஜ்மெண்ட் ஹெச்ஆர் டிபார்ட்மெண்ட்ங்கிறது மேனேஜ்மெண்ட் என்ன டெசிஷன் எடுக்குதோ அதை இம்ப்ளிமெண்ட் பண்றதா இருக்கிறாங்க, அல்லது அவங்களோட கைப்பாவையா இருக்கிறாங்களா ஒழிய இவங்க இனிஷியேட்டிவ் எடுத்து பண்ற மாதிரி இல்லை. இப்ப இது பத்தி டாக்டர் வித்யா சீனிவாசன் என்ன சொல்றாங்க அவங்க புக்ல, அதை பத்தி ஒரு கிளாரிபிகேஷன் இருந்தா நல்லா இருக்கும். சோ அதுதான் அவங்க சொல்றாங்க, அலைன்மெண்ட், ஆர்கனைசேஷனல் அலைன்மெண்ட்னு ஒண்ணு சொல்றாங்க. அவங்களோட 3rd சாப்டர் ஆர்கனைசேஷனல் அலைன்மெண்ட். இப்ப நம்ம சொல்றோம் கார்பரேட், அதுக்கப்புறம் பிசினஸ் லெவல், அதாவது ஆபரேஷனல் லெவல், ஆர்கனைசேஷனல் லெவலுக்கு வரும். இப்போ நீங்க டாப் மேனேஜ்மெண்ட் ஒரு டெசிஷன் எடுக்கிறப்போ ஹெச்ஆரோட பெர்ஸ்பெக்டிவையும் நீங்க கன்சிடர் பண்ணணும். இத கன்சிடர் பண்ணணும் அப்படிங்கிறது எப்படி சொல்லலாம்னா, இப்ப நீங்க மேனுஃபேக்சரிங்லயே ஒரு நியூ ப்ராடக்ட வந்து ஆல் ஆஃப் அ சடன் கொண்டு வரணும் அப்படின்னா, என்கிட்ட அந்த மேன் பவர் இருக்கு இல்ல அப்படின்னு அது ஒரு ஹெச்ஆர் டிபார்ட்மெண்ட் தான் சொல்லணும். இதுக்குரிய ட்ரைனிங் வந்து நம்மளால ப்ரொவைட் பண்ண முடியுமா? நீங்க வந்து இருக்கிற ப்ராடக்ட் போர்ட்ஃபோலியோல இருந்து ஆல் கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்டா ஒன்னு கொண்டு வர்றீங்க, சோ இதுக்குரிய ட்ரைனிங்கே வந்து 6 months ஆகும், அப்புறம் தான் நம்ம கொண்டு வரணும், இல்லைன்னா அது ஒரு டிசாஸ்டர்ஸா ஆகணுங்கிற பெர்ஸ்பெக்டிவாவது சொல்லணும். அதை நீங்க எடுத்துக்காம டூ வாட் ஐ சே அப்படிங்கிற மாதிரி ஒரு இதுல போனீங்கன்னா ஷார்ட் டேர்ம் கெயின்ஸ் இருக்கலாமா ஒழிய இந்த லாங் ரன் இட் பிகம்ஸ் டிஃபிகல்ட். நம்ம வந்து இன்க்ளூசிவ்னஸ், பன்முகத்தன்மை, ஜெண்டர் டைவர்சிட்டி எல்லாம் பேசுறோம். அதுக்கு முன்னாடி இந்த லெவல்ஸ் ஆஃப் ஆர்கனைசேஷன்ல முதல் இன்க்ளூசிவ்னஸ் இருக்கணும்னு சொல்ல வர்றாங்க. லெவல்ஸ் ஆஃப் ஆர்கனைசேஷன்ல இப்ப நீங்க சொல்ற மாதிரி டாப் மேனேஜ்மெண்ட் மட்டும் முடிவு எடுத்துட்டு மிடில் மேனேஜ்மெண்ட்டையும் ஆபரேஷனல் லெவலையும் நீங்க கைப்பாவைகளா வச்சா அது ஃபர்ஸ்ட் இன்க்ளூசிவே கிடையாது. நீங்க உங்களோட ஃபீட்பேக் வந்து கஸ்டமர் கிட்ட இருந்து வரணும்னா அது ஆபரேஷன் லெவல்ல வந்து மேல வரணும். எப்பவுமே வந்து the communication will be top down அப்படிங்கிறப்ப it will not help the organization in the long run. ஸோ நீங்க ஃபீல்ட்ல இருக்கறனால நீங்க அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணது கண்டிப்பா கரெக்டா தான் இருக்கணும். பட் ஒரு ஆர்கனைசேஷன் அடுத்த லெவலுக்கு போகணும் அப்படிங்கிறப்ப கண்டிப்பா வந்து ஒரு ஹெச்ஆர் பெர்ஸ்பெக்டிவ்ல நான் இன்ட்ரடியூஸ் பண்ற ஒவ்வொரு பாலிசி, நியூ ப்ராடக்டோட இம்பாக்ட் என்ன இருக்குங்கிறத கண்டிப்பா முதல்லயே அவங்க வந்து கேட்டுக்கணும். சில ஆர்கனைசேஷன்ஸ் இப்ப நாங்க ரீசெண்டா அதான் நான் சொன்னேன், ஒரு ஆட்டோமேட்டிவ் கம்பெனில பண்றப்போ ஒரு ஆர்கனைசேஷன் சொன்னா இப்ப டிவிஎஸ்ல இருக்கிற குரூப்ஸ் எல்லாமே இத வந்து கம்யூனிகேஷன் அப்படிங்கறத ரொம்ப ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்ட் ஆஸ்பெக்டா எடுத்துக்கிறாங்க. நிறைய இடத்துல கார்பரேட் ஆபீஸ்ல ஒண்ணு நடக்குது, ஆபரேஷன் ஃப்ளோர்ல வந்து அது டைல்யூட் ஆகி வருது, கம்யூனிகேஷன் கேப்னால எங்களோட சக்சஸே வந்து போயிருது. அப்படிங்கிறப்போ ஹவு இம்பார்ட்டன்ட் இஸ் கம்யூனிகேஷன் அப்படிங்கறத வந்து அவங்க ரியலைஸ் பண்ணி வேரியஸ் சேனல்ஸ் ஆஃப் கம்யூனிகேஷன், ஒரு ஹெட் வந்து ஆபரேஷன் லெவல் எம்ப்ளாயிஸ் கிட்ட அடிக்கடி நேர்ல பேச முடியலனாலும் அட்லீஸ்ட் ஒரு ஜூம் கால் மூலமாவோ மெயில் மூலமாவோ கம்யூனிகேஷனை வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் ஸ்ட்ராட்டஜியா எடுத்துட்டு இருக்காங்க. இதே மாதிரி நாங்க அகைன் ரோக்கி மிண்டா அப்படின்னு ஒரு கம்பெனி, இவங்க வந்து ஏர் ஃபில்டர்ஸ் ஹோண்டா 2 வீலர்ஸ்க்கு நிசான்க்கு எல்லாம் கொடுக்குறாங்க. ஸோ அந்த கம்பெனிலயும் அவங்க சொன்னது வந்து கேஷுவலா கேட்டப்போ ஹெச்ஆர் வந்து டாப் மேனேஜ்மெண்ட் கன்சிடர் பண்றாங்கன்னா கண்டிப்பா கன்சிடர் பண்றாங்க. இது வந்து ரோக்கி மிண்டா நார்த்ல இருந்து இங்க வந்த கம்பெனி தான். அவரு வந்து they wanted to do business in South India, but still அவங்க வந்து இந்த பாலிசிஸ் எல்லாம் வந்து they have adopted from Japan, so இன்க்ளூசிவா தான் எடுத்துட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க. நீங்க சொன்ன மாதிரி 100% எல்லாமே பண்றாங்கன்னா பண்ணல, but there are some companies who are still doing it. The other companies can benchmark from that if they want sustainable success. ஓகே, தேங்க்ஸ் சார். இன்னும் ஒரு சின்ன டவுட். இப்போ இந்த ட்ரைனிங் பத்தி டீட்டெயிலா சொன்னீங்க, லேர்னிங் அண்ட் டெவலப்மெண்ட் கேட்டகரியில. இப்போ as per ISO நார்ம்ஸ் வந்து 4 days மேன் டேஸ் வந்து ட்ரைனிங்க்கு ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்றது நிறைய இடத்துல சொல்லியிருக்காங்க, 9,000 14,000 எல்லாத்துலயும்.
சில கம்பெனிஸ் வந்து டேர்ன் ஓவர்ல பர்டிகுலர் பர்சன்டேஜ், சே 2% ஆஃப் டர்ன் ஓவர், 2% ஆஃப் ப்ராஃபிட் ட்ரைனிங்க்கு ஸ்பெண்ட் பண்ணா அப்பதான் வந்து growth இருக்கும் அப்படின்ற மாதிரி. இவங்க வித்யா ஸ்ரீனிவாசன் அவங்க புக்ல அதுபடி ஏதாவது சொல்லியிருக்காங்களா? ட்ரைனிங்க்கு இவ்வளவு மேண்டேட் ஆர் இவ்வளவு அமௌண்ட் ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஏதாவது? இல்ல, ட்ரைனிங் should be one of the major investments அப்படிங்கறத அவங்க கிளியரா சொல்லியிருக்காங்க. இப்ப நீங்க வந்து ட்ரைனிங்க வந்து ஒரு நான் இவ்வளவு ட்ரைனிங் கொடுக்கணுமா, ட்ரைனிங் கொடுக்காமயே இவங்க சர்வைவ் ஆக முடியாதா அப்படிங்கிற கொஸ்டின் வரப்போ ட்ரைனிங் இன்வெஸ்ட்மெண்ட் பத்தின பட்ஜெட் வரப்போ the organization has to invest. அவங்க வந்து இந்த மாதிரி மேண்டேட்டரியா சொல்லல, as per quality standards நீங்க போகலாம். if you have to excel, நீங்க வந்து அதுல சொல்லியிருக்கிறத விடவும் அதிகமா ஸ்பெண்ட் பண்ணலாம். அதுதான் நான் சொன்னேன். ஒரு நீங்க சொல்றீங்க அந்த டோஜோ 4 days கொடுக்கறது மட்டும் போதுமா ஆன் த ஜாப் ட்ரைனிங் அப்படின்னா, they have to give more than that if you want your employees to stay with your company, or irrespective of that you're very ethical, you want to have your employees to have a good career after leaving your company, now you should invest in training. But adilime the HR managers are very particular about optimum utilization of resources and cost cutting. So இந்த ரெண்டுமே கொஞ்சம் கான்ட்ரடிக்டரி ஃபேக்டர் தான். எனக்கு இது ரெண்டுமே கோல். எம்ப்ளாயி வந்து வெல் ட்ரெயின்டா இருக்கணும், அதே டைம் நான் ஆப்டிமைஸ்டா தான் பண்ணுவேன் அப்படிங்கிறப்ப டெஃபினட்டா they have to compromise. Okay, thank you for the explanation. All the best for your future, Dr. Gayatri. Yeah, thank you. Thank you. அடுத்து 92 வேல்மணி, நீங்க அன்புப்படி பேசலாம். வேல். தேங்க்ஸ். நன்றி குரு. ஃபர்ஸ்ட் டாக்டர் காயத்ரி, அவங்க மிஸ்டர் துளசி சொன்ன மாதிரி எனக்கும் ஒரு பெரிய ஆச்சரியம் தான். நாங்க படிக்கும்போது 92ல ஃபர்ஸ்ட் 3 பேர் வந்து மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் எடுத்து படிச்சாங்க. இட் வாஸ் வெரி ஃபர்ஸ்ட் டைம். அப்போ அவங்க வந்து ஐ வாஸ் ஆல்சோ ஸோ ஹாப்பி டு சி அனதர் பர்சன் இன் ஆட்டோமொபைல் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். தென் வென் யூ ஆன்சர்ட் லைக் யூ சோஸ் பிகாஸ் லைக் வேறு கிடைக்கலன்னும் போது ஐ வாஸ் லிட்டில் பிட் சேடன் அபவுட் தட். ரெண்டாவது உங்க ஹோல் இந்த புக்கு வந்து ரிவ்யூ வந்து ஒரு for me it felt like a motivational speech மாதிரி இருந்தது. ஹோல் புக் அப்படியே புக் ரிவ்யூன்றதை விட ஐ took it as like a, for me personally it's like a motivational speech மாதிரி இருந்தது. Other than that, one thing I wanted to say is like நீங்க இந்த 4th chapterல ட்ரைனிங் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தீங்க. அந்த ட்ரைனிங்க்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி. there's one thing I want to add is like something new. கம்யூனிட்டி சர்வீஸ்க்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி இந்த புக்ல ஏதாவது சொல்றாங்களா? why it is not thought about it அப்படின்ற மாதிரி ஏதாவது? It's like we at the end of the day like we are money making is there, but at the same time is the giving people opportunity or encouraging people to serve for the community. Okay, one day we will spend like we'll give you a 1-day vacation, go do this for this community. அந்த மாதிரி ஏதாவது பாயிண்ட்ஸ் சொல்றாங்களா இதுல? Yeah, thank you for the new angle and yeah, thank you for your comments. So இதுல வந்து அவங்க கம்யூனிட்டி சர்வீஸ்னு ஒரு சாப்டர் போடல. But looking at the background of the author, she herself is from Tata Institute of Social Science. So on the introduction la sollirpanga, she has been associated with various CSR programs of various companies. And the experiences வந்து அவங்க ஷேர் பண்ணிருக்காங்க. ஸோ அது வந்து எதுல வரும் அப்படின்னா வந்து நம்ம இந்த எம்ப்ளாயி எம்பவர்மெண்ட், ஆர்கனைசேஷனல் அலைன்மெண்ட்ல வந்து இந்த கிரியேட்டிவிட்டி மேனேஜ்மெண்ட், டைவர்சிட்டி மேனேஜ்மெண்ட்ல அவங்க சில எக்ஸாம்பிள்ஸ் சொல்றாங்க. மேபி நான் அந்த இட் இஸ் நாட் லைக் ஷி ஹாஸ் டிவோட்டட் அ செப்பரேட் சாப்டர், பட் எஸ் த புக் ஹாஸ் சர்டன் எக்ஸாம்பிள்ஸ். மேபி ஐ ஹாவ் மிஸ்ட் அவுட். ஸோ அவங்க நாட் வெரி மெனி எக்ஸாம்பிள்ஸ், பட் ஷி ஹாஸ் செட் லைக் ஒரு நீங்க சொன்ன மாதிரி ஒரு கம்பெனில வந்து ஹவு யூ கேன் when you think about inclusive development, ரொம்ப ஒரு மணி மேக்கிங்கா இல்லாம, so like how Infosys asks people to give basic computer training, அதுக்கு வந்து நீங்க ஒரு ஆஃப் எடுத்துட்டு போலாம். அந்த மாதிரி லைக் ஒவ்வொரு கம்பெனியோட
கிராஸ் கல்ச்சுரல் மேனேஜ்மெண்ட், பெஸ்ட் ப்ராக்டிசஸ் சொல்றப்ப அவங்க 2-3 மென்ஷன் பண்ணியிருக்காங்க. Since the author herself is from that background, அவங்க எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த கம்யூனிட்டி சர்வீசஸ் வந்து இன்னொன்று, நாட் ஆல் கம்பெனிஸ் ஆர் டூயிங் திஸ் கம்யூனிட்டி சர்வீஸ். அகெயின் லைக் இந்தியாவில் வந்து the CSR had been mandatory by companies law 2013. ஸோ அதனாலையும் அந்த சர்வீசஸ் இருக்கலாம். So அதனால she has not highlighted it, but she has given some examples where companies are doing or giving back to the society. But that is actually a point to be considered when you want, if you want to improve what we call as organizational citizenship behavior. நம்ம ஒரு மெட்டீரியலிஸ்டிக்கான ஒரு ஜெனரேஷனை தான் டீல் பண்ணிட்டு இருக்கோம். அந்த டைம்ல வந்து this will at least be like an ice breaker where நீ பார்க்காத ஒரு வேர்ல்ட பாக்குற அப்படிங்கிற மாதிரி. இதுக்கு இன்னொன்னு என்ன சொல்லலாம் அப்படின்னா, நாங்க காலேஜஸ்ல வந்து we do something called as SUPA, that is socially useful project, where the students have to go and spend 1 month with an NGO. So they come to know what an NGO is doing, and NGO what a strategy is completely different. In a normal business la my revenue comes from the end users, but NGO la my revenue comes from the sponsors. So இதெல்லாம் வந்து எப்படி அவங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறாங்கங்கிறதுக்கு நாங்க வந்து காலேஜஸ்ல we do this as a part of their curriculum, and there are some students who get placed in NGOs also. In the booklet there are 1 or 2 examples. So as you rightly pointed out, as we have the moral responsibility as teachers, we are doing something little on that front. So we will definitely take this seriously and work towards it. Okay. Thanks. Yeah. Thanks. I know நம்ம நிறைய டைம் எடுத்துட்டு இருக்கோம். Many people are waiting. I just want to add one point. I think before I shut up, Miss வடிவு ஒரு கொஸ்டின் கேட்டாங்க. அது என்னுடைய ஒப்பீனியன் ஒன்று சொல்லணும்னு தோணுச்சு. அது வந்து she talked about loyalty எப்படி ஹேண்டில் பண்ணணும்ட்டு. என்னுடைய இது I am just looking at from as an employee. I'm not looking at from management. லாயல்ட்டியை வந்து நான் எப்படி பார்க்குறேன்னா, செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் அப்படின்னு நான் பார்க்குறேன். Because mainly self-confidence. Meaning say எவ்வளோ நாள் இந்த கம்பெனியில் நான் இருக்க போறேன் நான் தான் டிசைட் பண்ணணும். It's not that like the money or the position or whatever it's going to give me is going to make me to stay here. As long as now even I'm in the constant level, I'm not going up, or as long as I'm enjoying, it's giving me comfort, like it's giving me enough money. At the same time, it gives me the things what I wanted. அப்படின்றபோது I'll continue to be there அப்படின்ற மாதிரி லாயல்ட்டியை பார்க்குறேன். So that's how I see it, as a self-confidence rather than benefits or what the other side. Yeah, that's it. Thanks. Thank you. Vel. கனகலட்சுமி கிட்ட கேள்வி கேக்குறீங்க நீங்க? கனகலட்சுமி 92 கனகலட்சுமி. எப்ப என் கேள்வி அங்க போட்டிருக்கேன். அடுத்தவங்க பேசுறீங்க, நிறைய பேர் கேட்டிருக்காங்க ஹேண்ட் ரைஸ். சோ அவங்களுக்கு எல்லாம் முடிச்சிட்டு கடைசிக்கு வரலாம். அமுதனா 90 பேட்ச் அமுதனா நீங்க பேசலாம், அவங்க ட்ராக் பண்ணலாம். பின்னாடி ஒரு 3-2 பேர் இருக்காங்க. வணக்கம். முனைவர் காயத்ரிக்கு என் வாழ்த்துக்கள். இந்த இது வந்து ஒரு புத்தகம் வந்து இன்னொரு எழுதின புத்தகத்தை பண்ண மாதிரி தெரியல. அந்த ஃப்ளோவை பார்த்தோம் அப்படின்னா இது நம்ம காயத்ரி எழுதின புக்கை பத்தி அவங்க பேசுற மாதிரி தான் அப்படியே அந்த ஒழுக்கு வந்து அப்படியே போயிட்டே இருந்தது. நல்லது. சரி, இந்த ஹெச்ஆர் பொறுத்த வரைக்கும் இப்ப நம்ம நிறைய பேர் சொல்ற மாதிரி எல்லாமே அவங்க பெர்ஸ்பெக்டிவ்ல டிஃப்ரெண்ட் ஆகும். இந்த சிஎஸ்ஆர் பத்தி கேட்கும்போது சிஎஸ்ஆர் எல்லாம் வந்து ஃபோர்ஸ்ட் அப்படிதான் எல்லாமே பண்றோம். இத்தனை crore மேல நீங்க உங்க ரெவன்யூ இருந்துச்சுன்னா உங்க கம்பெனில யூ ஆர் ஃபோர்ஸ்ட் பை கெட் இன்டு சிஎஸ்ஆர் ஆக்டிவிட்டீஸ். சோ மச் ஆஃப் பெர்சன்டேஜ் ஆஃப் யுவர் ரெவன்யூ ஷுட் கோ டு சிஎஸ்ஆர். அதனாலதான் கேப்சர் பண்ணி போனது எங்க கம்பெனி எல்லா கம்பெனியும் பண்றது காரணமே they are forced by ஐடி டிபார்ட்மெண்ட் or whatever it is. ஸோ இது இல்லாம பார்த்தோம் அப்படின்னா சிஎஸ்ஆர் வந்து நல்லதுதான். பட் இன்னும் வந்து அது வந்து செல்ஃப் இனிஷியேட்டிவா வர்ற மாதிரி தெரியல. பட் ஒண்ணு தானியங்கி ஊர்தியில இருந்து வந்து இருக்கிறது வந்து எங்களுக்கு எல்லாம் பெருமை. எல்லாம் இந்த துளசிலாம் வந்து பேசுறது வந்து என்னன்னா, நாங்க பார்க்கும்போது பெண்களே இல்லாததான் வந்து மெக்கானிக்கல் ஆட்டோமொபைலும், அதுக்கப்புறம் இப்பெல்லாம் வந்து பாக்குறது அருமையா இருந்துச்சு.
வாழ்த்துக்கள் முனைவர் காயத்ரி. தேங்க்யூ. நீங்க இந்த சின்ஸ் யூ டாக்ட் அபவுட் சிஎஸ்ஆர், என்னோட இன்னொரு கருத்தை சொல்ல விரும்புறேன். நீங்க சொன்னது கரெக்ட் தான். அந்த கவர்மெண்ட் வந்து கேப் கொடுக்கறதுனாலதான் 2% ஆஃப் 3 years அந்த ப்ராஃபிட் அதுல வந்து ஸ்பெண்ட் பண்ண சொல்றாங்க. ஸோ மோஸ்ட் ஆஃப் த வியூ என்னன்னா, என்னோட பிசினஸ் எப்படி வேணாலும் இருக்கலாம், நான் இவ்வளோ என்னோட டேர்ன் ஓவர் எப்படி இருந்துச்சுன்னா, என்னோட ப்ராஃபிட் இப்படி இருந்துச்சுன்னா நான் வந்து இந்த 2% ஆஃப் 3 years ப்ராஃபிட் வந்து ஸ்பெண்ட் பண்ணணும்னு சொல்றதை விட, யாருமே வந்து என்னோட பிசினஸே சஸ்டைனபிளா இருந்துச்சுன்னாவே போதும், நான் சிஎஸ்ஆர் பண்ண தேவையில்லை. இப்போ இது ஒரு நெகட்டிவ் எக்ஸாம்பிளா நான் சொல்ல விரும்பல. இப்ப ஸ்டெர்லைட்ல வந்து நீங்க வந்து ரொம்ப நல்லா பண்றீங்க. இந்தியா வந்து மேஜர் எக்ஸ்போர்ட் ஆஃப் காப்பரா இருந்ததுக்கு ஸ்டெர்லைட்டும் ஒரு ரீசன். பட் இன்ஸ்பைட் ஆஃப் தட் உங்க பிசினஸ்னால அங்க இருக்கிற இக்கோ சிஸ்டம் கம்ப்ளீட்லி டேமேஜ் ஆயிடுச்சு. பீப்புளுக்கு ரெஸ்பிரேட்டரி ப்ராப்ளம்ஸ் வருது. பட் ஆனா ஒரு பக்கம் நானும் சிஎஸ்ஆர் ஆக்டிவிட்டி பண்றேன் அப்படின்னு சொல்லி நீங்க அந்த பிளாக் எல்லாம் போட்டு சிஎஸ்ஆர். ஸோ அது வந்து சிஎஸ்ஆர் கிடையாது. நீங்க உங்க பிசினஸ்ல வந்து எவ்வளவுக்கு எவ்வளவு சஸ்டைனபிள் ஆஸ்பெக்ட்ஸ், கிளீன் டெக்னாலஜி, எக்ஸ்டெண்டட் ப்ராடக்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி, என்னோட ப்ராடக்ட் எப்படி டிஸ்போஸ் பண்றதுன்னு அந்த மாதிரி விஷயங்கள் பண்ணி உங்க பிசினஸ் கிளீனா பண்ணாவே நீங்க பண்ற பெரிய சிஎஸ்ஆர். அதுதான் என்னோட வியூ. அப்புறம் நீங்க சொன்ன மாதிரி நாங்க ஆட்டோமொபைல் படிச்சப்பவும் பெருசா எல்லாம் கேர்ள்ஸ் இல்ல, 3 கேர்ள்ஸ். நாங்களே எங்களுக்கு 3 ரோசஸ்னு பேர் வச்சுட்டு இருப்போம். கொஞ்சம் ரொம்ப இப்ப வந்து பிரேக் இன்ஸ்பெக்டர்லாம் இருக்காங்கம்மா. இருந்தாங்க அந்த. பட் அந்த கிளாஸ் என்வாயன்மெண்ட் வந்து உண்மையா இன்க்ளூசிவா இருந்துச்சான்னு கேட்டா அது வந்து கொஞ்சம் சேலஞ்சிங்கா தான் இருந்துச்சு. இப்ப நம்ம ப்ரொவைட் பண்ற என்வாயன்மெண்ட், ஸ்டூடெண்ட் கொடுக்குற சப்போர்ட், அப்ப வந்து எனக்கு ஒர்க் பிளேஸ் ஆஸ்ட்ரிசிசம் கூட இருந்தது இல்ல, படிக்கிறப்ப ஸ்டூடெண்ட் ஆஸ்ட்ரிசிசம் இருந்தது. நாங்க மட்டும் தான் வந்து ஒரு 3 பேரு தனியா இந்த மாதிரி ஒரு டிபார்ட்மெண்ட்ல இருந்தோம் அப்படிங்கறனால. பட் அகெயின் இப்ப வந்து ஜேர்னிக்கு அப்புறம் இட்ஸ் லைக் everything has completely changed. It has given me the enough confidence and I should be thankful for the institute for that. நம்ம தர்மபுரி இருக்கத்துல ஏதோ ஒரு ஆர்டிஓல நம்மளோட நிறைய பேர் வந்து லேடி ஆர்டிஓஸ் இருக்காங்க, தென் ப்ரொஃபசர்ஸ் இருக்காங்க. பட் நான் சொல்றது அந்த படிக்கிற அந்த டைம் வந்து அந்த 4 years வந்து அப்படி லைவ்லியா ஆட்டோமொபைல் டிபார்ட்மெண்ட் போச்சுன்னா இல்ல, அப்படிதான் நான் சொல்லுவேன், என்னோட பெர்செப்ஷன். ஓகே ஓகே, நன்றி நன்றி. அடுத்து நம்ம 2008 ஐடி பிரியா பரமேஸ்வரன் கேளுங்க. அக்கா எக்ஸலண்ட் ரிவ்யூ. ஆமா, உங்களை நான் அக்கான்னு கூப்பிடலாமா, டாக்டர் காயத்ரின்னு அட்ரஸ் பண்ணுமா எனக்கு தெரியல, மாத்தி அட்ரஸ் பண்ணுவேன். நார்மலாவே கொடுங்க. உண்மையா சொல்லணும்னா உங்களோட ஃபர்ஸ்ட் ரிவ்யூ வந்து எனக்கு ஒரு இன்ஸ்பிரேஷன். சோ இவங்களை மேட்ச் பண்ணிட்டா போதும், நம்ம ஒரு பெஞ்ச் மார்க் வச்சிருப்போம்ல, அந்த அளவுக்கு. பிரியா ஒரு நிமிஷம், காயத்ரிக்கும் நான் வந்து இப்போ நான் முதல் பேசுறேன். சொல்லுங்க. இப்ப நான் இந்த முனைவர்னு சொன்னது வந்து என்னன்னா, எனக்கெல்லாம் வந்து முனைவர் ஆகணும் அப்படின்னு ஒரு எண்ணம். இன்னைக்கு வரைக்கும் அதுக்கு பத்தி எதுவுமே பண்ணலன்னாலும் அதை கஷ்டப்பட்டு வாங்கியிருக்கவங்கள அதை வச்சு அட்ரஸ் பண்றது தப்பு இல்லைன்னு நினைக்கிறேன். அதனால அது வந்து நிறைய பேருக்கு கொடுக்கறது இல்லை, கொடுப்பனே இல்லை. எங்களுக்கெல்லாம் வந்து டீச்சிங் சைட்ல போகாதனால, இண்டஸ்ட்ரி சைட்ல போனதுனால அது அவ்வளவு ஈஸியானதா இல்லை எங்களுக்கு அந்த அப்ரோச். அதனால முனைவர் காயத்ரி போட்டோம். சந்தோஷம். ஆமாம், சரி, முனைவர் காயத்ரி. ஆமா, சரிங்கண்ணா. ஆமா, அது கரெக்ட் தான். நீங்க முனைவர் காயத்ரி அக்கான்னு கூப்பிடுங்க. ஆமா, முனைவர் காயத்ரி அக்கான்னு கூப்பிடலாம். முனைவர் காயத்ரியே ஓவர் ரெஸ்பெக்ட்னு நினைக்கிறேங்க. அக்கான்னு சொன்னா நான் ரொம்ப மனசு வருத்தப்படுவேன். சரி, ஏன்னா நான் என்ன சொல்ல வரணும்னு நினைச்சேன்னா, நான் அப்படியே டெவில்ஸ் அட்வொகேட் மாதிரி லைட்டா ப்ளே பண்ணணும்னு நினைக்கிறேன். there are couple of things they want to talk from the employer's perspective, especially Gen Z, millennials. நீங்க எப்படி கேட்டீங்கனாலும் பேசிக்கா நீங்க நினைக்கிற அந்த அராத்து கேங் சொன்ன பேச்சு கேட்க மாட்டாங்க, பின்னாடி பேங்க் பெட்ஸ்ல உட்காந்து ஆடுவாங்க, அந்த மாதிரி. பட் 2-3 விஷயம் இல்ல. ஒண்ணு வந்து இப்ப முன்னாடிலாம் ஏன் எல்லாரும் லாயலா இருந்தாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னா, சோஷியல் நெட்வொர்க்கிங் அப்படிங்கிறது அவங்களுக்குலாம் அவங்க வேலை செஞ்ச இடத்த சுத்தியோ, அவங்க ஃப்ரெண்ட்ஸ், அவங்க ஃபேமிலி, அது எல்லாமே அவங்க வேலை செஞ்ச இடத்த சுத்தி அவங்களோட உலகம் உருண்டுட்டு இருந்தது. ஆனா இப்போ அப்படி கிடையாது. இப்போ இருக்க மக்களுக்கு வந்து நம்ம ஒர்க் கல்ச்சர்ல நம்ம ஒர்க் ஃப்ரெண்ட்ஸ் மட்டும் நமக்கு ஃப்ரெண்ட்ஸ் கிடையாது, அவங்க மட்டும் நம்ம க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் கிடையாது. இப்போ நமக்கு சோஷியல் மீடியா, கையில ஃபோன் வந்துருச்சு, அதனால we have different set of friends and all that. And இன்னொன்னு வந்து
ட்ரெயினிங் பத்தி ஒருத்தர் கேட்டாங்க. நான் ஒருத்தரை ட்ரெயின் பண்றேன், அப்புறமா அவர் போயிடுறாரு, என்ன பண்ணலாம் அப்படின்னு. ஐ ஹேப்பன் டு ஒர்க் வித் அ ஸ்டார்ட் அப் ஆர்கனைசேஷன் ஃபார் 3-4 இயர்ஸ் 2015ல. அந்த சிஓ சூப்பரா சொல்வாரு, வாட் இஃப் யூ ஆர் வரிட் அபவுட் பீப்புள் லீவிங் ஆஃப்டர் ட்ரைனிங், ஐ எம் வரிட் அபவுட் பீப்புள் ஸ்டேயிங் வித்தவுட் கெட்டிங் ட்ரெயின்ட். வாட் இஃப் தே சூஸ் டு ஸ்டே அண்ட் டு நாட் லேர்ன். அதுதான் ஒரு ஸ்டார்ட் அப் ஆர்கனைசேஷனுக்கு எனக்கு பொறுத்த வரைக்கும். ஐ திங்க் தே வில் ஹேவ் சம் மணி. அது இல்லாமலாம் ஸ்டார்ட் அப் மோஸ்ட் ஆஃப் த ஸ்டார்ட் அப்ஸ்லாம் ரன் ஆகிறது இல்லை. தே ஹேவ் சம் மணி அண்ட் இன்ஃபேக்ட் அட்லீஸ்ட் நான் இருக்க இண்டஸ்ட்ரியிலலாம் யூ வாண்ட் டு கெட் மோர் சேலரி, யூ வாண்ட் டு கெட் மோர் எக்ஸ்போஷர், கோ டு அ ஸ்டார்ட் அப் ஆர்கனைசேஷன். அங்கதான் வந்து எந்த நார்ம்ஸும் கிடையாது, எந்த லாஜிக்கும் கிடையாது. நீ உன் டேலண்ட்டை காமிச்சின்னா நீ எவ்வளவு கேட்குறியோ அவ்வளவு தருவாங்க அந்த மாதிரி. ஸோ தட் இஸ் ஆல் பிகாஸ் தே வாண்ட் டு ஹாவ் த பெஸ்ட் talent and they want to, they are ready to spend on the talent because they think that the organization will have exponential growth from the talent. அது ஒண்ணு. அண்ட் இன்னொரு பாயிண்ட் என்ன நான் வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன்னா, again நம்ம நியூ செட் ஆஃப் ஜாயினர்ஸ், ஃப்ரெஷர்ஸ் அவுட் ஆஃப் காலேஜ், இன்டர்ன்ஸ், இவங்க எல்லாருக்குமே most of the times why we differ or why the senior people differ from the thought process is because resistance to change நினைக்கிறேன். they come, they want to rebel everything. நீங்க வேலை கொடுங்க, நான் வேலை செய்யறேன், நீங்க எனக்கு சொல்லி கொடுங்க, நான் கத்துக்கிறேன், செய்யறேன், அவ்வளவுதான். that is where the relationship ends. அதுக்கு மேல நான் உங்களுக்கு மரியாதை கொடுக்கணும், என்கிட்ட இருந்து லாயல்ட்டி நீங்க எதிர்பார்க்காதீங்க, நீங்க எனக்கு சம்பளம் தரீங்க. if an organization goes through tough times, எந்த லாயல்ட்டியும் எந்த ஆர்கனைசேஷனும் எந்த எம்ப்ளாயரும் பார்க்க மாட்டாங்க, பார்க்கவும் முடியாது. we have to accept that. இல்ல அது அந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் ஒரு கவர்மெண்ட் தான் பண்ணுவாங்க. பிகாஸ் கவர்மெண்ட் டஸ் நாட் ரன் ஆன் ப்ராஃபிட், இட் ரன்ஸ் ஃபார் த பீப்புள். ஒரு கவர்மெண்ட் எம்ப்ளாயிக்கு வேணா அவங்களோட பெனிஃபிட்ஸ் எல்லாம் லாயல்ட்டி மூலமா அந்த மாதிரி கவர்மெண்ட் வந்து வில் டேக் கேர் ஆஃப் த எம்ப்ளாயி. ஒரு அதுவே இப்ப நிறைய கவர்மெண்ட் செக்டார்ஸ்ல கூட நடக்கிறது இல்லை. அண்ட் ஒரு பிரைவேட் செக்டார்ல, ஒரு பிரைவேட் ஆர்கனைசேஷன்ல, if the organization is going through a tough time, they have to take tough decisions. And if அதே இப்படி employer side திருப்புனா, if I have a better opportunity, I'm also going to take a tough decision, அவ்வளவுதான். and always my managers எல்லாரும் என்ன சொல்லுவாங்கன்னா, no organization, no project runs on a single person. நீ இரு, இல்லாம போ, நீ பெரிய ஆளா இரு, சின்ன ஆளா இரு, நீ எல்லாத்தையும் கத்துக்கோ, சூப்பர் ஸ்டாரா இரு, நீ இருந்தினாலும் ப்ராஜெக்ட் போகும், இல்லைனாலும் ப்ராஜெக்ட் போகும். மேபி சக்சஸ் ரேட் 100ல இருந்து 90 ஆகும், 80 ஆகும், 80ல இருந்து 90, 100 ஆகும், அதுக்கு மேல எதுவும் மாறாது அப்படி சொல்லுவாங்க. இது மட்டும்தான் நான் சொல்லணும்னு நினைச்சேன். ஐ திங்க் இட் இஸ் டைம் ஃபார் ஆல்ரெடி அந்த டைம்லாம் வந்துருச்சு. எம்ப்ளாயர்ஸ் அண்ட் மேனேஜர்ஸ்லாம் கொஞ்சம் இறங்கி தான் வந்தாகணும். பிகாஸ் திஸ் இஸ் மோர் ஆஃப் என்ன சொல்றது, எம்ப்ளாயி அண்ட் டேலண்ட் இஸ் ரூலிங் த வேர்ல்ட். அதனால வில் ஹாவ் டு நம்ம இந்த சைடு தான் அடாப்ட் பண்ணுமோ அப்படின்னு எனக்கு தோணுது. அண்ட் யுவர் பாயிண்ட்ஸ் ஏதாவது தப்பா புரிஞ்சிட்டு இருந்தேன்னா சொல்லுங்க. இல்ல தேங்க்யூ ஃபார் த காமெண்ட்ஸ். ஸோ நீங்க சொன்ன மாதிரி வந்து இப்ப நான் எதுக்கு வந்து ஐம் சேயிங் ஜென் ஜி மில்லேனியல்ஸ்னா, தே ஆர் அன் என்டையர்லி டிஃப்ரெண்ட் குரூப். அண்ட் நான் சொன்ன அதே பீப்புள், அந்த அராத் கேங், அவங்களவே தான் தே டூ ரிவர்ஸ் மென்டரிங் ஃபார் மீ. எனக்கு வந்து ஒரு பிஐ டேஷ்போர்ட்ல ஒண்ணு வேணும் அப்படின்னா என்னை விட அவங்க ஃபாஸ்டா செய்யறாங்க. ஸோ யா, நீங்க சொன்ன மாதிரி த லெவல் ஆஃப் எக்ஸ்போஷர், நெட்வொர்க்கிங், exposure to technology they have is unimaginable. நம்மளுக்கு வந்து அந்த காலத்துல அது கிடைக்கல. So அவங்களுக்கு at the click of the mouse everything is available and there are a lot of things which I learned from them. So நீங்க சொன்ன மாதிரி அவங்களோட attitude is different. See that this is what we develop, as I said, from the friends, family, society அப்படிங்கிறப்போ அவங்கள வந்து நம்ம blame பண்றதை விட how accommodative we can be அப்படிங்கிறதா matters. ஈவன் கொஸ்டின்ஸ்ல எல்லாம் கூட இப்ப எப்படி சொல்றாங்க அப்படின்னா, நீங்க வந்து ஒரு ஸ்டூடெண்ட் கிட்ட வந்து கொஸ்டின் பேப்பர்ல வாட்னு எல்லாம் கேட்டக்கூடாது, வாட்னு எக்ஸாக்டா கேட்டு அவனுக்கு தெரியல அப்படின்னா அது அந்த இடத்துல வந்து the student would feel very down அப்படின்னு சொல்லி, நீங்க கொஸ்டின்ஸ் மாதிரி வட்டப்ல யூஸ் பண்ணணும் அப்படின்னு அதுக்கு ஒரு லிஸ்டே இருக்கு, ப்ளூம்ஸ் டாக்ஸானமி. சோ அந்த அளவுக்கு we are trying to accommodate. And as you said,
so it is not that we are kind of completely putting the blame on this generation and saying that they could be like that. It is, as you correctly pointed out, they are very well connected. The level of exposure to social media and technology is amazing. So they are actually வந்து நம்ம கரிக்குலம்ல இருக்கிறத விட அதிகமா சர்டிபிகேஷன் கோர்ஸ்ல முடிச்சிட்டு தான் கிளாஸ்க்கு வந்து உட்கார்றோம். So it is actually challenging. We have to go kind of double prepared to teach him a session. And the same Gen Z who is disrespectful to us, நம்ம இன்னைக்கு கிளாஸ் எடுத்துட்டு வெளில வந்தோன்னா ஒரு மீம் போட்டுருவான், அவன் தனியா ஒரு மீம் போடுவான். அந்த ஃபாஸ்ட்ல இருக்கிறவனவே தான் he is doing the BI dashboard, he is doing excelling in Python. So அந்த மாதிரி ஒரு crowd, when it goes out, definitely நம்மளுக்கு demographic dividend அதிகமா இருக்கிறப்போ soon these people will be the major workforce in the years to come. And as employers இப்போ ஒரு ஸ்டார்ட் அப்ல இருக்கிற ஒரு employer, he may have, like if he is very young, he may relate much more easily than a senior person with these kind of people. So his policies would be actually very friendly. See, end of the day, it is all about employer friendly. Even there was a question like, so what about employer? For employer is also the same thing. This is what I want. This is what I can give. So if you are doing it, you stay with me, it's good. If you're not doing it, yeah, you would be the first one to be fired. As you correctly pointed out, எனக்கு ஒரு employee ட்ரைனிங் எடுத்துட்டு போறதை விட ட்ரைனிங் இல்லாம உள்ள இருந்து எனக்கு தலைவலி கொடுக்கறது தான் எனக்கு மேஜர் ப்ராப்ளம் அப்படிங்கிற மாதிரி தான் மோஸ்ட் ஆஃப் த டெக் கம்பெனி இஸ் டூயிங். அண்ட் தட் இஸ் ஆல்சோ ஒன் ரீசன் வை வி ஆர் ஹேவிங் திஸ் லே ஆஃப் அஸ் அ காஸ்ட் கட்டிங் மெஷர். ஸோ எஸ், அஃப்கோர்ஸ் இட் இஸ் டைம் ஃபார் த எம்ப்ளாயர்ஸ் டு லுக் அட் தெம் இன் அ ஃப்ரெஷ் பெர்ஸ்பெக்டிவ். ஸோ வாட் இஸ் ஆன் டிமாண்ட் அப்படிங்கிறத பார்த்து, end of the day what we are saying is keep your employees happy ன்னு சொல்றோம். But is he keeping the employer happy ன்னு கேட்க கூடாது. உனக்கு வந்து நீ கொடுக்கிற காசுக்கு I will work. Apart from that, I cannot love you. I cannot do that. I can deliver my job. In that way, I could deliver my faithfulness, loyalty, whatever it is. Please do not expect long-term commitment from me. Relationship இருக்கிறதே தான் இப்போ உங்களுக்கு ஜாப். கரெக்ட். ஆமா, வெரி நைஸ். ஆமா, எம்ப்ளாயீஸ்க்கு ஸ்டேக் அதிகங்கிறதுனால வேற வழி இல்ல, ஒரு ஒன் சைடு லவ் தான் பண்ணி ஆகணும். You want to retain this talent, அவனுக்கு கொஞ்சம் attitude problem தான், like he'll be like that, but his work is such level of expertise he has such level of knowledge he has. Now just see to that he's getting paid for what he's doing. And இன்னும் இதுக்கு தான் இன்னொன்னு என்ன சொல்றாங்கன்னா, the succession planning is something very important which the employer has to take. இப்போ இந்த ஒரு level of leaders இருக்காங்க, இல்ல ஒரு level of people team leaders இருக்காங்க. I know they will go out anytime. நான் already second line of leaders, so second line of line managers, so develop பண்ணி வைக்கிறதுல தான் as an employer என்னோட smartness இருக்கு. இப்போ நான் even in teaching field இதெல்லாம் நாங்க வந்து டெய்லி கேட்டிருக்கோம். No one is indispensable. யாரும் ஒருத்தரையும் நம்பி இந்த காலேஜ் இல்ல. பெரிய ப்ராஜெக்டே முடிச்சாலும் people may say this is not rocket science. Every Tom, Dick, Harry can do that. So எல்லாம் இது வந்து ரொம்ப அப்படியே நுனினாக்க ஆங்கிலத்துல இதை சொல்லுவாங்க. So everywhere it is there. Yeah, everyone is replaceable. It is up to us to increase our expertise. At the same time, employees' perspective, it is essential that they develop the second line of leaders. There is a clear succession planning. That too, இவன் எப்ப வேணாலும் எகிரி குதிச்சு ஓடுவான் அப்படின்னா அது தெரிஞ்சிருந்தும் நம்ம ஒரு ரீப்ளேஸ்மெண்ட் இல்லாம ஒரு டீமை வச்சிருந்தா that we are not doing a smart job as employer. That's what I feel. Okay, yeah, thank you so much, Dr. Gayatri. It helped. Thank you. அடுத்து 92 காங்கேஷ். வணக்கம் காயத்ரி. ஆக்சுவலா இன்னைக்கு வந்து ரொம்ப நாள் கழிச்சு ஒரு 1.5 hours கிளாஸ் அட்டன் பண்ண மாதிரி இருந்துச்சு டெஃபினட்டா. அதே போல நம்மளுடைய யூஷுவல் ரீடர்ஸ் ஃபோரம்ல இருக்கக்கூடிய ரெவ்யூ செஷன்ல இன்னைக்கு பாத்தீங்கன்னா அரௌண்ட் பீக்ல வந்து ஒரு 41 பார்ட்டிசிபென்ட்ஸ் இருந்தாங்க. அதே போல உங்களுடைய அந்த ரெவ்யூடைய டைம் வந்து நியர் அபவுட் 45 minutes இருந்தது. ரொம்ப எலாபரேட்டா இருந்தது, ரொம்ப நல்லா இருந்தது. பட் என்ன நான் ஐ ஆம் ஃப்ரம் பிஎஸ்என்எல். ஸோ இட் இஸ் அ பப்ளிக் செக்டார் அண்டர்டேக்கிங்.
ஸோ என்னால் வந்து உங்களுடைய உங்க ரிவ்யூவை வந்து என்னால் ரொம்ப ரிலேட் பண்ணுறதுக்கு ஐ ஃபைண்ட் வெரி டிஃபிகல்ட் பிகாஸ் ஆஃப் ஒர்க் கல்ச்சர் அண்டு ஸ்ட்ரக்சர். எங்களுடைய வெர்டிக்கல் ஸ்ட்ரக்சர் எல்லாமே டிஃப்ரெண்ட். ஸோ என்னன்னு சொல்ல போனால் இப்போ எங்களை மாதிரி இருக்கக்கூடிய ஆர்கனைசேஷனில் ஒரு டார்கெட்டை நம்ம ரீச் பண்ணணும் அப்படின்னா, ஸோ எங்க டீம் மட்டும் பார்ட்டிசிபேட் பண்ற மாதிரியோ அல்லது கான்ட்ரிபியூட் பண்ற மாதிரியோ இருக்காது. வி டிபெண்ட் ஆன் அதர் பியர்ஸ் ஃப்ரம் அதர் வெர்டிகல்ஸ். ஸோ அந்த மாதிரியான ஒரு செட்டப்பை வெரி டிஃபிகல்ட் டு அச்சீவ் சிங்கிள். ஒரு சாதாரண விஷயத்த ரீச் பண்றது கூட கொஞ்சம் டிஃபரெண்டா ரீச் பண்ணணும். ஏன்னா என்னோட கொஸ்டின் என்னன்னா, இது வந்து மேனேஜ்மெண்ட் கொஸ்டினா அல்லது ஹெச்ஆர்டி கொஸ்டினான்னு எனக்கு தெரியல. பட் நான் வந்து என்டர் ஆகும்போது ஒரு ஜூனியர் எக்ஸிக்யூட்டிவா ஜாயின் பண்ணேன். பிஎஸ்என்எல்ல 97ல ஜாயின் பண்ணேன். இப்போ 2022. ஸோ இப்போ வந்து நான் ஒரு மேனேஜ்மெண்ட் பொசிஷன்ல இருக்கேன். அதுல ஹெச்ஆர் இஸ் ஆல்சோ பார்ட் ஃபார் மீ அலாங் வித் ஆல் டெக்னிக்கல் மேனேஜ்மெண்ட். ஸோ என்ன டே டு டே அஃபேர்ஸ்ல பார்த்தீங்கன்னா எங்களுக்கு இருக்கக்கூடிய மெயின் ப்ராப்ளம் என்னன்னா கான்ஃப்ளிக்ட் மேனேஜ்மெண்ட். சொல்ல போனா வந்து எம்ப்ளாயீஸ் மட்டும் இல்லை, என்னோட எனக்கு கீழே இருக்கக்கூடிய சப்பார்டினேட்ஸ், அதே போல என்னோட ஒப்பீனியன், அதே போல ஸ்டாஃப் ரிலேட்டட் ஒப்பீனியன், இதுக்குள்ளேயே நிறைய கான்ஃப்ளிக்ட் வரும். ஸோ இந்த கான்ஃப்ளிக்ட் மேனேஜ்மெண்ட்டே வந்து ரொம்ப டிஃபிகல்ட் டாஸ்கா இருக்கும். அதை வந்து ஒரு கான்சென்சஸா கொண்டு போய் ஒரு இடத்துல கொண்டு போய் ஒரு லாஜிக்கல் கன்க்ளூஷனுக்கு கொண்டு போய் சேர்த்துறதே ஒரு கஷ்டமான ஒரு விஷயமா இருக்கும். இது வந்து இந்த டாபிக் வந்து சம்பந்தமா நீங்க ஏதாவது உங்க ஹெச்ஆர்டி அல்மனாக் புக் ஏதாவது சொல்லுச்சுன்னா இட் வில் பி ஹெல்ப்ஃபுல் ஃபார் மீ ஆஸ் அ மேனேஜ்மெண்ட் கேடர் ஃப்ரம் பிஎஸ்என்எல். தேங்க்யூ. Yeah, thank you. So நீங்க வந்து you correctly pointed out ஒரு பப்ளிக் செக்டார் யூனிட்ல இருந்துட்டு இந்த கான்செப்ட்ஸ் கூட ரிலேட் பண்றது ரியலி டிஃபிகல்ட். ஏன்னா நம்மளுக்கு இங்க நிறைய இம்ப்ளிமெண்டேஷன் கன்ஸ்ட்ரைன்ஸ் இருக்கும். அவங்களோட ஆப்ரேஷன் லெவல்லையோ பிசினஸ் லெவல்லையோ இருந்தாலுமே நம்ம வந்து டாப் லெவல் ஸ்ட்ராட்டஜில நம்மளுக்கு வந்து பெருசா ரோல் இருக்காது. அண்ட் தட் அகெயின் கம்ஸ் ஃப்ரம் த கவர்மெண்ட் பாலிசி. ஸோ அந்த இடத்துலயே வந்து ஒரு சேலஞ்சிங்கா தான் இருக்கும். அண்ட் கான்ஃப்ளிக்ட் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கறத வந்து இவங்க தனியா ஹேண்டில் பண்ணல. பட் அகெயின் ஒரு டைவர்சிட்டி மேனேஜ்மெண்ட்னு சொல்றப்போ, கம்பீட்டன்சி மேனேஜ்மெண்ட்னு சொல்றப்போ இவங்க சில பாயிண்ட்ஸ் சொல்லியிருக்காங்க. ஸோ இன்னொன்னு வந்து yours is like entirely ஒரு கிராஸ் ஃபங்க்ஷனல் டீமா தான் நீங்க ஒர்க் பண்றீங்க. பீப்புள் ஃப்ரம் டிஃப்ரெண்ட் டொமைன்ஸ். கிராஸ் டீம் ஒர்க் சிஎஃப்டில ஒர்க் பண்றப்ப there are a lot of advantages. உங்களுக்கு வந்து அவுட் ஆஃப் த பாக்ஸ் திங்கிங் கிடைக்கும், டிஃப்ரெண்ட் பெர்ஸ்பெக்டிவ்ஸ் கிடைக்கும். பட் அட் த சேம் டைம் பவர் கான்ஃப்ளிக்டே அங்க நிறைய இருக்கும். அண்ட் தென் ஒப்பீனியன் கான்ஃப்ளிக்ட்ஸ் வரும். ஸோ இது வந்து கைண்ட் ஆஃப் சிச்சுவேஷன் பேஸ்ட். ஸோ இவங்க இந்த சிச்சுவேஷன் இப்படி இருக்கும் அப்படிங்கறத சொல்ல மோஸ்ட்லி இந்த புக் அவங்க பார்த்தா வந்து மெயின்லி எம்என்சிஸ் கோட் பண்ணியிருக்காங்க. அதாவது சம் எம்என்சிஸ் அண்ட் ஸ்டார்ட் அப்ஸ். ஸோ பப்ளிக் செக்டார்ல இருந்து ஒரு கான்கிரீட் எக்ஸாம்பிள்ஸ் நீங்க சொல்ற மாதிரி சிச்சுவேஷன் பேஸ்ட் இல்ல. பட் இது வந்து உங்களுக்கு என்ன சொல்றதுன்னா ரியலி சேலஞ்சிங். ஒரு கிராஸ் ஃபங்க்ஷனல் டீம் டே டு டே பேசிஸ்ல வந்து இது பண்றது. பட் could go for some kind of program where ஒரு ஸ்மூத் ஆபரேஷன்ஸ்க்கு like everyone will be an expert in that. நீங்க அதனால தான் சிஎஃப்டில இருக்கிறப்போ. பட் இந்த பேரியர்ஸ் அண்ட் பாட்டில் நெக்ஸ் வந்து ரெப்பிடேட்டிவா வரத ஐடென்டிஃபை பண்ணி திரும்ப நம்ம அந்த ரீஇன்வென்டிங் த வீல்ங்கிற மாதிரி வரும். அது அஸ் அ ஹெட் வந்து உங்களுக்கு அதை இவ்வளோ டைம் உங்களுக்கு சொல்லணுங்கிற மாதிரியான சிச்சுவேஷன்ஸ்ல இருந்திருப்பீங்க. ஸோ அந்த பாட்டில் நெக்ஸ் வந்து கிளியர் பண்றதுக்கு ஒரு ஹெச்ஆர் பிராக்டிஷனர், ஹெச்ஆர் எக்ஸ்பர்ட், இன்னொன்று வந்து நிறைய பேர் இன்டர்வென்ஷன்ஸ் ஒன்று கொண்டு வருவாங்க. ஆர்கனைசேஷனல் இன்டர்வென்ஷன்ஸ் அப்படின்னு இப்போ எம்என்சிஸ் எல்லாம் இருக்கு. இன்டர்வென்ஷன் அப்படின்னா ஒரு கைண்ட் ஆஃப் தெரப்பி மாதிரி. எனக்கு நான் ரொம்ப எனக்கு பேனிக் அட்டாக் இருக்கு, ஐ ஃபீல் ஆன்சியஸ்னா ஈவன் ஒரு புக் ரீடிங், கார்டனிங் கூட ஒரு தெரப்பி. அதை வந்து ஒரு இன்டர்வென்ஷன் சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஆர்கனைசேஷனல் இன்டர்வென்ஷன்ஸ் உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க. ஒரு ஹெச்ஆர் எக்ஸ்பர்ட் கேன் டூ இட். அவங்க வந்து அந்த சிச்சுவேஷனை ஸ்டடி பண்ணி ஸ்வாட் பண்ணி ஒரு
ஒரு மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி my suggestion is if you could plan for an intervention program, it could be more smoother. Okay, fine. இன்னொரு ஒரு சின்ன ஒரு கொஸ்டின் இல்லை, ஒரு ஜஸ்ட் இன்ஃபர்மேஷன் தான். இப்போ கார்பரேட் செக்டார் இப்போ இன்னைக்கு வந்து நான் சொல்ற இயர்ல பாத்தீங்கன்னா 97ல இது வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவுடைய ஆர்கனைசேஷனா இருந்தது. ஆர்ட்ரிஃபர்ட்ஸ் 2000ல பப்ளிக் செக்டாரா கன்வெர்ட் ஆச்சு. இப்போ கிராஜுவலா டே பை டே, இயர் பை இயர் பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து வி ஆர் காம்பீட்டிங் வித் பிக் கார்பரேட்ஸ் லைக் ரிலையன்ஸ், ஏர்டெல், வோடோஃபோன், பிரைவேட் டெலகாம் ஆப்ரேட்டர்ஸோட நாங்க காம்பீட் பண்றோம். ஆல்மோஸ்ட் வித் அதே டெக்னாலஜிக்கல் ஹேண்டிகேப்போட வி ஆர் கம்பீட்டிங். இன்னைக்கு பாத்தீங்கன்னா எங்களுடைய கார்பரேட் ஆஃபீஸ்ல இருந்து வி ஆர் ஆல்சோ அட்டெண்டிங் டெய்லி வீடியோ கான்ஃபரன்சிங், இன்னும் சொல்ல போனா என்ன சொல்றது, செர்மான்ஸ் ஃப்ரம் அவர் சிஎம்டி. எங்க சிஎம்டி டைரக்டர் வந்து ரெகுலரா விசி போட்டு தே ஆர் பம்பிங் டார்கெட். பாத்தீங்கன்னா ரிசோர்ஸ் கிரன்ச் வந்து ஹெவியா இருக்கு. ரிசோர்ஸ் கிரன்ச்னா இன்னும் சொல்ல போனா வந்து மென் மெட்டீரியல், இது ஒரு யூடியூப்ல போகுது. ஸோ ஐ ரெஸ்ட்ரிக்ட் மை செல்ஃப். ஸோ ரிசோர்ஸ் கிரன்ச் இஸ் தட். பட் என்னன்னா இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில இன்னும் அப்போசிஷன் பார்த்தீங்கன்னா எம்ப்ளாயிஸ் கிட்ட இருந்து, தட் இஸ் யூனியன்ஸ், அசோசியேஷன்ஸ் எல்லாம் ரொம்ப மேஜர் ரோல் பிளே பண்ணுவாங்க ஒரு ஒர்க் எக்ஸிகியூஷன்ல. தே ஆர் ஆல்சோ பார்ட் ஆஃப், அதாவது வந்து கான்ட்ரிபியூட்டரி பார்ட்டா இருக்க மாட்டாங்க. அதை வந்து கொஞ்சம் டிஸ்கரேஜ் பண்ற மாதிரியோ நெகட்டிவா போற மாதிரியோ இருக்கும். இதையுமே ஃபேஸ் பண்ணி தான் வி ஆர் கோயிங். ஸோ ஹெச்ஆர் அப்படிங்கிறது வந்து பப்ளிக் செக்டார்ல வந்து இப்போ நீங்க சொன்ன மாதிரியான ஒரு ஃபிக்ஸட் ஃபார்முலா படி ஃபாலோ பண்ண முடியாதபடியான ஒரு சூழ்நிலையில தான் வி ஆர் ரன்னிங் அவர் ஆர்கனைசேஷன். தேங்க்யூ. யுவர் திஸ் ஒன் இஸ் வெரி நைஸ். ஆல் தி பெஸ்ட். ஓகே, தேங்க்யூ. குரு, சரி, அடுத்து எனக்கு இருக்க கேள்வி நான் கேட்கட்டுங்களா காயத்ரி? மேம். ஓகே, நான் என்னோட கேள்வி அது ஒண்ணு வந்து அதுல போட்டேன் நானு, எம்ப்ளாயருக்கு ஏதாவது சொல்லியிருக்காங்களா அப்படின்னு. அது நீங்க நிறைய விஷயத்துல அங்கங்க ஆன்சர் பண்ணீங்க. எப்படி வந்து அவங்க தன்னை இந்த மார்க்கெட்டுக்கு ஏத்த மாதிரி அவங்கள அடாப்ட் பண்ணிக்கணுங்கிறத நீங்க சொன்னீங்க. ஸோ இப்போ காங்கேஷ் கேள்வி கேட்டோன்னே எனக்கு இது இந்த கேள்வி கேட்கணும்னு தோணுச்சு. இப்போ வந்து ஒரு சில சர்வீசஸ் எல்லாம் எப்படி வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஹெச்ஆர் வந்து மட்டுமே ப்ரொவைட் பண்ற சர்வீசஸ். அதாவது அவங்க ஒர்க்கே வந்து ஹெச்ஆர் ப்ரொவைடிங் தான். அந்த கம்பெனியோட வேலையே வேற எதுவும் செய்யாதது, ஹெச்ஆர் மட்டும் ப்ரொவைட் பண்ணும் ஒரு கம்பெனிக்கு. அந்த மாதிரி பண்ணும்போது இவங்களுக்கு வந்து எப்படி ஸ்கில் செட்ஸோ இல்லை எல்லா விஷயங்களையும் வந்து ஹிஸ்ட்ரி மேபி டேட்டால வச்சு ஏதாவது வச்சு ஹிஸ்ட்ரி தே மைட் பி ஏபிள் டு கெட். பட் ஏதாவது புத்தகத்துல ஸ்பெசிஃபிக்கா ஏதாவது சொல்லியிருக்காங்களா இந்த மாதிரி ஹெச்ஆர் சர்வீஸ் மட்டும் தனியா பண்றவங்களுக்கு என்ன மாதிரி விஷயங்களை அடாப்ட் பண்ணும் அப்படின்னு ஏதாவது டிஃப்ரெண்டா, நாட் ரெகுலர் இதா சொல்லாம வேற ஏதாவது சொல்லியிருக்காங்க? தேங்க்யூ ஃபார் தி க்வெஸ்சன் மேம். ஸோ மோஸ்ட்லி இவங்க எக்ஸாம்பிள்ஸ் எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா வந்து எம்என்சிஸ் இன்டு மேனுஃபேக்சரிங் அண்ட் சர்வீஸ். நீங்க சொல்ற ஹெச்ஆர் சொல்யூஷன் ப்ரொவைடர்ஸ்க்கு அப்படின்னு அவங்க ஸ்பெசிஃபிக்கா சொல்லல. But whatever she has provided, it is again applicable to HR solution providers. But HR solution providers, the onus is more because whom you are providing or kind of going rendering service in another company அப்படிங்கிறப்ப the onus is more. இங்க வந்து ஸ்பெசிஃபிக்கா வந்து there are a lot of examples, maybe நான் 1-2 மிஸ் பண்ணிருக்கலாம். But most of the examples அவங்க கொடுத்தது பாத்தீங்கன்னா from established companies and startups who are into manufacturing and operations. But அவங்க ஃபார்வர்ட்ல வந்து சில கம்பெனிஸ் வந்து manpower solutionsல சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்க வந்து மெயினா என்ன சொல்றாங்கன்னா, like it is the employer's duty to give what your employees love and make them love their job. இதுதான் அவங்க சொல்றாங்க. பட் அந்த ஃபார்வர்ட்ல கொடுத்திருக்கிறவங்களோட பெர்ஸ்பெக்டிவ், அதாவது டிஃப்ரெண்ட் பீப்புள் ஃப்ரம் இண்டஸ்ட்ரி. ஸோ அதுல வேணா like they say, but it is common for
kind of all organizations, manufacturing services, HR solutions. நீங்க கேட்ட மாதிரி வெரி ஸ்பெசிபிக் HR solution ப்ரொவைடருக்குன்னு அவங்க சாப்டர் வந்து இதுல டிவோட் பண்ணல. அண்ட் யா, அதுக்கு ஸ்பெஷல் interventions or anything, actually I do not have knowledge on that. Maybe I will try to. சரி தங்க, இல்ல சும்மா புரிஞ்சுக்கலாங்கிறதுக்காக தான் கேட்டேன். ஏன்னா அவங்க வந்து அதுல அது கொடுக்கல. அண்ட் இப்ப இதே நீங்க வந்து ஒரு ஓபி ப்ரொஃபஸர்கிட்ட கேட்டிருந்தீங்கன்னா கண்டிப்பா ஆன்சர் பண்ணிருப்பாங்க. So my knowledge doesn't extend to that. Maybe I will research on that. சும்மா நீங்க எல்லாத்துக்கும் ஆன்சர் பண்ணீங்க, ஒண்ணுக்காவது நான் கண்டுபிடிச்சிட்டு வரேன்னு சொன்னதுக்கு எனக்கு ஹாப்பியா இருந்துச்சு. ஏன்னா அவ்வளோ இது அமுதன் என்ன சொன்ன மாதிரி புத்தகத்தை நீங்க எழுதின மாதிரி மட்டும் இல்ல, அவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ்ட் எல்லாமே தெரிஞ்சு இருந்த மாதிரி நீங்க பேசும்போது இருந்தது. ஸோ அந்த அளவுக்கு இன்ஃபர்மேஷன் யூ ஹேட். ஸோ இட்ஸ் வெரி ப்ரவுட் டு பி யூனோ இந்த இதுல இருந்துச்சு. ரொம்ப ஹாப்பியா இருந்தது. குரு, டைம் ஆயிருச்சு, கன்சாலிடேட் பண்ணுவோமா? ஓகே குரு அண்ணா மியூட்ல இருக்கீங்க. சிவராஜா நிறைவா வந்து சிவராஜா கேள்வி கேட்டு முடிச்சிட்டு சிவராஜா சிவா அன்மியூட் பண்ணுமா? சிவா கேக்குதுங்களா? கேக்குது. வணக்கம் குமரகுரு கனகலட்சுமி. என்னுடைய மாலை வணக்கம் அனைவருக்கும், ஐஆர்டிடியினுடைய ரீடர்ஸ் ஃபாரமுக்கும் அமெரிக்கன் வானொலி மீடியாவுக்கும். இன்னைக்கு ஆக்சுவலி ஹெச்ஆர் ரிவ்யூ எக்ஸலண்ட்டாக பண்ணியிருந்தீங்க காயத்ரி. ஸோ நான் நிறைய நோட்ஸில் எடுத்து வச்சுருக்கேன் நீங்கள் சொன்னதெல்லாம். பிகாஸ் எனக்கு இதில் வந்து நிறைய ப்ராக்டிக்கலி நீங்கள் சொன்ன இதெல்லாம் நிறையா ஐ ஆல்சோ ப்ராக்டிக்கலி அதை ஃபேஸ் பண்ணியிருக்கேன் சில இடங்கள்லாம். ஈவன் நான் ஃப்ரெஷ்ஷாக ஜாயின் பண்ணி ட்ரைனிங்க்கு என்ன கம்பெனி அனுப்புனது. ஸோ டிஃப்ரெண்ட் செக்டரில் நானும் ஒர்க் பண்ணியிருந்தேங்க. ஆக்சுவலி கவர்மெண்ட் செக்டரில் ஃபஸ்ட்டு இருந்தேன், பப்ளிக் செக்டரில். ஸோ அதில் நீங்கள் சொன்னது மாதிரி இந்த இந்த ஜாப் வைஸ் இந்த கிராஃப் சொல்லியிருந்தீங்க. இப்போது ஃபஸ்ட்டு ஜாயினிங் வந்து எக்ஸிக்யூட்டிவ், தென் ஜூனியர் மேனேஜர், அசிஸ்டன்ட் மேனேஜர். ஸோ அசிஸ்டன்ட் மேனேஜர் ஆகிட்டோம், எவ்ரி 3 years வி வில் கெட் அ ப்ரொமோஷன். ஸோ அசிஸ்டன்ட் மேனேஜர், தென் ஒரு சர்டன் ஏஜில் நம்ம வந்து மேனேஜர் ஆயிடுவோம், தென் ஏஜிஎம் ஆகும், அப்படிங்கிற மாதிரி ஒரு இதை வந்து ஃபார்ம் பண்ணி வச்சுருந்தாங்க. ஸோ அது கூட பார்த்தீங்கன்னா ஒரு சர்டன் பீரியடுக்கு அப்புறம் ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் லெவலுங்கிறது வந்து அதை மீறியும் வந்து ஒரு ஆஃப்டர் சர்டன் பீரியட் வந்து அது கிடைக்கல. அது மேபி அந்த டைமில். ஸோ அடுத்தது என்ன அப்படிங்கிற ஒரு இதனால நம்ம மறுபடியும் சேஞ்ச் ஓவர் பண்ணுறோம். ஸோ அது மாதிரி ப்ரைவேட் எம்என்சி போயிருந்தேன், அப்புறம் ப்ரைவேட் செக்டர், இந்த மாதிரி மாறி பண்ணியிருந்தேன். இதில் ஸோ இதில் வந்து நீங்கள் சொன்னது மாதிரி இந்த ஜப்பான்ல பண்ணக்கூடிய அந்த இது மாருதியில் இன்வைட் பண்ணியிருந்தாங்க, 7 minutes பிரேக் அந்த மாதிரிலாம் சொல்லியிருந்தீங்க. ஸோ அது ஆக்சுவலி நான் பப்ளிக் செக்டாரில் இங்கே வந்து இந்த கல்ச்சர் டிஃப்ரெண்ட் கல்ச்சர்லேருந்து எம்என்சியில் போய் ஒர்க் பண்ணும்போது அங்கே இந்த ஜப்பானோட பிஎஸ்ன்னு ஒரு ஸ்கீம் பண்ணியிருந்தாங்க. அப்போ அதில் பார்த்தீங்கன்னா எவ்ரி எம்ப்ளாயினுடைய டைமிங் வந்து தே ஹவ் டு பஞ்ச். ஒரு ஜாப் அலாட் பண்ணாங்க அப்படின்னா அந்த ஜாபுக்கு பர்டிகுலர் டைம் கொடுத்துருப்பாங்க. அந்த பர்டிகுலர் டைமுக்குள்ள வந்து ஸ்டார்டிங் டைம் போய் அவங்க பஞ்ச் பண்ணிட்டு வரணும். அந்த 2.5 hours அந்த டைமுக்கு அந்த ஜாப் கொடுத்துருக்காங்க அப்படின்னா தே ஷுட் கம்ப்ளீட் இன் 2.5 hours. அலவன்ஸ் மேபி 5 to 10 minutes அந்த மாதிரி இருக்கும். ஸோ அதில் பண்ணல அப்படின்னா அந்த இன்சென்டிவ் ஸ்கீமுக்கு அவங்க வந்து அதில் எலிஜிபிள் வரமாட்டாங்க. ஸோ இதை நாங்கள் வந்து ஆஸ் எ மேனேஜர் வந்து அதை வந்து அட்ஜஸ்ட் பண்ணி அவங்களுக்கு வந்து டைம் பஞ்செல்லாம் பண்ணி கொண்டு வருவோம். ஸோ அதே மாதிரி அது பார்த்தீங்கன்னா அவங்க 8 hours ஒர்க்கிங் டியூட்டியில் வந்து எவ்வளோ ஹவர்ஸ் ஐடியில் இருந்தாங்க, எவ்வளோ ஹவர்ஸ் ஒர்க் பண்ணாங்க, எவ்வளோ ஹவர்ஸ் வந்து ஒர்க் இல்லாமல் அவங்க சைடில் இல்லை ஒர்க் இல்லை, மேனேஜர் சைடில் ஒர்க்கு கொடுக்காம அவங்க ஃப்ரீயாக இருக்க வேண்டியது, அந்த மாதிரி எல்லாமே அதை வந்து அனலைஸ் பண்ணுவாங்க. ஸோ டைம் ஸ்டடி ப்ராப்பராக இருக்கும். அதில் அந்த மெத்தடை வந்து இந்தியன் கல்ச்சர் கொண்டு வர முடியாது. ஏன்னா இங்கே இருக்கிற கல்ச்சர் டிஃப்ரெண்ட்டு. நம்ம வந்து அவங்கள டியூட்டி இன் டைமுக்கு பஞ்ச் பண்ணிட்டு அவுட் டைம் பஞ்ச் பண்ண வைக்கிறதுங்கிறதே வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு இதுதான் அவங்கள அந்த டைம் பண்ண வைக்கிறது. ஸோ அதையெல்லாம் இங்கே அடாப்ட் பண்ண முடியல. ஸோ நீங்கள் சொன்ன அந்த பாயிண்ட்லாம் வந்து எனக்கு இமீடியட்லி அங்கெல்லாம் நான் ஃபாலோ பண்ணதெல்லாம் நல்ல மைண்டில் வந்தது. ஸோ மந்த் எண்டில் பார்த்தீங்கன்னா நான் அந்த எம்ப்ளாயிஸ் 20 பேர் 25 பேர் இருக்கிறாங்கன்னா அவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து அந்த டைம் பஞ்சை வந்து இமீடியட்டாக சிஸ்டத்தில் கொண்டு வரணும். நான் அப்போ தான் அவங்களுக்கு வந்து இந்த பே அவுட் வந்து ரோல் ஆகும். ஸோ அந்த மாதிரி நிறைய இதெல்லாம் இந்த கல்ச்சர்லாம் பார்த்துருந்தேன். சூப்பராக இருந்தது. உங்க சொன்ன எல்லாமே வந்து ப்ராக்டிக்கலி இது நடக்கிறது தான். என்னுடைய கொஸ்டின் இதில் என்ன அப்படின்னா, ஆக்சுவலி ஜாப் சேஞ்ச் ஓவர் பண்ணும்போது ஒரு சர்டன் இண்டஸ்ட்ரியில் நம்ம ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறோம். ஏன்னா நான் இது ப்ராக்டிக்கலி நான் என்னுடைய ஓன் எக்ஸ்பீரியன்ஸில் நான் கற்றுக்கிட்டது தெரிஞ்சுக்கிட்டது. ஒரு இண்டஸ்ட்ரியில் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இதில் நம்ம வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறதுலேருந்து
ஆஃப்டர் சர்டன் பீரியட் வந்து அதே சேம் இண்டஸ்ட்ரியில் டிஃப்ரெண்ட் செக்மெண்ட்டுக்கு ஒரு சேலஞ்சே எடுத்து நான் போனேன். இப்போ ரீசெண்டாக ஒரு 4 இயர்ஸ் பார்த்தீங்கன்னா கன்ஸ்ட்ரக்ஷன் எக்யூப்மெண்ட்லேருந்து கமர்ஷியல் வெஹிக்கிள் ஃபீல்டுக்கு சீனியர் பொசிஷனில் தான் வெல் பெய்டு ப்ளஸ் வெல் செட்டில் எல்லாமே பண்ணியிருந்தாங்க. பட் அந்த 4 இயர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நான் ப்ரீவியஸாக பண்ண 25 இயர்ஸில் இருந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன் எனக்கு அந்த 4 இயர்ஸில் கிடைக்கல. அஃப்கோர்ஸ் ஏன்னா என்னுடைய எக்ஸ்பர்டிசம் எல்லாமே வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் எக்யூப்மெண்ட்டில் தான் இருந்தது. தோ என்னுடைய பிஸ்னஸ் இதெல்லாம் பர்ஃபார்மன்ஸ் இதெல்லாம் பேஸ் பண்ணி எனக்கு அங்கே ஜாப் கிடைச்சதுனால கமர்ஷியல் வெஹிக்கிள் போயிருந்தேன். பட் அட் தி எண்ட் ஆஃப் த டே பார்த்தீங்கன்னா வந்து என்னதான் சேலரி ரெமுனரேஷன் எல்லாமே கிடைச்சிருந்தாலும் ஜாப் சாட்டிஸ்ஃபேக்ஷனுங்கிறது எனக்கு அந்த இது வரல. ஏன்னா என்னோட கோர் எங்கேயும் நான் மிஸ் பண்ணிட்டேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருந்தது. ஸோ ஜஸ்ட் ஒரு 3-4 months பிஃபோர் வந்து நான் அகைன் வந்து என்னோட சேம் இண்டஸ்ட்ரி ஆப்பர்ச்சுனிட்டி வரும்போது அதில் திரும்பி ஷிஃப்ட் ஆகிட்டேன் இப்போ. ஸோ நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா இது வந்து அதை பற்றி ஏதாவது உங்களுக்கு இந்த புக்கில் சொல்லியிருக்காங்களா? சப்போஸ் இந்த ஜாப் சேஞ்ச் ஓவர் பண்ணும்போது இப்போ இந்த மாதிரி இண்டஸ்ட்ரி மாறி போகிறதுனால சக்ஸஸ் பண்ண முடியுமா, இல்லை அதில் வந்து எனக்கு தான் அந்த மாதிரி ஏற்பட்டதா இல்லை எல்லாருக்கும் அதே மாதிரி இருக்குமா அப்படிங்கிற ஒரு இது அதில் ஏதாவது அது மாதிரி இருக்கா? இது இப்போ இந்த பீப்புள்ஸ்க்கு ஏதாவது யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா அதை பற்றி இருந்ததுன்னா சொல்லலாம் நீங்கள். தேங்க்யூ ஃபார் த கொஸ்டின். ஸோ am I audible? ஏன்னா உங்களோட வாய்ஸ் வந்து எனக்கு கொஞ்சம் கிளியரா கேட்கல. பட் கொஸ்டின் நான் எடுத்துட்டது என்னன்னா, நீங்க வந்து ஒரு டொமைன்ல இருந்து நியூவா இன்னொரு டொமைனுக்கு போனீங்க. அந்த டொமைன் வந்து உங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்டரியா இல்ல, உங்களுக்கு கிடைச்ச லேர்னிங்கோ ரெம்யூனரேஷன் இருந்தாலும் சாட்டிஸ்ஃபேக்டரியா இல்லாத மாதிரியே உங்களுக்குள்ள ஒரு ஃபீல் வந்துச்சு. மறுபடியும் நீங்க உங்களோட பழைய டொமைனுக்கு வந்திருக்கீங்க. ஸோ இதுல இந்த புக்ல பாத்தீங்கன்னா அவங்க வந்து இந்த கம்பிட்டன்சி அனாலிசிஸ் பண்ணணும்னு ஒண்ணு சொல்றாங்க இல்லையா? ஸோ அதுல வந்து இப்போ ஜாப் எம்ப்ளாயி என்கேஜ்மெண்ட்ல வந்து நிறைய விஷயங்கள் இருக்கு. எம்ப்ளாயிக்கு வந்து இந்த ட்ரைனிங், ஆன் தி ஜாப் ட்ரைனிங், அது இல்லாம இந்த ஜாப் ரொட்டேஷன் அதெல்லாம் கொடுக்கணும்னு சொல்றாங்க. அது இல்லாம இப்போ நீங்க சொல்ற மாதிரி ஒரு டொமைன் சேஞ்ச் வர்றப்ப இந்த கம்பிட்டன்சி பேஸ்ட் ட்ரைனிங், கம்பிட்டன்சி மேனேஜ்மெண்ட் ஆஸ்பெக்ட்ஸ்ல ஒரு ஹெச்ஆர் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணலாம். கம்பெனி வந்து அதுக்கு பாலிசி வச்சுக்கணும். இப்போ மெயினா வந்து நம்மளுக்கு லேர்னிங் கர்வ் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. நம்ம இனிஷியலா ஒரு விஷயத்த வந்து கத்துக்கிறோம். அந்த லேர்னிங் கர்வ் வந்து டீப் எக்ஸ்டெண்ட் ஓவர் அ பீரியட் ஆஃப் டைம் நம்ம லேர்னிங் எப்படி இருக்கு, டைம் இன்க்ரீஸ் ஆக நம்ம லேர்னிங் எஃபெக்ட் வந்து அதிகமாகும். ஸோ தட் இஸ் வை நீங்க அந்த ஒரு பர்டிகுலர் டொமைன்ல உங்க லேர்னிங் கர்வ் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. ஸோ யூ ஆர் வெரி கம்ஃபர்டபுள். ஈவன் தோ ரிலேட்டடாவே இன்னொரு டொமைனுக்கு வர்றப்ப உங்க லேர்னிங் கர்வ் அங்க ஃப்ரெஷ்ஷா ஆரம்பிக்கிறீங்க. ஸோ அந்த கிராஃப்ல லேர்னிங் கர்வ் இஸ் ஃப்ரெஷ். லேர்னிங் கர்வ்ல வந்து நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் கம்பெனிஸ்க்கும் இதே லேர்னிங் கர்வ் தான். நான் வந்து ஒரு நியூ இண்டஸ்ட்ரிக்கு வரேன், அப்போ வந்து எனக்கு லேர்னிங் கர்வ் இல்லை. நான் ஆல்ரெடி ஒரு இண்டஸ்ட்ரியில இருந்திருக்கேன். அப்ப என் லேர்னிங் கர்வ் ஸ்ட்ராங்கா இருக்கு. நான் வந்து ஒரு மார்க்கெட் லீடரா இருக்க முடியுது. பட் சம் கம்பெனிஸ் அங்க இருந்த லேர்னிங்கை இங்க அப்படியே எடுத்துட்டு வர முடியும் இன்டாக்ட். அது எம்ப்ளாயிஸ்க்கு எல்லா டைமும் எல்லா சிச்சுவேஷன்லயும் சூட் ஆகும்னா சூட் ஆகாது. ஸோ வென் யூ கம் ஃப்ரம் அ டிஃப்ரெண்ட் டொமைன் யூ ஆர் ஸ்டார்டிங் ஃப்ரெஷ். ஸோ உங்க லேர்னிங்க்கு வந்து மறுபடியும் ஃப்ரெஷ்ஷா ஸ்டார்ட் ஆகுறப்ப உங்களுக்கு அந்த எல்லா ஹேசல்ஸுமே இருக்கும். வெதர் டீலிங் வித் கஸ்டமர்ஸ், டீலிங் வித் டெக்னாலஜி, அது எல்லாமே இருக்கும். நீங்க அந்த ஃபீல்ட்ல இருந்து உங்க லேர்னிங் கர்வ் ஸ்ட்ராங் ஆகி அந்த எக்ஸ்பர்டைஸ் பில்ட் பண்ற அளவுக்கு உங்களுக்கு அந்த கான்ஃபிடன்ஸ் வர வரைக்கும் யூ மே நாட் ஃபீல் கம்ஃபர்டபுள். இது வந்து உங்களுக்கு மட்டும் இல்ல, வாட் ஐ திங்க் ஃப்ரம் வாட் எக்ஸ்பீரியன்சஸ் பீப்புள் ஹவ் ஷேர்ட் இஸ் சம்திங் விச் இஸ் காமன் டு எவ்ரி ஒன். சில பேர் சொல்லியிருக்காங்க கம்ப்ளீட்லி வந்து மார்க்கெட்டிங்ல இருந்துட்டு ஒரு அனாலிட்டிக்ஸ் டிபார்ட்மெண்ட் ஆரம்பிக்கிறப்ப அவங்கள வந்து அந்த டிபார்ட்மெண்ட்ல போட்டப்ப அவங்களுக்கு எதுவுமே பிடிப்படல. ஸோ அவங்க அதுக்கப்புறம் எல்லாமே ஃப்ரெஷ்ஷா இந்த டெக்னாலஜி எல்லாம் கத்துக்கிட்டு தென் ஹி இஸ் கம்மிங் பேக். இட் டேக்ஸ் ஹிம் 2 years to gain the confidence which he had in his earlier department. So just like a fresher தான் நான் வந்து மறுபடியும் ஆரம்பிச்சேன். That was a tough phase, but again it was a good learning for me அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இது வந்து உங்களுக்கு ஈவன் லேர்னிங் அண்ட் டெவலப்மெண்ட்லயும் வந்து நாலேஜ் மேனேஜ்மெண்ட்னு வந்து அவங்க ஒன்று சொல்லியிருக்காங்க. எம்ப்ளாயிஸ்க்கு வந்து எப்படி நாலேஜ் டிரான்ஸ்ஃபர் பண்ணணும், ஒரு கம்பெனி வந்து நாலேஜ் டிரான்ஸ்ஃபர் எப்படி கொடுக்கணும், இருக்கிற இன்டெலெக்சுவல் நாலேஜ் எப்படி ப்ரொடெக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்ற இடத்துல இதுக்குரிய ஸ்ட்ராட்டஜிஸுமே அவங்க டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. இந்த டிஃப்ரெண்ட்
ஜாப் ரொட்டேஷன் அப்பவோ இல்ல ஒரு டொமைன் மாறுறப்பவோ, நான் ஒரு நியூ கம்பெனிக்கு போறப்போ, ஈவன் நியூ லொகேஷனுக்கு போறப்பவோ எம்ப்ளாயிக்கு எப்படி இந்த ஓரியன்டேஷன், எமோஷனல் சப்போர்ட், வெல்னஸ் எல்லாம் எம்ப்ளாயர் கொடுக்கணும் அப்படிங்கிற ஆஸ்பெக்ட்ஸ்ல உங்களோட சேலஞ்ச் வந்து கவர் ஆயிருக்கு இந்த புக்ல. டைரக்டா நீங்க சொன்ன மாதிரி இருக்காது, பட் இன் டிஃபரெண்ட் சிச்சுவேஷன்ஸ் இட் வில் பி தேர். ஓகே காயத்ரி, தேங்க்யூ ஃபார் இன்ஃபர்மேஷன். தேங்க்யூ. நம்ம நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். ஒவ்வொரு வாரமுமே மெருகு கூட்டிகிட்டே போதும் சொல்லலாம் நம்மளுடைய திறனாய்வு நிகழ்ச்சியில. இந்த முறை பார்த்தீங்கன்னா இவங்க வந்து நம்ம குரூப்ல தான் வந்து ரீடர்ஸ் ஃபோரம்ல சேர்ந்து நான் வந்து பண்றேன் அப்படின்னு வந்து முன்னெடுத்து வந்தாங்க. அது ஒரு ஃபர்ஸ்ட் பாயிண்ட். அதுக்கப்புறம் ஒரு முன்னோட்டம் கொடுத்தாங்க, இந்த புக்கை பத்தி ஒரு முன்னோட்டம், ஒரு டீசர். அப்புறம் அவங்க பேசும்போது அவங்க எல்லா அழகா தமிழ் வார்த்தைகள் சில யூஸ் பண்றாங்கல்ல, லைஃப் லாங் லேர்னிங், வாழ்நாள் முழுவதும் கற்றல் அப்படின்னு வார்த்தை சொல்றாங்க. ஸோ அவங்க லாங்குவேஜ் நிறைய புது புது வேர்ட்ஸ் நான் கத்திட்டேன். நல்லா இருந்துச்சு. நிறைய இந்த பெடிகிரின்ற வார்த்தையெல்லாம் நான் வந்து வீட்டில் டாபர்மேன் வச்சிருக்கேன், இது வச்சிருக்கிறேன், இப்போ லேப்ரடார், அதுக்கு வாங்கி கொடுக்குற ஃபுட்டு மட்டும் தான் நினைச்சிட்டு இருந்தேன். உடனே டிக்ஷனரி எடுத்து பார்த்தேன். நிறைய சரளமா நிறைய பேசுறீங்க, நிறைய பாயிண்ட் சொல்லிருக்கீங்க. ஒவ்வொரு விதத்துலையுமே ஒவ்வொரு வாரமும் வித்தியாசமா இருக்குது. இந்த ஆஸ்பெக்ட்ஸ்லாம் உங்கள்ட்ட நான் பார்த்தேன். நான் இது நீங்க புதுசா டீசர் போட்டு ஆரம்பிச்சு வச்சிருக்கீங்க, இனிமேல் ஒரு வாரம் டீசர் போட்டாகணும், அந்த ஒரு இது வந்துருச்சு. ஸோ மிக அருமையான நிகழ்ச்சி. இன்னொரு முக்கியமான விஷயம், 2 மணி நேரம் ஒரு சினிமா பார்க்குற நேரம் உட்காந்துருக்கணும் பையன் ஃபுல்லா. 7 o'clock ஆரம்பிச்சோம், 9:15 ஆயிடுச்சு. 2.5 மணி நேரம் இன்னைக்கு ஒரு படம் பார்க்கறதுக்கான டைம் அது. ரொம்ப மகிழ்ச்சி. அருமையான திறனாய்வுக்கு மிக்க நன்றி. நம்ம அடுத்த வாரம் 7வது திறனாய்வு வந்து நம்ம சண்முகவடிவு நடேசன், அவங்க வந்து 99 பேட்ச். அவங்க யாமம் அப்படிங்கிற புக்கை பண்ண போறாங்க. யாமம் எஸ் ராமகிருஷ்ணன் அவங்க எழுதின யாமம்ன்ற புத்தகத்தை அடுத்த வாரம் நமக்காக என் சண்முகவடிவு ஃப்ரம் 99 பேட்ச் ரிவ்யூ பண்றாங்க. நம்ம அடுத்த வாரம் அந்த புத்தகத்திற்கான நிகழ்ச்சியில் ஒன்று கூடுவோம் என்று கூறி நன்றி கூறி விடைபெறுகின்றோம். நன்றி, வணக்கம். இது IRTT அலுமினி அசோசியேஷன் ரீடர்ஸ் ஃபோரம், அமெரிக்க தமிழ் வானொலி தமிழ் எங்கள் மூச்சோடு நடத்துகின்ற புத்தகத்திற்கான நிகழ்ச்சி. நன்றி, வணக்கம்.